கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் ரேண்டம் டாக் பாட்காஸ்ட். Hi guys, welcome to Random Talks. நான் அண்டர்டேக்கர் பேசுறேன். சாரி நம்ம கூட இன்னைக்கு வந்திருக்கிறது இன்னைக்கு நாங்க ரோஸ்ட் பண்ண போற படம் பிளானட் ஆஃப் தி ஏப்ஸ் பார்ட் 4. இம்முறை சவுத் இந்தியாவில் என்னடா அது ஹனுமானுக்கு மட்டும் இல்ல, நான் போன பாட்காஸ்ட்ல சொன்ன மாதிரி மொத்த அவங்க ஃபேமிலிக்கே வந்து சீட்ஸ் காலியா இருந்துச்சு எங்க தியேட்டர்ல. அது ஓகே, வீக் டே ஓகேவா, வல்லாமொழியே ரிலீஸ் ஆகுது. நம்ம தமிழ்ல போனோம். பிரபாஸ் ஃபேன் எல்லாம் தெலுங்குல போயிருப்பாங்க. பிரபாஸ் ஃபேன்ஸ் எல்லாம் தமிழ்நாட்டுல இருக்காங்க இல்லையா? இல்ல இருந்தா சொல்றேன், இருந்தால் ஆமா. நமக்கு முன்னாடியே ஒரு கூட்டம் தெலுங்கு ஃபேமிலி போச்சு. ஆமா, அவனுக்கு தெலுங்குல பாத்துட்டு வந்தானுங்கன்னு நினைக்கிறேன். தெலுங்குல ஹிந்தில வேற ரிலீஸ் ஆயிருக்கு. இல்ல சங்கீஸ் எல்லாம் ஹிந்தில போய் பாப்பாங்க. சோ அது அந்த இது பிரியுது இல்லையா? ஆமா, கண்டென்ட்றது பிரியுது. அதனால இதுதான். இல்ல நம்ம தியேட்டருக்கு மட்டும் இல்ல, சன் நியூஸ்ல போட்டிருக்கானுங்க ஆதி புருஷுக்கு வந்து ஒவ்வொரு ஸ்கிரீன்லயும் 10 சீட்டு கூட ஃபில் ஆகலையா தமிழ்நாடு ஃபுல்லாவே. தெரிஞ்ச கதை. அடிச்சு துவைச்சு டிவி சீரியல் அடிச்சு துவைச்சு சரியா, முதல்ல அது ஹிந்தில எடுத்து திருப்பி ஹிந்திக்காரங்களே அதை திருப்பி எடுத்து அதை தமிழ் டப்பு பண்ணி சன் டிவில விட்டு, சன் டிவில விட்டதை திருப்பி விஜய் டிவில இன்னொரு வெர்ஷன் விட்டியா, தூர்தர்ஷன்ல ஒரு வெர்ஷன், தூர்தர்ஷன்ல ஒரு வெர்ஷன், சன் டிவில ஒரு வெர்ஷன், அதுக்கப்புறம் ஏதாவது விஜய்ல வந்தது என்னது, அது மகாபாரதம். சரி ஓகே, அதுவும் அடிச்சு துவைச்சவருக்கு அடிச்சு துவைச்சு. ஆக்சுவலா என்ன அதுல வர விஎஃப்எக்ஸும் இந்த இதுவும் நல்லா இருக்கும். ஆமா, அதுல வர்ற டயலாக்ஸ் விஎஃப்எக்ஸ் எல்லாம் வந்து இதை விட நல்லா இருக்கும். ஆமா, டப்பிங் லிப்சிங் சூப்பரா இருக்கும். இதுல நிறைய சீன்ல கவனிச்சியா? அதாவது இப்ப லிப்சிங் இல்லன்னா வந்து அவன் ஹிந்தில பேசுறான், இவன் தமிழ்ல டப் பண்ணிருக்கான்ற அறிவு புண்டெல்லாம் எங்களுக்கு இருக்கு சரியா. அவன் பேசி முடிக்கிறதுக்குள்ள இங்க டயலாக் முடிஞ்சிருது. ஆமா, வாய் மட்டும் அசைஞ்சுக்கிட்டு இருக்காங்க. டயலாக் முடிஞ்சிருச்சானா இங்க. நல்ல வேலை பம்மல் கே சம்பந்தம் கமல் மாதிரி பபுள் விடல, அவ்வளவுதான். மத்தபடி சரி ஓகே, அடிச்சு துவைக்கதான் போறோம். இந்த படத்துல என்ன பிடிச்சிருந்தது உனக்கு? எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது வந்து எனக்கு மியூசிக் பிடிச்சிருந்துச்சு. உண்மையாவே எனக்கு மியூசிக்கு ஆறு பிடிச்சிருந்துச்சு. ஏன்னா அவனுங்க 2 பேர் மட்டும்தான் வந்து இது வந்து படம் எவ்வளவு பியா இருந்தாலும் பரவாயில்லப்பா, நமக்கு இந்த படத்துல பேர் வரணும், ஒரு பாட்டு ஹிட் ஆகி அடுத்து எல்லா சங்கி படத்துக்கும் நம்மளதான் வந்து கூப்பிடணும் மியூசிக் டைரக்டரா ஒரு முடிவுல பண்ணிருக்கிறேன். 2 பேர் நினைக்கிறேன், அஜய் அத்துல் 2 பேர் நினைக்கிறேன். இஃப் ஐ எம் ராங் கரெக்ட் மீ. ஆனா தேவைப்பட்ட இல்ல, கரெக்ட் பண்ண வேணாம்ப்பா, தப்பாவே சொல்லியிருந்தாலும் பரவாயில்ல, எனக்கு ஐ டோன்ட் வாண்ட் டு ரீவிசிட் திஸ் சரியா. ஸோ அது மட்டும்தான் எனக்கு பிடிச்சிருந்துச்சு. அது போக வேற என்ன, சில இடங்கள்ல வந்து ஸ்டண்ட் கோரியோகிராஃபியும் கேமராவும் நல்லா இருந்துச்சு. அப்புறம் ரொம்ப கஷ்டப்பட்டு சொல்லணும்னா மேபி சைஃப் அலி கான் கொஞ்சம் ட்ரை பண்ணியிருந்தார், என்னமோ ஓரளவுக்கு ஏதோ ஆக்டிங் ட்ரை பண்ணார். அவர் கொடுத்திருந்த ஸ்மால் மெட்டீரியல்ல, லிமிட்டட் மெட்டீரியல்ல என்னமோ ட்ரை பண்ணியிருந்தாரு, அவ்வளவுதான். மற்றபடி அனுமார் கேரக்டர்லாம் அவ்வளோ இம்ப்ரெசிவ்லாம் கிடையாது. இந்த கேரக்டர் ஒன்றும் அவ்வளோ இம்ப்ரெஸ் பண்ணல என்னைய. அனுமார் கேரக்டர் அதாவது ராமாயணத்திலேயே மோஸ்ட் என்டர்டெய்னிங் கேரக்டர் அதுதான், ஸ்பைடர்மேன். அதான் ஜாலியா இருக்கும் அந்த கேரக்டர். அந்த கேரக்டரே வந்து ரொம்ப ஒரு மாதிரி டல்லா தான் எழுதியிருந்தாங்க, பெருசா ஒன்றும் இல்லை. எனக்கு என்ன பிடிச்சதுன்னா ஆக்சுவலா எனக்கு இந்த 3D எஃபெக்ட் 3D எஃபெக்ட் நல்லா இருந்துச்சு சில இடத்துல. நல்லா அதாவது நம்ம இந்தியன் ஆடியன்ஸ் மாதிரி இந்த லோக்கல் ஆடியன்ஸ் எப்படி அந்த வேலுக்குனே பாம்பு முன்னாடி வர்றது, அம்பு முன்னாடி வர்றது, லோக்கல் ஆடியன்ஸுக்கு மாதிரி கரெக்டா இது பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி இன்னொன்னு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா என்ன சொல்லலாம்னா, ரொம்ப யோசிக்கிற இல்லையா, அப்படிதான் இருந்துச்சு இந்த படம். இல்ல நீ சொல்லிட்ட நிறைய பாயிண்ட், அதனால எது சொல்றதுன்னு எனக்கு தெரியல. நீ என்னையும் திடீர்னு கேட்டியா, நானும் யோசிக்க வேண்டியதா போச்சு, என்ன சொல்லலாம் சரியா. நீ சொன்ன மாதிரி மியூசிக் நல்லா இருந்துச்சு. அதே மாதிரி என்ன சொல்றது, ஒண்ணும் இல்ல, நீ சொன்னதான் ரிப்பீட் பண்ற மாதிரி இருக்கும். சரி, முக்கியமா அந்த இதுல வந்து ஒரு விஷயம் சொல்லியே ஆகணும். மொத்த தேட்டர்னா 4 பேரு சரியா கொல்லன்னு சிரிச்ச ஒரு சீன் என்னன்னா வந்து, ஒண்ணு ராவணனோட 10 தலையை காட்டினப்போ, இன்னொன்னு வந்து பிரபாஸ் காட்டினப்போ, எங்க இதுல ராஜால இருக்கிற ஜீசஸ் கிரைஸ்ட் கெட்டப், டாபரையா கெட்டப். இன்னொன்னு ஞாபகம் வந்துச்சு, அது இந்த
லெட்ஸ் ஸ்கிப் டு தி குட் பார்ட் அப்படின்ற மாதிரி இந்த சின்ன வயசுல இருந்தே பிறந்தது அது யாகவாதத்துல இருந்து காட்டாம ஆமா 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 குதிரையில மவுண்ட் பண்ண கதையெல்லாம் காட்டாம என்ன அது ஓகே நல்லா இருந்துச்சு. குதிரை மவுண்டிங் ரெஃபரன்ஸ் என்னன்னு புரியணும்னா வந்து கோ லிசன் டு ரிலிஜன்ஸ் ஆர் மில்கிங் மிஷின்ஸ். ஆறு வால்மீகி கதையை படிங்க. இல்ல வேணாம் எங்களுக்கு கேளுங்க. அது வேற போடுறாங்க காலே விழுந்து அண்டர் கிரவுண்டுக்குள்ள போயிட்டு காலை தொடுறாங்க. இது நாங்க இது சோர்ஸ் சும்மா தான் வச்சிருந்தோம், நாங்க இதுக்கு எங்களுக்கு எந்த சம்பந்தம் நம்மள மாதிரி போட்டு அவன் இங்க பேரு அவன் என்ன சொல்றான், இது வந்து நாங்க ராமாயணத்தை தழுவிதான் எடுத்திருக்கோம், இது வந்து ராமாயண கதை அல்ல, இது சரித்திரம் அல்ல. இங்க முதல்ல அந்த சரித்திரம் அல்லங்கிறதே அப்பர் கேஸ் லோவர் கேஸ் தான். சரியா, இது முதல்ல சரித்திரமே இல்ல, சரித்திரமே இல்லடா அதான் நாங்க சொல்றோம். சரியா, இதெல்லாம் சொல்றானுங்க. ஆனா என்ன பண்ணி வச்சிருக்கானுங்க, the only change they made was பேர் மாத்திருக்கானுங்க. எப்படி, அதாவது இந்த குட் கேரக்டர்ஸ்க்கு மட்டும் பேர் மாத்திருக்காங்க. ராமனுக்கு பதிலா ராகவ், சீதாக்கு பதிலா ஜானகி, லக்ஷ்மணுக்கு பதிலா சேஷு, அனுமாருக்கு பதிலா பஜ்ரங்கி பாய்ஜான். சல்மான் தான் நடிச்சிருக்காரான்னு தெரியலடா, அது யாருடா அது அனுமானா நடிச்சது. சரியா, இப்படி வந்து இந்த நல்ல குட் கேரக்டர்ஸ் எல்லாத்துக்குமே விஜயனா கேமியோ வந்துச்சு. ஃபர்ஸ்ட் படம் எடுத்தோடனே ஃபர்ஸ்ட் விஜயனாவை தான் காமிச்சாங்க. இருந்தாலுமே அந்த முக்கியமான சீன், ஆமா ஆமா பிரிட்ஜ் சீன்ல விஜயனா வரல ஃப்ரெண்ட்ஸ். பெட்டிஷன் டு ஆட் விஜயனா இன் பிரிட்ஜ் சீன். ஆனா அந்த அந்த குறைய போக்குறதுக்காக பிரபாஸோட இன்ட்ரோ சீனே வந்து சுறா இன்ட்ரோ சீன் மாதிரி வச்சுட்டாங்க. சூப்பரா இருந்துச்சு அது. ஐயம் அண்டர் தி வாட்டர் அப்படிதான் ஆரம்பிச்சாங்க. நம்ம வந்து வருவோம் வந்து அதான் பிரபாஸோட லுக்குக்கு வந்து கொல்லன்னு சிரிச்சு தேட்டர. சீமான் மாதிரி இருந்தாரு சில போர்ஷன்ல, ஜீசஸ் கிரைஸ்ட் மாதிரி இருந்தாரு. ரீசெண்டா கான்யே வெஸ்டோட அந்த பிளாக் கலர் டி-ஷர்ட் போட்டு போயிட்டு இருந்தாங்க வித்தியாசமா முதுகு இப்படி. நம்ம இந்த ஸ்மாக்டவுன் வெர்சஸ் ரா 2011 விளையாண்டா வச்சுக்கோங்க PS2ல, நம்மளே இஷ்டத்துக்கு கேரக்டர் கிரியேட் பண்ணிக்கலாம். நான்லாம் இஷ்டத்துக்கு வைப்பேன், ஹைட் அந்த இது வெயிட் இந்த இது எல்லாம் உருண்டையா இருப்பான். அவனுக்கு இந்த ரே மிஸ்டீரியோ ஸ்மாக் எல்லாம் வச்சு தமாசா இருப்பான். சரி, அந்த மாதிரி எல்லாம் ரெண்டு கம்பிக்கு நடுவுல போய் ஒரு ஸ்மாக் போடுவான் மாதிரி இருப்பான். புரியுதா, அது இதுக்காக சொல்றேன், சும்மா விளையாட்டுக்கு விளையாடுதானே அந்த மாதிரி எல்லாம் கிரியேட் பண்ணி விளையாண்டு இருப்பேன். அந்த கேம்ல வர கிராபிக்ஸ் நல்லா இருக்கும். ஆமா, எங்க PS2ல விளையாண்ட கேம் அது. நான் சான் ஆண்ட்ரியாஸ் கிராபிக்ஸ் நல்லா இருக்கும்டா. வைஸ் சிட்டி அதோட கிராபிக்ஸ் நல்லா இருக்கும். சரியா, சோ வந்து அதான் சில இதுல வந்து பிரபாஸ் வந்து சீமான் மாதிரி இருக்காரு, சில இதுல சாய்பாபா மாதிரி இருக்காரு, சில இதுல வந்து டாபரியா மாதிரி இருக்காரு, சில இதுல ஜீசஸ் மாதிரி இருக்காரு. ஆனா எதுலயுமே பிரபாஸ் மாதிரி இல்ல. ஏன் அவருக்கு ஏதாவது வியாதியா என்னன்னே தெரியல. படம் முழுக்கவே வந்து பிரபாஸே வந்து ஒரு மாதிரி சிஜி கேரக்டர் மாதிரி தான் இருக்கு. ராதேஷாமே அப்படிதான் ப்ராப்ளம் ஏதாவது. ஆளு வந்து நல்ல வெயிட் போட்டார்றா. சரியா, பாகுபலிக்கு அவர் என்ன பண்ணி அவர் உடம்பு ஏத்தி அப்படி ஃபிட் ஆனாருன்னு எடுத்து பஞ்சாயத்து எடுத்திருப்பாருன்னு தான் நினைக்கிறேன். ஆனா என்னமோ பண்ணி ஆளு வந்து ரொம்ப ஒரு மாதிரி குண்டாகி ஃபேஸே வந்து ஒரு மாதிரி சப்பி ஆயிருச்சு ஆளுக்கு. சரியா, அதெல்லாம் மறைக்கிறதுக்காக வந்து இவரை இப்படி வந்து சிஜி பண்ணி இவருக்கு 140 கோடி சம்பளம். சரியா, அது போக இவரை வந்து டு மேக் ஹிம் லுக் பெட்டர், அது ஒரு தனி பட்ஜெட்டா இருக்கும் இந்த படத்துக்கு. சரியா, படம் முழுக்க அவரே வந்து ஒரு மாதிரி சிஜி கேரக்டர் மாதிரி தான் வர்றாரு. இந்த பாகுபலிக்கு கடைசியா அந்த இதை தூக்கிட்டு வருவார்ல, அதை தூக்கிட்டு வர்றதுக்கு வந்து ஒரு 3D மாடல் கிரியேட் பண்ணிருப்பாங்கல்ல சிஜி பண்ணும்போது, அந்த 3D மாடல் அப்படியே காசு கொடுத்து வாங்கி இந்த படத்துல யூஸ் பண்ணிருக்காங்க. ஃபுல் படத்துக்கு யூஸ் பண்ணிருக்காங்க. சில ஓடுற சீன்லாம் சரவணா ஸ்டோர் லெஜெண்ட் பாத்தியா, அதுல என்னங்க பேச மட்டும் ஓட்ட வச்சிருப்பாங்க அண்ணாச்சிக்கு. அந்த மாதிரி இருக்கு சில ஓடுற சீனு எல்லாமே. என்ன சொல்றது, பிரபாஸ் மாதிரியே இல்ல. மிச்ச சைடு கேரக்டர்லாம் நல்லா இருக்கு. ஆமா ஆமா, அனுமார் கூட நல்லா இருந்துச்சு. அனுமாருக்கு வந்து அது எப்படி பண்ணாங்க, அது வந்து மேக்கப்ல பண்ணிருக்காங்களா சிஜில பண்ணிருக்காங்களா? அவர் ஃபேஸ் அப்படி அந்த மங்கி ஃபேஸ் தெரியல, சிஜி தான் மேக்கப்பா தெரியல. சரி, என்னமோ அது வந்து அது என்னன்னே கண்டுபிடிக்காத மாதிரி நல்லா தான் இருந்துச்சு. மத்த என்ன சீதா கும்பமா இருந்தாங்க. சாரி, சீதான்னு சொல்லக்கூடாது, ஜானகி. டேய் ஆனா ஒரு விஷயம்டா, எங்களுக்கு நீங்க ஒரு நல்ல விஷயம் பண்ணிட்டீங்க. இப்ப நான் வந்து ராகவ்
கூட நான் திட்டுவேன். நீ என்கிட்ட கேட்டு வரவே முடியாது, புண்படுத்திட்டா நீ கேட்கவே முடியாது. ஏன்னா நீயே எனக்கு பண்ணி கொடுத்துட்டேன். சரியா, வாகாவது மாட்டீங்க. நான் படம் முழுக்க இவனை நான் திட்டிக்கிட்டே இருப்பேன், ஆனா நீ கேட்க முடியாது. நான் தான் லவ் பண்ணல. சரியா, ஃபர்ஸ்ட்ல இருந்தே வருவோம். சரியா, ஃபர்ஸ்ட் வந்து கதை போயிருவோமா. இவர் வந்து அந்த ஸ்டார்டிங்ல இவரோட அந்த குதிரையில மவுண்ட் பண்ண கதை, இவரை வந்து ஊர்ல இருந்து துரத்தி விட்டு கதை, இதெல்லாம் வந்து நல்ல வேலை என்ன பண்ணிட்டாங்க, கார்ட்டூன் மாதிரி காமிச்சிட்டாங்க. அந்த விஎஃப்எக்ஸ் நல்லா இருந்துச்சு உண்மையாவே. அதுல காட்டிட்டாங்க. படத்துல ஒரு விஎஃப்எக்ஸோட சைடுல வர எல்லா விஎஃப்எக்ஸும் நல்லா இருந்துச்சு. ஸ்டோரி போர்ட் நல்லா இருந்தது விஎஃப்எக்ஸோட. கதையே எங்க ஆரம்பிக்குதுன்னா வந்து இவங்க இந்த காட்டுக்குள்ள இருக்காங்கல்ல, அங்க இருந்தா கதை ஆரம்பிக்குது. இவர் சேஷ், அதாவது இப்ப இங்க பாருங்க, நாங்க வந்து இந்த படம் முழுக்க இப்படிதான் சொல்லுவோம். ராகவ்னா இவன்னு புரிஞ்சுக்கணும், பிரபாஸ். சரியா, ஜான்கினா வந்து கீர்த்தி சனோன் புரிஞ்சுக்கணும். சேஷ்னா வந்து கூட இருக்கிற தம்பி கேரக்டர்னு புரிஞ்சுக்கணும். பஜ்ரங்கினா வந்து வானர சேனை, அதாவது மங்கி மேன் புரிஞ்சுக்கணும். சரியா, சோ வந்து சேஷும் ஜான்கியும் வந்து என்ன பண்றாங்க, குஜாலா இருக்காங்க. ஆனா சஸ் வெரி சேஷுக்கு இருக்கான் பத்தியா, அந்த சேஷ் கேரக்டர் இருக்கான் பத்தியா, ஹைலி சஸ் கேரக்டர். அவன் சேஷ் இல்ல, அவன் சஸ். சரியா, வெரி இரிட்டேட்டிங் கேரக்டர் படம் முழுக்க. ஆனா கூலா இருக்குல்ல சேஷ். Bro, we are going to take Ramayana for the 2K kids. What are the changes you are going to do, bro? Changing only 4 names, bro. And changing Ravan's haircut, bro. அந்த ராவன், லங்கா, சரியா, எல்லாமே இந்த 300 பருத்தி வீரர்கள் பெர்ஷியன் கேங் அந்த மாதிரி இருக்கு. அது நல்லா இருக்கும்டா, ஸ்னைடர் படம்டா, அது சூப்பரா இருக்கும்டா விஷுவலா. அதெல்லாம் இதோட கம்பேர் பண்ணாது. அங்க பேர் இங்க மைக்கால அடிச்சிருவேன். காஸ்டியூம்ஸ் மட்டும் சொல்றேன். நான் கூட வீட்டுல கேட்ட லங்கா எப்படியா இருக்கு. அதாவது என்ன பண்ணிருக்காங்க, ராஜமௌலி கிட்ட போயிட்டு பாகுபலி 1 பிரபாஸ் 3D மாடல் அதை வாங்கியிருக்காங்க. அப்புறம் என்ன பண்ணிருக்காங்க, பிளானட் ஆஃப் த ஏப்ஸ் ப்ரொடக்ஷன் போயிட்டு என்ன பண்ணிருக்காங்க, அதோட 3D மாடலா வாங்கியிருக்காங்க. அடுத்து என்ன பண்ணிருக்காங்க, லார்ட் ஆஃப் த ரிங்ஸ் கிட்ட போயிட்டு ஆர்க்ஸ் எல்லாம் வரும்ல, லார்ட் ஆஃப் த ரிங்ஸ்ல ஆர்க்ஸ் எல்லாம் வரும்ல, அதோட 3D மாடலா வாங்கியிருக்காங்க. எல்லாத்தையும் போட்டு இவனுங்க வந்து கேரக்டர்ஸ் எதுவுமே கிரியேட் பண்ணல. பவர் பஃப் கேர்ள்ஸ் ஒரு மிக்ஸ் இன்ட்ரோல வரும்ல, கெமிக்கல் ஆப்வியஸ் கெமிக்கல் எக்ஸ் டிராப் பண்ணிட்டாரு. அந்த மாதிரி கெமிக்கல் எக்ஸ் தான் பிரபாஸ் அந்த மாதிரி. சரியா, சோ வந்து இவங்க 2 பேரும் என்னமா சில் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அப்ப வந்து இவரு சில் பண்ணிக்கிட்டு இருப்பாரு, சும்மா பேசிக்கிட்டு இருப்பாங்க 2 பேரும். யாரு, சேஷம் ஜான்கி பேசிக்கிட்டு இருப்பாங்க. அப்ப வந்து அண்ணன் எங்க, நான் வந்து அண்ணன் வந்து அண்டர் த வாட்டர் இருப்பாரு. அண்ணன் தேடி பிடிக்கிற ஆளு இல்ல, ஏறி அடிக்கிற ஆளு அப்படின்னு ஒரு இன்ட்ரோ. சரியா, அது சம்பந்தமே இல்லாத ஒரு ஃபைட் சீன் அங்க. அதுல யாரு, ஹீமன் கோட்டையின் சத்தே. ஆமா, அப்படி ஒரு ஸ்கல்லு மூஞ்சி ஒரு வில்லன் ஒருத்தன் வரான், அவங்க கூட சண்டை போடுறாங்க. ஆமா, இது வால்மீகி இதெல்லாம் பார்த்துட்டு இந்த விஐபில தனுஷ் சொல்லுவாங்க, சார் இதெல்லாம் என் பிளான்லயே இல்ல சார். அந்த மாதிரி வால்மீகி பாத்துக்கிட்டு இருப்பாரு, இதெல்லாம் என் ஸ்கிரிப்ட்லயே இல்ல சார், என்ன சார் இது. எனக்கு ஒரு டவுட், ராகவுக்கு, பஜ்ரங்குக்கு, சேஷுக்கு, ராவனுக்கு, ஊர்ல உள்ள அத்தனை பேருக்கும் என்ன புண்டைக்கு நூலு போட்டு விட்டுருக்காங்க. இவங்க எல்லாம் சத்திரிய கேரக்டர்ஸ் தானே. ஆமா, என்ன புண்டைக்கு நூலு, ராகவே சத்திரியன் தானே. ஆமா, நீ ஒண்ணும் இல்ல, இந்த ஆனிமே இருக்கும்ல, அந்த ஆனிமைய பார்த்தா ஜாப்பனீஸ் ஆனிமே இருக்கும் ராமாயணா, அதுலயே வந்து சத்திரியான்னு ஊம்பிக்கிட்டே இருப்பான் அத. சரியா, இது ஜாப்பனீஸ் ஆனிமேல சத்திரியான்னு சொல்லிக்கிட்டு இருப்பான். சரியா, அப்ப ரொம்ப தெளிவாவே தெரியும் அவன் வந்து சத்திரியன் தான். அவங்க வந்து அரசாள்ற குடும்பம் தானே, அவங்க சத்திரியர்கள் தானே. எதுக்கு நூலு, என்ன ப்ரூவ் பண்ண ட்ரை பண்றானுங்க. ஹிஸ்டரியே கிடையாது இது. முதல்ல கதைப்படி மூல கதையில என்ன இருக்கு, இந்த படத்துலயே அவன் ராஜா தானே, இவன் பாப்பான் கிடையாது இல்ல, அப்புறம் எதுக்கு நூலு. சரி, போட்டு விட்ட நூலை, அந்த நூலு ஆதித்ய கரிகாலனுக்கே நூலு ராமருக்கு போய் நூலு போட்டு, ராகவுக்கு போய் நூலை போட்டது பெரிய விஷயமா பேசிக்கிட்டு இருக்கீங்க. நூலை போட்டது கண்டிப்பா ஆதித்ய கரிகாலன் அவரே போட்டுட்டு சுத்துறாரு. நீங்க யாரு சில்லிங்க, போங்க போய் வேலை இருந்தா பாருங்க. சரி, நூலை போட்டதுதான் போட்டேன். அந்த நூலையே ஒரு மாதிரி மஞ்சள் கலர்ல இருக்கு சில ஃப்ரேம்ல, என்ன பீயா
தெரியல. பீ தடவி இருக்கு அதுல. சில கரெக்டா குண்டி ஏரியால மட்டும் மஞ்சளா வேற இருந்துச்சு அந்த இன்ட்ரோ சண்டையில. அது அந்த மண்ணு கீழே படுது எல்லாம் ரைட். அதுலயே இன்னொரு சீன்ல பார்த்தா வெள்ளை கலர் வெள்ளையா இருக்குது. அடுத்த ஃப்ரேம்லயே வந்து மஞ்சளா இருக்கு. கண்டினியூட்டி பார்க்க மாட்டீங்க. கண்டினியூட்டியே கிடையாது. ஒரு ஃப்ரேம்ல மஞ்சளா இருக்கு, அடுத்த ஃப்ரேம்ல வெள்ளையா இருக்கு, திரும்ப அடுத்த ஃப்ரேம்ல மஞ்சளா இருக்கு, அதுக்கு அடுத்த ஃப்ரேம்ல வெள்ளையா இருக்கு. ஒருவேளை ராகவோட பவரே அதுதானா? சேஞ்சிங் கலர் ஆஃப் நூல் தான் அவரோட பவரா? சரியா, சரி, ஓகே. அடுத்து இதுக்கப்புறம் என்ன நடக்குது? அவர் சண்டை போட்டு அவங்க எல்லாம் வந்து அந்த ஹீமன் வில்லன் எல்லாம் வந்து கொன்னுட்டு போயிட்டு போயிட்டு டுயட் பாடுறாரு. பச்சை அதே மாதிரி பாட்டு எல்லாம் வந்து ஃபுல்லா வந்து இந்த விண்டோஸ் வால்பேப்பர் இருக்கும். அந்த மாதிரி இருக்கு ஃபுல்லா பாக்குறதுக்கு. எங்க இருக்கு இதெல்லாம்? விண்டோஸ் வால்பேப்பர்லாம் பரவாயில்ல, நல்லா இந்த ரியல் போட்டோ உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீ வச்சு. இல்ல பழைய அந்த விண்டோஸ் எக்ஸ்பிக்கு ஒரு வால்பேப்பர் வரும் தெரியுமா? பச்சை கலர் மவுண்டன், ப்ளூ கலர் ஸ்கை, இப்படி ஃபுல் சேச்சுரேஷன் வந்து சேச்சுரேஷன் ஹையஸ்ட் பாயிண்ட் இருக்கும் தெரியுமா? அதுல வச்சு இருக்கு தெரியுமா? அந்த மாதிரி இருக்கு. அதாவது என்ன விஷயம்னா, டீசர் வந்தப்போ என்னடா படம் டல்லா இருக்கு, படம் சிஜி நல்லாவே இல்ல, இன்னொன்னு என்ன பண்ணிட்டானுங்க, படம் ஃபுல்லா சேச்சுரேஷன் ஃபுல்லா இன்க்ரீஸ் பண்ணிட்டு இந்த பாருங்க நாங்க சிஜில ஒர்க் பண்ணிருக்கோம். இது என்ன தெரியுமா கதை? ஃபர்ஸ்ட் ட்ரைலர் வந்துச்சுல, அங்கெல்லாம் நல்லா பிரைட்டா இருந்துச்சு சீன்ஸ் எல்லாமே. சரியா, இன்னும் பிரைட்டா அந்த சிஜி நல்லா இல்லன்னு சொல்றானுங்க. எல்லாத்தையும் கருப்பாக்கு. அதாவது ஆள் தெரிஞ்சாதானே நீ சொல்லுவ. இன்வெர்ட் பண்ணிட்டானுங்க. அதாவது டார்க்கா இருந்த சீன் எல்லாம் பிரைட் ஆக்கிட்டானுங்க, பிரைட்டா இருக்கிற சீன் எல்லாம் டார்க் ஆக்கிட்டானுங்க. இன்னொன்னு எனக்கு மட்டும்தான் எப்படி இருந்துச்சா, என் கண்ணு நொல்லையா எனக்கு தெரியல, படம் ஃபுல்லாவே மங்களா இருந்துச்சா உனக்கு? எனக்கு எப்படின்னா, இப்போ மெயின் கேரக்டர் பேசும்போது சைடு கேரக்டர் எல்லாம் பிளர் ஆயிடுது ஃபுல்லா. உனக்கு சூர்பனகையோட மூக்கு தெளிவா தெரிஞ்சுதா? தெரிஞ்சுது, லைக் ரொம்ப கிறிஸ்டல் கிளியரா தெரிஞ்சுதா? அப்படிலாம் தெரியல, கொஞ்சம் அது மூக்குன்னு தெரிஞ்சது. உத்து பாக்குற மாதிரி தானே இருந்துச்சு. அதுல என்ன நடந்திருக்கா? அவ மூக்கு வந்து வெட்டுப்பட்டிருக்கா, என்ன இருக்கா, கீறி இருக்கா, தெளிவா தெரியல தானே? தெரியல. சரி, ஓகே. அப்ப இது என்னோட இஷ்யூ மட்டும் இல்ல இல்லையா? இது வந்து எல்லாருக்குமே அப்படிதான் இருந்திருக்கு. உனக்கு ஏதாவது கண்ணுல பவர் இருக்கா? இல்ல தானே? இல்ல. சரியா, சரி. அப்ப வந்து படம் வந்து மொத்தமாவே படமே ஒரு மாதிரி மங்களாதான் இருந்திருக்கு. சரியா, அது ஒரு குறை. சரியா, சிஜிக்கெல்லாம் வரோம் நாங்க. சிஜி ஒவ்வொரு சீனா சொல்றோம். சரியா, அடுத்து வந்து என்ன நடக்குது வந்து இந்த ஹோல்சம் சீன் முடிஞ்சிருச்சா, இவங்க வந்து பாட்டுலாம் பாடிட்டாங்களா? ராவணன் இன்ட்ரோ. அவர் வந்து அங்க வீணை வாசிக்கிட்டு இருக்காரு. வீணை இல்ல, தியானம் பண்ணிக்கிட்டு இருப்பாரு பிரம்மா கிட்ட. அது ஃபர்ஸ்ட் சீனு, படத்தோட லிட்டரல் ஃபர்ஸ்ட் சீன் வந்து ராவணன் வந்து பிரம்மன் கிட்ட வந்து வரம் வாங்குறது. அது வந்து வி ஆல் நோ. இங்க ராமாயணங்கிறது வந்து நம்ம 1000 தடவை போட்டு அடிச்சு தோச்ச கதை. வி ஆல் நோ த ஸ்டோரி. ஸோ வந்து பிரம்மன் வந்து இவருக்கு என்ன வரம் கொடுப்பாரு? நீ வந்து வானத்திலையும் சாக மாட்ட, பூமியிலையும் சாக மாட்ட, அரக்கனாலையும் சாக மாட்ட, தேவராலையும் சாக மாட்ட, இந்த மாதிரி ஒரு வரம் கொடுப்பாரு. பேசிக்கலி உனக்கு நான் வந்து சாகா வரம் கொடுக்க முடியாது, அதனால இப்படி வந்து கிளாஸ் அண்ட் கண்டிஷன்ஸ்ங்கிற மாதிரி ஒண்ணு கொடுத்திருக்காரு. சரி, அந்த சீனு. அதுக்கப்புறம் தான் வந்து இந்த சீனு, நம்ம அண்டர் த வாட்டர் சீன் வந்துச்சு. அப்புறம் வந்து திரும்ப வந்து ராவணன் வந்து வீணை வாசிக்கிற சீனு. அதுல வந்து சுத்தி பார்த்தா ஸ்டாச்சு, சைஃப் அலி கான் ஸ்டாச்சு, ஃபுல்லா சைஃப் அலி கான் ஸ்டாச்சு. அட்லஸ் இது குளோப பிடிச்சுக்கிட்டு இருப்பாரு. ஆமா. டேய், டு பி ஆனஸ்ட், நான் சின்ன வயசுல அனுமான் அனிமேட்டட் அக்கடம் பக்கடம் அந்த பாட்டு தானே 2005ல வந்த படம். சூப்பரா இருக்கும் அந்த படம். அதுல அனிமேஷன் சரி, அதுலயும் இந்த மாதிரி என்ன சொல்றது, அனுமான் ஸ்டோரி, ஆர்ஜின் ஸ்டோரி ஆரம்பிக்கும். செகண்ட் ஹாஃப் ஃபுல்லா ராமாயணம் கணக்கு. நான் அந்த டைம்ல அந்த படம் வெறித்தனமா பாத்துருக்கேன். நிறைய இந்த கீ செயின் எல்லாம் வந்துச்சு. நான் வச்சிருந்திருக்கேன் கீ செயின், கதை கீ செயின் எல்லாம் வரும். எங்க அம்மா ஒரு மாதிரி பாப்பாங்க, வாங்கி கொடுப்பாங்க, ஆனாலும் பாப்பாங்க என்னது சரியில்லையே, ஃபேமிலி வெள்ள சங்கியாச்சு, இதெல்லாம் அனுமார் படம் பாத்துக்கிட்டு தெரியுதுன்னு பாப்பாங்க. சரியா, லிட்டில் டிட் தே நோ. சரியா, இத்தனைக்கு அதுவும் இதே மாதிரிதான். எப்ப ராமரை மீட் பண்றாரோ அப்பல இருந்து ஜாயின் ஆகி ராமாயணம் போகும். அனிமேஷன் சூப்பரா இருக்கும். அந்த படம் சூப்பரா இருக்கும், கார்ட்டூன் மாதிரி இருக்கும், அழகா இருக்கும், சூப்பரா இருக்கும். கதை இந்த இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். அது இதுலயாச்சும் பிட்டு சீனா இருக்கு. அது ஃபுல் கதை வரும் உனக்கு. ஆமா, ஏல இருந்து இசட் வரைக்கும் வரும். இதெல்லாம் அப்படி டக்கு 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 கலக்கி போட்டு பேல் பூரி டக்கு டக்கு அடிச்சு இதாங்க சார் ராமாயணம். என்ன விஷயம்னா, அந்த ஜாப்பனீஸ் அனிமே, எப்ப ஜாப்பனீஸ் அனிமே திரும்ப சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஜாப்பனீஸ் அனிமே அதான் படமும் அதான் வந்து. ஆமா, ஜாப்பனீஸ் அனிமே பார்த்தேன். சரியா, இதுக்கு முன்னாடி தான் பார்த்தேன்.
அது வந்து 2 மணி நேரம் தான் அந்த படம், சரியா? ஆனா இதை விட டீடைல்டா இருந்துச்சு அந்த படம். ஆரிஜின்ல இருந்து இருக்காது, ஆரிஜின்ல இருந்து இருக்கு. என்ன அந்த மவுண்ட் பண்ற சீன் மட்டும் இல்ல, எங்க இருந்து ஆரம்பிக்கும்னா தசரதனுக்கு புள்ள இல்லாம இருக்கும், அதுக்கப்புறம் அவருக்கு புள்ள பிறந்துரும், யாகம் பண்ணி புள்ள பிறந்துரும். யாகம் எல்லாம் காட்ட மாட்டாங்க, ஆனா ஃபர்ஸ்ட்ல இருந்து அந்த கதை போகும். 2 மணி நேரத்துக்குள்ள மொத்த கதையும் அழகா சொல்லியிருப்பாங்க. தேவையில்லாத எக்ஸ்ட்ராலாம் இருக்காது, அழகா உனக்கு புரியுற மாதிரி உனக்கு அந்த கதையை சொல்லியிருப்பான். டே ஜப்பாங்காரன் ஒழுங்கா எடுக்கிறான்டா 2 மணி நேரத்துல, நீ 3 மணி நேரத்துல மயிறு மாதிரி ஒரு படத்தை எடுத்து 2D அனிமேஷன்ல 2D அனிமேஷன்ல நீ 3Dல 3 மணி நேரத்துக்கு மயிறு மாதிரி ஒரு ப்ராடக்ட் இது கொடுத்துருக்க. இது ஒரு ட்ரிபிள் த டைம்ஸ் பட்ஜெட் கம்மி. அது எது ஐயா இதுல வந்து 100% கூட அதுக்கான பட்ஜெட் இருந்திருக்காது. டே இது வரைக்கும் இந்தியால எடுத்தாலே ஹையஸ்ட் பட்ஜெட் மூவி இதுதானாண்டா. ஆமா ஆமா அப்படிதான் சொல்லிக்கிறானுங்க. எந்திரன் 2.0 இல்ல இப்படிதான் சொல்லிக்கிறானுங்க. அது எந்த அளவுக்கு உண்மைன்றது தெரியல, ஆனா இவனுங்க அப்படிதான் சொல்லிக்கிறானுங்க. இந்தியாவிலே ஹையஸ்ட் பட்ஜெட் படம் இதான்ட்டு, ஆனா பார்த்தா அப்படி தெரியல இல்லையே. சரியா? அவதாரே அப்படிதான் இருந்துச்சு எனக்கு. என்னன்னு தெரியல. அவதார் நீ விஎஃப்எக்ஸ் உனக்கு பிடிச்சிருந்துச்சா? அவதார் நான் வந்து தியேட்டர்ல இருட்டான ஒரு தியேட்டர்ல பார்த்தேன், எனக்கு படமே பாதி தெரியல, நான் தூங்கிட்டேன் வேற. அவதார் 2ல நான் அதுக்கப்புறம் நான் அவதார் பார்க்கவே விஎஃப்எக்ஸ் ஒரு மாதிரி பீ மாதிரி தான். எதுல கதை அதுக்கும் மேல விஎஃப்எக்ஸ் பீ மாதிரி தான் இருந்துச்சு. சரியா? அதுக்கப்புறம் வந்து இந்த சேஷ் இருக்கான் பாரு, அவன் ஆளு பாக்குறதுக்கு அபிஷேக் பச்சன் மாதிரியே இருந்தான்டா. எனக்கு வேற ஒரு 2-3 நான் ஒரு 3 சீன் வரைக்கும் நான் அபிஷேக் பச்சன் தான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். போலா அபிஷேக் பச்சன் சைபா இருக்கு. அதுக்கப்புறம் தான் உத்து பார்த்தேன், ஓ இல்ல இது வேற யாரோ. சரியா? இப்ப என்ன ஆகுது, இப்ப சூர்பனகை வராங்க. சூர்பனகை வந்து இவர் இந்த இது வீணை வாசிக்கிட்டு இருக்காருல்ல, வீணை வாசிக்கிட்டு இருக்கும்போது சூர்பனகை வந்து மூக்கெல்லாம் வந்து நிப்பா. என்னமா போலா மாதிரி, போலா மாதிரி போலா வச்சு இது ஐயோ உப்பந்தரா படம் பார்த்தோமே, என்ன படம் அது? கப்சா மாதிரி ஃபர்ஸ்ட் ஒன்னத்தை காட்டுவாங்க, அதுக்கப்புறம் அது எப்படி நடந்துச்சுன்னு பிளாஷ்பேக் காட்டுவாங்க. அந்த மாதிரி என்னமா நடந்துச்சுன்னு கேட்பாரு, சொல்லுவா. இப்படி வந்து அதுல வந்து ஒரிஜினல் கதையில அவன் லக்ஷ்மணன் வந்து என்ன பண்ணுவான், வாளால அவன் மூக்க அறுப்பான். இதுல வந்து அம்பு விடுறான், அது லைட்டா மூக்க தேய்ச்சிக்கிட்டு தான் போகுது. அது மூக்கு பெருசா வெட்டலாம் ஆகவே இல்லை. மூக்கு அவளுக்கு அந்த கதையைப்படி மூக்கு போயிரும், மூக்கே இருக்காது அவளுக்கு. ஆனா இங்க அப்படியெல்லாம் கிடையாது. ஆனா ஒரு நல்ல விஷயம்டா, எப்பா இவங்களை வந்து இந்த ஆனிமேலே இந்த தப்பு பண்ணியிருப்பானுங்க. ரொம்ப ஒரு மாதிரி இந்த டிராவிடியன் கேரக்டர்ஸா வருது இல்ல, அவங்கலாம் ரொம்ப ஒரு மாதிரி அசிங்கமா கருப்பா அந்த மாதிரிலாம் கட்டியிருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு ஸ்டீரியோ டைப் உண்டை பண்ணாம விட்டதே பெரிய விஷயம். வால்மீகி ராமாயணாலயா என்னன்னு தெரியல, ஸ்டீரியோ டைப்பே பண்ணல. எல்லாரும் வெள்ளையாருண்டு மைதாமா மாதிரி தான் திரியிறானுங்க. சரியா? அது மட்டும் இல்லாம இதுல அவர் இங்க வந்து யாரு அவருக்கு இதுனே வருது, என்னது பிரபாஸ் பேர் என்ன, ராகவ். அந்த பேரே வருது இல்ல, வேட்டையாடுடைய ராகவன். அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்க. சரியா? ராகவன் என்ன பண்ற, குளிச்சுட்டு வராரு. குளிச்சுட்டா? ஆமா, சூப்பர்னு பாக்குறதுக்கு. வந்து சாரி கேர்ள், மம்மி சேஸ் நோ டேட்டிங். சாரி கேர்ள்ஸ், ஐ அம் அட் தி நைட்ஸ் வாட்ச். அந்த மாதிரி அவர் வந்து சாரி சூர்பனகை. அப்புறம் தான் நிறைய ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கதை சொல்லுவாங்க. அப்புறம் என்ன நடக்கும், சில பேர் என்ன சொல்லுவாங்க, அப்புறம் நடக்கும் சூர்பனை வந்து லக்ஷ்மணனை தேடி போவா. அதாவது ஆக்சுவலா என்ன நடக்கும்னா, இவ வந்து ராமர் கிட்ட கேப்பா. ராமர் என்ன சொல்லுவாரு, சாரி கேர்ள்ஸ், ஐ அம் மேரிட் மேன், நீ வந்து லக்ஷ்மணன்ட்ட கேட்டுப்பாரு, லக்ஷ்மண் வந்து என் தம்பி தான், அவனும் நீ. அவ வந்து என்ன சொல்ல, அவ வந்து ராமனோட அழகுல மயங்கிருவாடா, அதனால நீ வந்து ரொம்ப அழகா இருக்க, எனக்கு ஒன்னு தான் கல்யாணம். ராகவன் டோன்ட் இல்ல ராகவன்ற ராமர் அழகு இல்ல இல்ல, ஆக்சுவல் கதையை சொல்றேன். ஆக்சுவல் கதையில வந்து சூர்பனகை வந்து ராமனோட அழகுல மயங்கி, எனக்கு வந்து உன்னைய பிடிச்சிருக்கு, நான் கட்டுனா உன்னைய தான் கட்டுவேன்னு. இல்ல நான் கல்யாணம் ஆயிருச்சு, நீ என் தம்பி கிட்ட வேணா கேட்டுப்பாருன்ட்டு. இப்ப தம்பி கிட்ட போய் கேட்பான், அவன் மூக்கறுத்துருவான். சரியா? அதை வந்து இந்த இடத்துல வேற மாதிரி காட்டுறாங்களா. இவன் வந்து சொன்னோன்னா சரின்னு சொல்லிட்டு ராவணனும் காண்டாயிடுறான். இப்ப இவன் ராவணனுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சு ராவணன் வர்றதுக்கு நடுவுல வந்து ஒரு மேட்டர் நடக்குது. என்ன பண்றாப்ல, டூயட். அதுக்கு முன்னாடி என்ன நடக்குது, இந்த டூயட்டுக்கு முன்னாடி என்ன நடக்குது, ராமருக்கு வந்து லைட்டா ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்து, சாரி ராகவனுக்கு, சரியா, சூர்பனகை மேல ஒரு லைட்டா இன்ட்ரெஸ்ட் வந்துருச்சு. இது வந்து நான் நினைக்கிறேன், திஸ் இஸ் மை தியரி. ஏன்னா
இந்த சம்பவம் நடந்த உடனேயே ராகவன் என்ன பண்றாரு, ஜான்கி நீ அயோத்தியாக்கே போயிரு, நீ இங்க இருக்காத என் கூட. ஹைலி சஸ் இது. இந்த சரக்கு கல்யாணம் ஆன பசங்க எல்லாம் சரக்கு அடிக்கணும்னு வச்சுக்க, நீயும் உங்க அம்மா வீட்டுல போய் ஒரு வாரம் இருந்துட்டு வர அத மாதிரி நீ ஜான்கி தேவி, நீ ரொம்ப லக்ஸூரியஸா வாழ்ந்த பொண்ணு, அயோத்தியாவுக்கு போய் வாழுங்கன்ற மாதிரி ஒரு மாதிரி ஹைலி சஸ்ஸா பேசிட்டு இருக்காரு. சீதா ஸ்மெல் பண்ணிடுறா, சாரி ஜான்கி வந்து ஸ்மெல் பண்ணிடுறா, நீ எதுக்கு அடி போடுறன்னு தெரியுது, நான் போகலாம் மாட்டேன் இங்கதான் இருப்பேன். இவனும் ஓகே போக மாட்டேங்கிறா கண்டுபிடிச்சிட்டான்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு, ஒரு தாமரைய கொடுத்து அடே எல்லாவியோங்கிற மாதிரி சொல்றது. தாமரை ரெஃபரன்ஸ் வேற இதுல. சரியா, அதுக்கப்புறம் தான் அந்த பாட்டு வருது. அந்த பாட்டு நல்லா இருந்துச்சுடா. நீ கூட நம்ம போஸ்ட் போடும்போது இந்த பாட்டை தான் போடணும்னு ஒரு பாட்டு சொன்னீங்க. அந்த பாட்டு கொஞ்சம் நல்லா தான் இருந்துச்சு. பாட்டு எல்லாம் நல்லா தான்டா இருந்துச்சு. பாட்டு பிஜிஎம் எல்லாம் நல்லா தான் இருந்துச்சு. அது இந்த பிஏ கம்பேர் பண்ணுவோம் அந்த பி அப்படி. ஆமா சரியா. அப்புறம் வந்து என்ன நடக்குது, தங்கமான் சீன் நடக்குது. இப்ப ராவணன் வந்து என்ன பண்ணுவான், அவனோட மாமாவோட சேர்ந்து சீதாவை கடத்துறதுக்காக வந்திருப்பான். மாமாவை வந்து தங்கமானா வந்து வேஷம் போட வச்சு அவன் போய் தங்கமான் மாதிரியே இல்ல இருந்துச்சு. அது வந்து அது கூட வந்து இவரு ராகவன் வந்து டெம்பிள் ரன் விளையாடிக்கிட்டு இருக்காப்ல. சரி டேய் எனக்கு ஞாபகம் வந்துருச்சுடா, அந்த இந்த கேரக்டர் இருக்குல்ல நம்ம ராவணனோட இது பறவை பேட்டு, அது டெம்பிள் ரன்ரா. டெம்பிள் ரன் கிட்ட 3D மாடல் வாங்கியிருக்கானுங்க, ஞாபகம் இருக்கா? அவனை துரத்திக்கிட்டு வருமே ஒரு கேரக்டர் கருப்பா, அதுதான்டா அது. அது வேற பீஃப் எல்லாம் வேற சாப்பிடுது. பீஃப் எல்லாம் சாப்பிடுது. அது இது கட்டவங்க எல்லாம் பீஃப் சாப்பிடுவாங்க. அது அந்த ஆனிமேலே பண்ணிருப்பாங்க. சூர்பனகையோட இன்ட்ரோ சீன்லயே வந்து அவ வந்து சிக்கன் என்னமோ எடுத்து சாப்பிட்டுக்கிட்டு இருப்பான், மீட்டு சாப்பிட்டுக்கிட்டு இருப்பேன். இப்ப நான் என்ன சொல்ல வரேன், இப்ப இவனுங்க இத வந்து நாங்க இத தலைவி எடுக்கல கிரிஞ்சு பண்ணாலுமே இது அதுதான் தெரியுது, பச்சையாவே தெரியுது. சரியா, வால்மீகி ராமாயணத்துல நம்ம ஆளு தண்ணி அடிப்பாப்ல, எப்படி கல் அடிப்பாப்ல, மீட்டு சாப்பிடுவாப்ல, அதை வந்து சீதாக்கு ஊட்ட வேற செய்வாப்ல. இதை இல்லைன்னு எந்த நாயாவது சொல்லிச்சுன்னா வால்மீகி ராமாயணம் படிச்சுட்டு வந்து என்கிட்ட பேசணும் இதெல்லாம். சரியா, வால்மீகி ராமாயணத்துல இது இருக்கு. என்ன மாமிசமும் கல்லும் சாப்பிட்ற ஆள் தான் வந்து உங்களோட சரியா பேர் சொன்னாதான்டா கேப்ப. சரியா, இன்னொன்னு அந்த ஆளு வந்து இந்த ஏகபத்தினி விரதன்ங்கிறது வந்து கம்பரோட உருட்டது. சரியா, ஆக்சுவல் வால்மீகி ராமாயணத்துல அவருக்கு ஏகப்பட்ட வைஃப். சரியா, அப்புறம் சூப்பர் ஓகே சூப்பரா அவசரம் பண்ணிருக்கலாம். அது எப்படி, அது டிராவிடியன் கேரக்டர்ல கருப்பா இருக்குது, கருப்பா இருக்கிற பொண்ணுங்க நமக்கு வேணாம், அதனால ரிஜெக்டட். சரியா, அது பிடிக்காம, அதாவது ரேசிசம் அது அவ்வளவுதான். மற்றபடி ஏகபத்தினி விரதன்கிறதெல்லாம் வந்து கம்பரோட உருட்டது. அவருக்கு he had many wives. அதனாலதான் வந்து கடைசியில ஆட்சி செய்யும் போது சீதா வந்து திரும்ப அனுப்பி விட்டுருவாரு, எங்க காட்டுக்கே போனின்ட்டு. அதெல்லாம் நான் வருவேன், கடைசி என் கன்க்ளூஷன்ல இருக்கு, செம்மாட்டி இருக்குது ஒருத்தருக்கு இன்னைக்கு. சரியா, சோ வந்து பேக் டு தி கதை. சரியா, தங்கமானதை துரத்திக்கிட்டு டெம்பிள் ரன் போறாரா, அந்த டைம்ல வந்து இவரு மிஷன் இம்பாசிபிள் நேத்தன் ட்ரேக் மாதிரி ஓட்டி மிஷன் இம்பாசிபிள்ல நேத்தன் ட்ரேக்கா, பேரு ஈத்தனா, சாரி என்ன சாரி கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு மக்களே. ஓடிக்கினே இருக்கிறான் பாட்டு, ஐயோ ஓடுறான் ஓடிக்கினே. அது மட்டும் இல்லாம இது ஒரிஜினல் ஸ்டோரியில என்ன நடக்கும்னா, இவரு போய் லக்ஷ்மணத்தை யார் அவரு என்னது லக்ஷ்மணே வருது, என்ன சேஷ் வந்து போயிட்டு அப்புறம் தான் சீதா யார் தூக்குனான்றது தெரியும். இதுல வந்து எடுத்தோடனே அவன் தான் தூக்குனாப்பா, பாத்துருவானுங்க. வரிசையா வர என்ன ஆகும், இவனுங்க அங்க துரத்திக்கிட்டு இருக்க கேப்ல அந்த தங்கமான என்ன பண்றோம், மிமிக்ரி பண்ணி லக்ஷ்மணா என்னைய காப்பாத்து, சேஷு என்னைய காப்பாத்து. இன்னொன்னா வந்து சேஷும் போயிருவாப்ல. சேஷ் என்ன பண்ணுவாப்ல, இந்த இது கோடு கிழிச்சிட்டு இதை தாண்டி நீ வெளியில வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு. இல்ல அது எனக்கு ஒரு விஷயம் இருக்கு, இதை இவனுங்க குளோரிஃபை பண்ணிட்டானுங்க. இது வந்து ஒரு மேஜிக்கல் இல்ல மேஜிக்கல் லைன் வரைஞ்சாரு லக்ஷ்மணனு, அதனாலதான் வந்து சீதா அதை தாண்டின உடனே ராவணன் வந்து தூக்கிட்டு போயிட்டாங்கிறது வந்து இவனுங்க குளோரிஃபை பண்ண கதை. பேசிக்கலி என்ன சொல்றானுங்க, பொம்பளை வீட்டை விட்டு வெளியில வரக்கூடாதுங்கிறானுங்க. இது ஒரு பேசிக் ஹைலி மிசாகனிஸ்டிக்கான ஒரு மேட்ரு இது. சரியா, அதை இவனுங்க வேற மாதிரி குளோரிஃபை பண்ணி வச்சிருக்கானுங்க. எப்படி இந்த படத்துல வந்து சீதா வந்து நெருப்புல இறங்குறது காட்டலையோ, அந்த மாதிரி அவனுங்க வேற மாதிரி ட்விஸ்ட் பண்ணதுதான் அது.
இதுல ரொம்ப தெளிவா அதை பண்ணிட்டானுங்க பத்தியா. சீதா வந்து நெருப்புல இறங்குறது காட்டல, ஏன்னா ராம வந்து சந்தேகப்பட்டான்ங்கிற மாதிரி பேர் வரக்கூடாது. இது ப்ரொபகண்டா தானே, அதனால வந்து அதெல்லாம் காட்டல. ஒரிஜினல் கதையில அதான் நடந்துச்சு இல்ல சொல்லு. ஒரிஜினல் கதையில அப்படித்தானே எழுதியிருக்காரு. அப்படிதான் எழுதியிருக்காரு. அது இல்ல, அதாவது தப்புதான். அதுதான் போன பாட்காஸ்ட் சொன்ன மாதிரி தப்புன்னு நீங்க ஒத்துக்க மாட்டீங்க, கட் பண்ணிட்டு போயிருவீங்க. அதாவது இவ ராவணனை கொன்றுவாரு. கொன்னுட்டு என்ன சொல்லுவாரு, சீதையை வந்து போயிட்டு நல்லா அலங்காரம் பண்ணிட்டு கூட்டிட்டு வாங்கன்னு சொல்லுவாரு. சீதா வந்தோடனே நான் உன்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன். நீ வந்து உனக்கு ஒரு இமேஜினரி ஒய்ஃப் இருக்கா, சரியா? நீ இப்போ நான் ஒய்ஃப் இருக்கானா இல்லைன்னு நீ கிரிஞ்சு பண்ணுவேன், அதனால சொல்கிறேன். உனக்கு இமேஜினரி ஒரு ஒய்ஃப் இருக்கா, சரியா? அவளை வந்து ஒருத்தன் தூக்கிட்டு போயிட்டான். அவளை வந்து நீ போயிட்டு சண்டை போட்டு அவனை சாவடிச்சு அவன் உன்கிட்ட வரா. உன்கிட்ட ஃபர்ஸ்ட் டைம் வந்த உடனே நீ அவள்கிட்ட என்ன கேட்ப? எப்படி இருக்குமா, டார்ச்சர் ஏதாவது பண்ணாங்களாமா, சாப்பிட்டியாமா, இதெல்லாம் கேட்ப. நோ, நம்ம நிபா என்ன தெரியுமா கேட்பாரு, மானத்தை இழந்துட்டு நீ இன்னும் என்ன மயிருக்கு உயிரோட இருக்க? சத்தியமா சொல்றேன், கம்பராமாயணம் எடுத்து படிச்சு பாரு. நீ எதுக்கு இன்னும் உயிரோட இருக்க? மானத்தை இழந்துட்டு நீ இன்னும் எதுக்கு உயிரோட இருக்க? அவன் தூக்கிட்டு போனதுக்கு நாடா போன முடியும். மானம் பிடிக்கிற பூ பிடிக்கிற அவங்க கொடுத்த சாப்பாடுலாம் வகை வகையா தின்னுட்டு தானே இருந்திருப்ப. நீ எப்படி இன்னும் உயிரோட இருக்கன்னு கேட்போம். அது என்னடா பண்றது? கடவுள், சரியா? கடவுள், சரியா? இப்ப வந்து இங்க என்ன நடக்குது, ராவணன் வரான். ராவணன் வந்து சீதா கிட்ட வந்து ஏதாவது குடும்பம் சாப்பிட, ஒன்னும் இல்லைங்கய்யா, ஏதாவது இருக்குமே வீட்டுல, என்ன சாப்பிடலாம், என்ன வேணா சாப்பிடலாம்ன்ற மாதிரி கேக்குறாப்ல, சரியா? கேட்டோன்னா அவன் ஏதோ கொடுக்க வெளில வருவா, ஒரு மாதிரி பிளாக்மெயில் பண்ணுவாப்ல. நீ வந்து என்னை ஒரு ரிஷியை வந்து, இவர் ரிஷி கெட்டப்ல இருப்பாப்ல, ரிஷியை வந்து நீ வந்து வெறுங்கையோட அனுப்புற, உன் குடும்பமே நாசமா போயிடும், அந்த மாதிரி என்னமோ கிரிஞ்சு பண்ணோன்னா இவளும் வெளில வருவா, தூக்கிட்டு போயிடுவாரு. தூக்கிட்டு போகும்போதுதான் இவனுங்க பாப்பானுங்க, விச் இஸ் நாட் இன் த ரியல் ஸ்டோரி. இவங்களுக்கு யாரு தூக்கிட்டு போனா என்ன ஏது ஒண்ணுமே தெரியாது. சீதா எப்படி காணாம போனான்றது இவங்களுக்கு ஆக்சுவல் ஸ்டோரியில தெரியாது. இங்க வந்து ஜான்கிய பாத்துருவானுங்க. ஒரு பெரிய பேட்ல வந்து இவர் தூக்கிட்டு போயிட்டு, பேட் மொபைல் சாடில்லாம் இருக்கு அதுல. ஆமா, சாடில் சீதா வைக்கிறது, அதுக்கு ஒரு தனி சீட், ஜான்கி வைக்கிறதுக்கு ஒரு இடம், ஒரு தனி சீட்டு. ஆமா, சரியா? அதெல்லாம் இருக்கு. அவளை பிரேஸ் பண்றதுக்கு பெல்ட், அதெல்லாம் இருக்கு. ஜான்கியே தானே நாங்க, ஜான்கியே தான் நாங்க, வேற யாரையும் சொல்ல, ஜான்கிய சொல்றோம். ஆதி புருஷ் படத்துல வந்த ஜானகிங்கிற கேரக்டரை பத்தி நாங்க பேசிக்கிட்டு இருக்கோம். எவனாவது வாடி மொத்தவளக்க, சரியா? இப்போ வந்து இந்த இவரு சேஷ் வந்து கிளிக்கிறாருல ஒரு கோடு, அந்த வந்து ஒரு இது மாதிரி இருக்கும், டூம் மாதிரி இருக்கும். அந்த டூம் ஃபுல்லா வந்து ஸ்வஸ்திகா சிம்பிள். என்ன நாசி சாயமெல்லாம் இல்ல, எனக்கு புரியல ஏன் நாசி சாய், அது வேற சிம்பிளும் எனக்கு தெரியும், வேணும்னு தான் கேக்குறேன். சரியா? அடுத்து வந்து ஹேல் ராமராவ், ராகவ் எல்லாரும் சொல்றாங்க. ஆக்சுவலா பார்த்தேன்னு எல்லாரும் அப்படிதான் பிஹேவ் பண்ணுவாங்க. ஃபார் நோ ரீசன் எல்லாருமே ராகவுக்கு ஊம்புவாங்க, ஏன்னே தெரியாது. எல்லாருமே ராகவ பார்த்தோன்னா அப்படியே மதிமயங்கி போயிருவாங்க. ராகவ் அவங்களுக்கு எல்லாம் என்ன பண்றாருன்னு என்ன பண்றாரு, இல்ல தூக்குதா இல்ல இவர் எதுவும் பண்றாரான்னு தெரியல. சோ என்ன நடக்குது, தூக்கிட்டு போயிடுறாரா. தூக்கிட்டு போகும்போது வந்து நம்ம ஜதாயுங்கிற இது அது என்ன பண்ணுது, அதை ட்ரை பண்ணுது ஜான்கியை வந்து காப்பாத்துறதுக்கு. நம்மால் ரெண்டா வெட்டிடுவாப்ல அத, சரியா? அது ட்ரை பண்ணோம். இது ஜான்கி சூமுன்னு இருக்கா, அப்படி இருக்கா, போட்டு கொடுத்தோம். நீ சூத்தமுன்னு இருந்திருந்தாலே நான் மெல்லமா வந்து உன்னை தூக்கிட்டு போயிருப்பேன். நீ இப்ப ஜட்டாயுன்னு சொல்லி அவன் என்னைய திரும்பி பார்த்து பெருசா ஒரு கத்தி எடுத்து ஓங்கி ஒரே போடா போட்டு என்னை கொண்டுட்டாண்டி அவன். அப்புதான் ரெக்க வச்சு சமுக்கு சமுக்கு அப்புதான். சரியா? சாவும் போது என்ன பண்ணிரும், சாவும் போது கரெக்டா இவங்க ரெண்டு பேரும் வந்துருவாங்க. வந்த உடனே என்ன சொல்லும், இப்படி வந்து ராவணன் தான் தூக்கிட்டு போனா. அது மட்டும் ராவணன் பிரச்சனை வராது இல்ல, அது பிரச்சனை வராது இல்ல. யாரு ராவணனை தப்பா சித்தரிச்சுட்டாங்கன்னு யார் மிஞ்சி மிஞ்சி போனா தமிழ்நாட்டுக்காரன் வருவான் சண்டைக்கு, சரியா? டக்குன்னு ஒரு மினிஸ்டரை அரெஸ்ட் பண்ணி
சரியா திசை திருப்பணும்னு வையே. அதெல்லாம் நீ சும்மா சொல்லாத. என்னது செந்தில் பாலாஜி ஐயா இந்த ஆளை அரெஸ்ட் பண்ணதை நான் தப்புன்னு சொல்லல. பஞ்சாயத்து இருக்கு, 1008 பஞ்சாயத்து இருக்கு, அவரை அரெஸ்ட் பண்ணதுல தப்புன்றதா நான் சொல்ல வரல. ஆனா நீ நல்லா கவனிச்சு பார்த்தனா இப்ப இருக்கிற நம்மளோட ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு யூனியன் கவர்மெண்ட் ஏதாவது ஒரு விஷயத்துல பிரஷர் கொடுத்துக்கிட்டே இருக்கானுங்க. சரி பிரஷர் கொடுத்துக்கிட்டே இருக்கானுங்கன்னு தெரியுது இல்ல. கொஞ்சம் சூசாத்தின்னு இருப்போனே இருக்க மாட்டேங்கிறாங்க தான் இருக்க மாட்டேங்கிறாங்க. இல்லடா நீ வந்து எப்படி பாக்கணும்னா ஆப்வியஸ்லி தே ஆர் ஃபிளாட். நான் வந்து அவங்களுக்கு முட்டெல்லாம் கொடுக்கல, தே ஆர் ஃபிளாட். ஆனா லெசர் இவளா இவனுங்க தானே இருக்கானுங்க, இவனுங்களுக்கு தான் நம்ம சப்போர்ட் பண்ண வேண்டியதா இருக்கு. அப்படி சொல்ல இப்போ கரண்ட் இல்லதான்டா வீட்டுல. சரியா நைட்டு 12 மணிக்கு கரண்ட் போகுது, என்ன பிள்ளைக்குன்னு தெரியல. சரியா நைட்டு 12 மணிக்கு கரெக்டா அப்படி கண் அசந்து தூங்க போகும்போது ஏசி ஆஃப் ஆகுது, என்ன பிள்ளைக்குன்னு தெரியும் பார்த்தா 1 மணி நேரம் முழிச்சிருக்கேன் நானு. எல்லாம் நடக்குதுதான், நான் இல்லைன்னு சொல்ல. இட்ஸ் a very flawed government. ஆனா யூனியன் கவர்மெண்ட்ல இருக்கிற கவர்மெண்ட்டோட நம்ம கவர்மெண்ட் பரவாயில்லதான். இப்போ அப்கோர்ஸ் நீ சென்ட்ரல்ல உனக்கு பவர் இல்ல அப்படின்ன போது உனக்கு குலைச்சல் வந்துகிட்டே தான் இருக்கும். டிஸ்வாலிட்டிஸ்னால எதுவுமே பண்ண முடியாது. எப்படி பிஜேபி வந்து இருக்கும்போது ஏடிஎம்கே குலைச்சல் வந்துகிட்டே இருந்துச்சோ ஆப்வியஸ்லி வயசு வருஷம் இருக்கும்போது குலைச்சல் இருக்கதான் செய்யும். அப்ப நீ கொஞ்சம் சாத்திக்கிட்டு கமிஷன் அடினேன் சொல்லுது பிசினஸ் ஆகி போச்சு. சரியா வேன்னு தெரியற மாதிரி கமிஷன் அடிக்காத. என்ன பாட்டிலுக்கு 5 ரூபா 10 ரூபா எவிடென்டா தெரியுது. என்ன இப்ப மூச்சு நேரம் ஒருத்தன் மல்லி 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 ரெட் ஜெயண்ட் ஆட்சிக்கு வந்தானே ரெட் ஜெயண்ட் மூவிஸ் அப்படியே பொன்னியின் செல்வன் வாங்குறது என்ன, விக்ரம வாங்குறது என்ன, அது பண்றது என்ன, இதை பண்றது என்ன, எல்லாரையும் இப்படி அடிச்சுட்டோம்னா நாளைக்கு நமக்கு பிரச்சனைனா யாரு வருவா? என்ன ஆக்சுவலா என்ன சொல்லிக்கிட்டு இருந்தேன்? சரி இப்ப வந்து என்ன சொல்லு, ஜட்டாயி வந்து சொல்லுதா ராவணன் தான் கொண்டான்னுதா. கொன்னோன்னா என்ன செய்யறானுங்க, நீ என்ன பண்ணணும் நியாயமா? ராவணனை தேடி ஓடணும்ல, இல்ல உட்காந்து ஜட்டாயுக்கு வந்து லாஸ்ட் ரைட்ஸ் எல்லாம் பண்ணி அதை கொளுத்தி ஆத்துக்குள்ள அனுப்பி எதுக்குடா இதெல்லாம் வைக்கிங் மாதிரி நீங்க என்ன பண்ணிக்கிட்டு? நான் என்ன கேக்குறேன், சரி ஓகே இதெல்லாம் வந்து சோர்ஸ் மெட்டீரியல்ல இருக்குன்னே வச்சுப்போமே, இந்த படத்துல எதுக்கு இந்த சீனு? ஹவு இஸ் திஸ்? நான் எப்பவும் கேட்கிற கேள்வியை தான் கேட்கிறேன். ஹவு இஸ் திஸ் மூவிங் த ஸ்டோரி ஃபார்வர்ட்? நத்திங். நிறைய தேவையில்லாத இந்த மாதிரியான சீன்ஸ் இருக்கு. இது முடிஞ்ச உடனே ஒரு ஆயா சீன் ஒன்று வருது, ஒரு கிழவி ஒன்று வருது. வந்து என்னத்துக்குன்னா வந்து இவர் ராகவர் வந்து ரொம்ப நல்லவர், வல்லவர், தர்மத்தின் பக்கம் நிற்கும் தலைவர் இவர். இதெல்லாம் வந்து மற்ற சீன்ஸ்லயே காட்டியிருக்கலாம். அதுக்குன்னு தனியா ஒரு சீன் வச்சனாலதான் படம் 3 மணி நேரம் ஆகுது. சரியா ஒரு கிழவி வரும், வந்தோன்னா அந்த கிழவி வந்து அன்டச்சபிளாம், சரியா தீண்டத்தகாத. அது ஒரு சீன் வேற வருது. எல்லாரும் ஒரு ராஜா வருவாருன்னு சொல்லியிருக்காங்க, அன்டச்சபிள்லாம் பார்க்க மாட்டாரு அப்படின்னு சொல்லி. அன்டச்சபிள்லாம் பார்க்க மாட்டாரு இல்லையா, அதாகப்பட்டது. இப்ப நான் இன்னொரு கதை சொல்றேன். சரியா நம்ம தலைவர் என்ன பண்றாரு, எல்லாம் முடிச்சுட்டு திரும்ப போயிட்டு ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருக்காரு. ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருக்கும் போது திடீர்னு ஒரு பாப்பா என்ன பண்றோம், கையில 14 வயசு குழந்தை, அதாவது மகனோட சடலத்தோட இதுக்குள்ள வரான், அரசவைக்குள்ள வந்து, நீ என் புள்ள செத்து போயிருச்சு, உன்னோட ஆட்சியில ஏதோ ஒரு பிழை இருக்கு, உன்னாலதான் வந்து இது நடந்திருக்கு, நீ வந்து இதை சரி பண்ணலன்னா நான் வந்து என் பொண்டாட்டியோட சேர்ந்து உன்னோட பேலஸ் வாசல்ல நான் தற்கொலை பண்ணிப்பேன், பிரம்மஹத்தி தோஷம் உனக்கு வந்துரும். சரியா உடனே இவர் என்ன பண்றாப்ல, அரசவையை கூட்டி என்ன ஏன் என்னோட இதுல என்ன பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு. இன்னொன்னா வந்து நாரதர் என்ன சொல்றாரு, அவரோட திருஷ்டியில பார்த்து என்ன சொல்றாரு, உன்னோட ஆட்சியில வந்து ஒரு சூத்திரன் வந்து மெடிடேஷன் பண்றான், அதனாலதான் இதெல்லாம் நடக்குது, நீ வந்து இதை அப்படியே விட்டுட்டேன்னா அந்த பாவம் உன்னைய சேரும். இன்னொன்னு இவர் என்ன பண்றாப்ல, கிளம்பி 4 பக்கமும் தேடுறாப்ல. அதாவது சூத்திர மெடிடேஷன் பண்றாங்கறத திருஷ்டியால, கண் திருஷ்டி என்ன ஞான திருஷ்டியால பார்க்க முடிஞ்சவருக்கு, ஆமா ஆமா ஞான திருஷ்டியால பார்க்க முடிஞ்சவருக்கு எங்க பண்றான்னு பார்க்க முடியலையா. ராமர் வந்து சாரி டேஷ் வந்து என்ன பண்றாப்ல, 4 பக்கமும் தேடுறாப்ல, தேடி ஒரு இடத்துல போய் கண்டுபிடிச்சிடுறாரு. எங்க, அதுவும் சவுத்துல தான் இருக்கு. சரி, ஆனா எங்கன்னு பார்த்தா மத்திய பிரதேஷ்ல நடக்குது இந்த கதை. நல்ல வேலை மவன வெறும் சவுத்துன்னு சொல்லியிருந்தான்னு வையே, அதுக்கடுத்து விந்திய மலைன்னு சொல்லிட்டான், அதனால அவன் மத்திய பிரதேஷ் தப்பிச்சான்.
வெறும் சவுத்துன்னு சொல்லியிருந்தாலும் அதுக்கும் நான் கேட்டிருப்பேன் கேள்வி. சரியா? அங்க போனா அங்க வந்து சம்புவகன் ஒருத்தன் சூதுரன். அதாவது என்ன மேட்டர்னா, அவர் வந்து நம்ம ஆளு வந்து இப்ப எப்படி அன்டச்சபிலிட்டி எல்லாம் பார்க்க மாட்டாருன்னு சொன்ன நம்ம ஆளு இருக்காரு இல்லையா, அவர் வந்து சனாதன தர்மப்படிதான் வந்து ஆட்சியே நடத்திருக்காப்ல. அப்படின்னா என்னது, ஒவ்வொரு ஜாதிக்கும் ஒவ்வொரு பனிஷ்மெண்ட். ஒரே தவிர நீயும் நானும் பண்ணனா, நீ வேற ஜாதி நான் வேற ஜாதின்னா உனக்கு ஒரு பனிஷ்மெண்ட் எனக்கு ஒரு பனிஷ்மெண்ட். இதுதான் வந்து ரூலு. சரியா? அதுவும் நான் வரேன், அது இன்னொரு மேட்டர் ஒன்று இருக்கு, அதுக்கு நான் சொல்றேன். இது அந்த ரூல் படி, சனாதன தர்மம் படி சூதரன் வந்து மெடிடேஷன் பண்ணக்கூடாது. சரியா? இவர் கண்டுபிடிச்சு போயிடுறாரு. போயிட்டு யாருப்பா நீ, இவ்வளவு கடும் தவம் இருக்கியே, உன் பேர் என்ன? சம்புவகன். நீ வந்து எந்த நீங்க என்ன ஆளுங்கன்னு கேட்கறாப்ல. சரியா? அவன் வந்து என்ன சொல்றான், நான் வந்து பொய் சொல்ல மாட்டேன், ஏன்னா வந்து நான் ஒரு நல்ல விஷயத்துக்காக மெடிடேஷன் பண்ணிட்டு இருக்கேன், நான் பொய் சொல்ல மாட்டேன், நான் வந்து 4ஆம் வருணத்தவன் தான். அதுக்கு அடுத்து எந்த ஒரு கேள்வியுமே இல்லாம ஏன் பண்ற, என்ன ஏது, உன்னோட சைடு நியாயம் என்ன, எதுவுமே கேட்காம உரையில இருந்த வாள் எடுத்து சதாக் தலையை வெட்டிடுறாப்ல. இதுதான் ஏடே அன்டச்சபிலிட்டி பார்க்காத ராகவனோட கதை. சரியா? இவருக்கு கேரக்டர் பில்டிங் சீன்டா, இதெல்லாம் தேவையில்ல. சரியா? அதுக்கப்புறம் என்ன பண்றாப்ல, கிளம்பி இந்த கிளவி சீன் இருக்கு பத்தியா, இந்த கிளவி என்ன பண்ணுது, இவருக்கு வந்து சாப்பாடு கொடுக்கும். அந்த சாப்பாடுலாம் வாங்கி சாப்பிட்டுருவாரு. உடனே அந்த கிளவி என்ன சொல்லும், எனக்கு வந்து இப்படி ஒருத்தர் வருவாருன்னு எனக்கு தெரியும், அதுக்காக நான் இத்தனை வருஷம் காத்துக்கிட்டு இருந்தேன், நான் உன்னைய பார்த்துட்டேன், எனக்கு போதும், நான் வாழ்ந்தது போதும் சொல்லிட்டு என்ன பண்ணுவா, போய் தீல இறங்கிடுவா. நான் அதை பார்த்த உடனே அந்த கிளவிக்கு என் பேர் அப்படியா கிளவி வந்து நெருப்புல இறங்குது. கிளவியுமா எனக்கு அப்படிதான் இருந்துச்சு. ஓ, கிளைமேக்ஸ்ல இருக்கிறது இப்பவே டீசர் காட்டுறாங்க போல இருக்கு. கிளவி நெருப்புல இறங்கி செத்துருது. ஓஹோ, ஓகே, நைஸ். இப்பயே வந்து இதுக்கு ஃபோர் ஷேடோயிங் பண்றாங்கன்னு நினைச்சேன். பட் கடைசியில ஒரு அல்ப வேலை பார்த்துருக்கானுங்க. இதுக்கப்புறம் என்னத்தை காட்டுறாங்க வந்து, அங்கிட்டு திரும்ப லங்காவுக்கு போறாங்க. அங்க வந்து ராவண என்ன பண்றான், ஜான்கிய வந்து க்ரூமிங் பண்ண ட்ரை பண்றான். சரியா? நான் உன்னை எவ்வளவு லவ் பண்றேன் தெரியுமா, அந்த மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஜானகி வந்து முட்டு கொடுக்க மாட்டேங்கிறான். நான் என்ன கேக்குறேன், ஏன் படம் முழுக்க ஒரு மாதிரி பைல்ஸ் வந்த மாதிரியே நடக்கிறாரு ராவணனு? இல்ல, அந்த விவேக் பொல்லாதவங்க ஏன் அப்படி நடக்கிறாரு? அது என்ன, அது வில்லன் மேனரிசம்? அது ஏன் அப்படி நடக்கிறாரு? அந்த இதுவா ஒரு சாமியாரா வருவார்ல, அப்பெல்லாம் நல்லாதான் நடக்கிறாரு. இந்த மாடர்ன் ஹேர் கட்டுக்கு மாறாருல, கோடு எல்லாம் போட்டு ஹேர் கட் இருக்குல்ல, அந்த ஹேர் கட்டுக்கு மாறினோன்னா டக்குன்னு அப்படி யோ டாம் பாய்ன்ற மாதிரி நடக்க ஆரம்பிச்சிடுறாரு. ஏன்? அந்த காலத்துல ட்ரிம்மர்லாம் வச்சிருந்தா அதான் என்னது, ஏன் அப்படி? சரி, என்னமோ. அதுக்கப்புறம் என்ன பண்றானுங்க இவனுங்க, தேடி போறானுங்க, இவரை பாக்குறாங்க, பஜ்ரங்கிய பாக்குறாங்க. பஜ்ரங்கிட்ட வந்து இந்த 2ஆம் கிளாஸ் விடுகதெல்லாம் கேக்குறாங்க. சரியா? பஜ்ரங்கியும் வந்து பதில் சொல்லுது. அதுக்கப்புறம் 2 பேரும் கட்டி பிடிக்கிறாங்க. ஓ, நீ தானா நான் தானான்ற மாதிரி 2 பேரும் கண்ணு கலங்கிக்கிறாங்க. தெரியாது, அதெல்லாம் தெரியாது. நோ எக்ஸ்பிளனேஷன். அனுமான் படத்துல அதுக்கு இது கொடுத்துருப்பாங்க. இவர் வந்து என்ன பண்ணிடுவாரு, ஒரு சித்தர் கிட்ட இருந்து சாப்பு வாங்கிடுவாரு. யாரு? அனுமானு. எல்லா பவரும் போயிரும், எல்லா பவரும் போயிரும் அப்படின்ற மாதிரி. அப்போ ராமனை பார்த்தாதான் உனக்கு திரும்ப பவர் எல்லாம் வரும்ன்ற மாதிரியா? ஆமா. அப்ப வந்து என்ன பண்ணுவாரு, சிவபெருமான் வந்து, இவர் வந்து ஆக்சுவலா இவர் வந்து சிவபெருமானோட அவதாரம். யாரு? அனுமான். ஓ, இது வந்து கொலாபரேஷன் இந்த கதை இல்லையா? இவர் வந்து விஷ்ணு அவதாரம், அவர் வந்து சிவ அவதாரம் இல்லையா? ஓஹோ, சரியா? நைஸ். இது தெரியாம இங்க பேர், இப்ப நான் சொல்றது சர்காஸ்டிக். இது தெரியாம நம்ம ஆளுங்க இது வந்து சைவத்துக்கும் வைணவத்துக்கும் உண்டான சண்டைன்னு நினைச்சுக்கிட்டு இருக்காங்களே. ஒருவேளை அதுக்காக கூட இப்படி வச்சிருக்காங்க. பின்ன வேற என்னத்துக்கு? அதான் சொன்னல சர்க்காசம் வேணும்னு தான் வைக்கிறது. அப்படிலாம் இல்லையே, அனுமாரு சிவரோட இதுதான்ன்ற மாதிரி முட்டு கொடுக்கறதுக்கு அது அந்த கேரக்டர். சரியா? அதனால அப்ப வந்து பார்த்த உடனே கேரக்டர் தெரிஞ்சிருக்கும் இவருக்கு ஏற்கனவே. சரியா? இந்த மாதிரி இவர் தான் ராமரு அப்படின்ற மாதிரி தெரிஞ்சிருக்கும். அப்போ ஒரு வர்றதுன்னா ஒரு லாஜிக்ன்றது இருக்கு. இப்ப பார்த்தோன்னே இவருக்கு என்ன போனர் ஏதாவது ஆகுதா? இது வந்து சீரியஸா எடுக்க வேண்டியது. இது படம், இது சேம் பொன்னியின் செல்வன் ஆல்சோ டீலிங் த சேம் ப்ராப்ளம். அதுதான் டூ மெனி இன்ஃபர்மேஷன். ஒண்ணு, நிறைய விஷயத்த அவங்க ஒமிட் பண்ண வேண்டியதா போச்சு. அதனாலயே வந்து
நமக்கு ஒரு புரியாம இருக்கு. சரி, அதோட இப்போ வந்து என்ன பண்றோம், இப்போ எனக்கு ஒரு டவுட்டு, இவர் பஜ்ரங் மட்டும் வந்து இந்த நம்ம புக்கில் இதெல்லாம் வந்து நம்ம பார்த்துருக்கோம்ல, ஒரு லுக்கு மனிதனும் குரங்கும் கலந்த ஒரு லுக்கு அந்த மாதிரி இருக்காரு. பஜ்ரங் மட்டும்தான் அந்த மொத்த படத்துலயுமே அப்படி இருக்காரு. மிச்சம் எல்லாரும் கம்ப்ளீட் ஏப்ஸா இருக்காங்க, பிளானட் ஆஃப் தி ஏப்ஸ்ல இருக்க மாதிரி இருக்காங்க. ஏன் அப்படி? ஆக்சுவலா மிச்ச எல்லா கேரக்டருமே அந்த மாதிரி தான் இருக்கும். இல்லையே, இல்ல அப்ப இவரும் அப்படித்தானே இருக்கணும். அதான் பஜ்ரங் மாதிரி தான் எல்லாருமே இருப்பாங்க. எல்லாருமே பஜ்ரங் மாதிரி தானே இருக்கணும். ஏன் இதுல மட்டும் அப்படி பண்ணிருக்கோம்? ஒருவேளை இந்த பிளானட் ஆஃப் தி ஏப்ஸ்ல இருந்து 3D மாடல் வாங்கிட்டோம், பஜ்ரங்க மட்டும் தான் இந்த மாதிரி கிரியேட் பண்ண முடியும், மத்தவங்க எல்லாம் கிரியேட் பண்ண முடியாதுன்னு பண்ணிட்டாங்களா? ஒருவேளை மேபி சிஜி நிறைய செலவாகும்ன்றதுனால அப்படி பண்ணி. இதுதாண்டா அதிகமா செலவாகும். அப்படியா? இதுதாண்டா அதிகமா செலவாகும். நான் என்ன கேட்கறேன், இப்ப பஜ்ரங் மாதிரியே எல்லாருக்கும் வந்து உண்மையான ரியல் ஆக்டர்ஸை போட்டு அவங்களுக்கு அந்த வாய் மட்டும் ஏதாவது ஒன்று மேக்கப்லயோ சிஜிலயோ பண்றது வந்து செலவு கம்மியா, இல்ல மொத்த எல்லா கேரக்டர்ஸுமே சிஜில பண்றது கம்மியா? மேக்கப் பண்ணி பண்றதுதான் கம்மி. பிராக்டிக்கல் எஃபெக்ட்ஸ் தான் கம்மி. இந்த படத்துல பிராக்டிக்கல் எஃபெக்ட்ஸே கிடையாது. ஃபுல்லா அதாவது இந்த நமக்கு தெரிஞ்ச அந்த மூஞ்சி இருக்குல்ல, ஒரு 4-5 மூஞ்சி, இவங்க மட்டும்தான் வந்து ரியலா நடிச்சிருக்காங்க, கிரீன் மேட்ல நடிச்சிருக்காங்க. மிச்ச எல்லாமே 100% சிஜி கேரக்டர்ஸ். மயிலில இருந்து, மயில் இல்லையா ஊருக்குள்ள, நாட்டோட நேஷனல் அனிமல் தானே, அனிமல் இல்லையா மயில்? என்ன சரி, மயில் கூட விட்டு அது திருப்பி இவனுங்க அனிமல் வெல்ஃபேர் போர்டு கிட்ட இது வாங்கணும். அது என்ன மயில் என்ன சண்டை போடுற சீனா வச்சிருக்க? மயில் அங்கிட்டு இங்கிட்டு சுத்துது. இல்ல சுத்துறதுக்கே நீ 1008 பெர்மிஷனு, ப்ளூ கார்ஸ் எல்லாம் வாங்கணும். அப்ப மயில் வேணாண்டா, ஏன்டா அதுக்கு அந்த செலவு? எதுக்கு மயிலுக்கெல்லாம் எதுக்கு ஃபுல் சிஜிஐ கேரக்டர் நான் கேக்குறேன். இருக்கா கதையில இருக்கா? இல்ல தேவையில்ல தானே. பாட்டே தேவையில்ல, படமே தேவையில்லதான், ஏதாவது அந்த பாட்டு தேவையில்லை. சரி சரி, இந்த சம்பவம் நடந்துகிட்டு இருக்குல்ல, இப்போ வந்து ஒரு இமேஜினரி சாங் ஒன்று ஆரம்பிக்குது. மொத்த தேட்டர் டேய் வேண்டாண்டான்னு கத்துது, தம்பி போயிடு அந்த மாதிரி கத்துது. மொத்த தேட்டரும் ஐயோயோன்றானுங்க எல்லாரும். எது 4 பேரு, என்னையும் சேர்த்து 4 பேர். பக்கத்துல 2 பசங்க உட்காந்து இருந்தாங்க. முன்னாடி யாரோ ஒரு ரிவ்யூவர் நினைக்கிறேன், யூடியூப் ரிவ்யூவர் நினைக்கிறேன், உட்காந்து ஃபுல்லா எங்களை மாதிரி அவரும் நோட்ஸ் எடுத்துக்கிட்டு இருந்தாரு. யாரோ ஒரு அக்கா நல்லா மேக்கப் எல்லாம் போட்டுன்னு காலங்காத்தால மேக்கப். 4 பேருங்கிறது எக்ஸாஜரேஷன் மக்களே, மொத்தமா ஒரு 10 பேர் இருந்திருப்போம் தியேட்டர்ல. சரியா? இன்னும் ஒரு பாயமா வந்துருந்துச்சு, ஏன்னு எனக்கு புரியவே இல்லை. எனக்கு அதான் கடைசி நாங்க அதாவது ஒருத்தர் வந்து இது போட்டு வந்திருந்தாரு, காவி வேட்டி கட்டி ஒருத்தர் வந்திருந்தாரு. அவர் வந்தாரு, அண்டர்ஸ்டாண்டபிள் லாஜிக். சரியா? நாங்க போனோம் கண்டென்ட்டுக்காக போனோம், நியாயம். எங்க பக்கத்துல 2 பசங்க இருந்தானுங்க, அவனுங்களும் ஃபுல்லா கண்டென்ட் தான் பண்ணிக்கிட்டு இருந்தானுங்க, ஜாலியா கத்திக்கிட்டு இருந்தானுங்க. யூடியூபர் ரிவ்யூவர் வந்தாரு, ஓகே. பாயம்மா ஏன் வந்துச்சு? ஓய் என்ன பிரிந்ததும் போதும் மன்னிதம் ஒன்றே தீர்வாகும். சரியா? அப்புறம் என்ன வந்து என்ன நடக்குது இப்ப? நம்ம சீசர் இருக்காரு இல்லையா? ஆமா, சீசர் தான். ஆமா, சுக்ரீவன். ஆமா, சீசர் என்ன பண்றாப்ல, போயிட்டு அவரோட அண்ணன் கூட சண்டை போடுறாப்ல, பாலி கேரக்டர். டேய் அப்பா, அந்த சீன்லாம் வந்து ஸ்ட்ரெயிட் அவுட் ஆஃப் a வீடியோ கேம். ஆமா, இந்த மார்டல் காம்பேட் சீன் வரும் தெரியுமா? டு பி ஆனஸ்ட், வீடியோ கேம்ல எல்லாம் இப்போ லிட்டரலா அந்த கண்ணாடி நீ இப்ப பாக்குற வச்சுக்கோங்க, கண்ணாடியில ரெஃப்ளெக்ஷன் தெரியுது, ரே ட்ரேசிங் என்னெல்லாமோ கொண்டு வந்துட்டானுங்க. அதோட மட்டமா வீடியோ கேமோட மட்டமா இருந்துச்சு. இவனுங்க ஃபர்ஸ்ட் டே இவனுங்க என்ன பண்ணியிருக்கானுங்கன்னா, இவனுங்களோட ஐடியா என்னவா இருந்திருக்குன்னா, இந்த சங்கி கூட்டம் எதை கொடுத்தாலும் கன்சியூம் பண்ணும், நம்ம வந்து பீயான ஒரு ப்ராடக்டை கொடுத்தா கூட இவனுங்க கன்சியூம் பண்ணுவானுங்கன்ற நினப்பில் தான் நல்லா காசை ஆட்டையை போட்டுட்டு இவனுங்க வந்து சும்மா ஒரு பீ ப்ராடக்ட் எடுத்து அதை டீசராக ரிலீஸ் பண்ணானுங்க. அதை பார்த்து சங்கி கூட்டமே என்ன வாட் த ஃபக் இஸ் திஸ் ஜெஸ்ஸிங்கிற மாதிரி கேட்க ஆரம்பிச்சிட்டானுங்க. கேட்க ஆரம்பித்தோடனே ஐயோயோன்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருக்கானுங்க, இன்னும் கொஞ்சம் காசு எக்ஸ்ட்ரா செலவு பண்ணி இந்த சிஜியை கொஞ்சம் ஓரளவுக்கு என்னமோ பண்ணியிருக்கிறாங்க. அதாகப்பட்டது மக்களே,
மறுபடியும் பாதியில் ஜாயின் ஆகும் ஃபேன் ஃபேவரட் வைஷோக்கா. வேதிக் ஃபெமினிஸ்ட் வைஷோக்கா. வேதிக் ஃபெமினிஸ்ட் இங்க பேரு. அந்த ரோல் வந்து உனக்கு இன்னும் 2 வாரம் இருக்கு. இப்பவே ஆயத்தமாகிட்டு இருக்கு. இல்ல தேவல இப்பவே எங்களுக்கு தலைவலி கொடுக்காத ப்ளீஸ். இப்பவே டியூன் பண்ணிக்கிட்டு இருக்கேன். வேணாம் தேவல்லை. இப்ப நீ வந்து வைஷோக்காவாக மட்டுமே இரு. கொஞ்சம் மைக்கு கிட்ட வந்து பேசு. கமெண்ட்ஸ்ல எல்லாம் வந்து சொல்றாங்க அக்கா நீ பேசுறது கேட்க மாட்டேங்குது. அப்படியா? ஆமா சரியா. சோ வந்து சீசருக்கும் அண்ணனுக்கும் சண்டை நடக்குதா? சீசர் யாருன்னா வந்து சுக்ரீவன், பாலியோட அண்ணனா தம்பியா. அது வந்து பிளானட் ஆஃப் தி ஏப்ஸ்ல வர்ற கேரக்டர் பேரு சீசர். இது அப்படிதான் இருக்கு பாக்குறதுக்கு. சோ வந்து சீசர் அல்லு அர்ஜுன் கூட. ஆமா அது என்ன மேட்டர், அது எல்லாரும் போட்டுக்கிட்டு இருக்காங்க. நம்ம தியேட்டர்ல வரவே இல்லையே. அல்லு அர்ஜுன் கேமியோன்னானுங்க, மகேஷ் பாபு கேமியோன்னானுங்க. நான் இதெல்லாம் பார்க்கவே இல்லை. அந்த குரங்குதான் ஏதோ சொல்றானுங்க. குரங்கு அது ஃபேஸ் கட்டு ஏதோ அது மாதிரி. அந்த தியேட்டர் ஸ்கிரீன் ஒரு மாதிரி இருந்து வச்சுக்கோ. நம்ம நல்ல ஸ்கிரீன் போனோம்ல, ஸ்கிரீன் ஒரு மாதிரி இருந்தா அது மாதிரி தெரியறானுங்க போல இருக்குது. என்ன பிளானட் ஆஃப் த ரைஸ் ஆஃப் த புஷ்பான்னு போட்டுக்கிட்டு இருக்காங்க. அல்லு அர்ஜுனுக்கும் சீசருக்கும் சண்டை. சரியா? ஆமா அல்லு அர்ஜுனுக்கும் சீசருக்கும் சண்டை. அதுக்கப்புறம் அல்லு அர்ஜுனை போட்டு தள்ளிடுறாங்க. சீசர் வந்து ராஜாவாயிடுறாரு. சரியா? நீங்க வந்து காலையில போய் படம் பார்க்கல, வடக்கு மிஸ்டிக் லேண்ட்லயும் யாரோ சில பேர் படம் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. பல பேர். அப்ப வந்து ஒரு தியேட்டர்ல ரேண்டம் மங்கி ஷோஸ் அப். ஆமாண்டா, அது நான் நினைக்கிறேன் அது தியேட்டருக்காரனே வந்து சும்மா ஹைப் ஏத்துறதுக்காக குரங்க கொண்டு வந்து விட்டுருக்கான். நம்ம டிக்கெட் இல்லைன்னா உள்ளே விட மாட்டோம். குரங்கு மட்டும் எப்படி வந்துச்சு? லோக்கல் தியேட்டர் போல இருக்குடா. இந்த சிங்கிள் ஸ்கிரீன் தியேட்டர் இருக்கும்ல, ஸ்கிரீனை கிழிச்சுக்கிட்டு அனுமார் வருவாருன்னு பார்த்தா குரங்கு வந்து நிக்குதான். அதுக்கு வேற எல்லாரும் அதுக்கு வேற ஜெய் ஸ்ரீராம். ஆமா ஆமா அது பண்ணானுங்க. வடக்கணுங்களை விட மோசமா நடந்துக்கிறானுங்க நம்ம ஆந்திரா நண்பர்கள். ஆந்திராவா தெலுங்கானாவா தெரியல, தெலுங்கு நண்பர்கள். ஒருத்தன் தியேட்டர் வாசல்ல வந்து படம் நல்லா இல்லங்கிறான். பிரபாஸ் ஃபேன்ஸ் எல்லாம் சேர்ந்து அவனை அடி நடிக்கிறானுங்க. நடக்குது, சத்தியமா நடக்குது. ட்விட்டர்ல எடுத்து போட்டுக்கிட்டு இருக்கானுங்க. சூப்பர் ப்ரோ. அவன் படம் நல்லா இல்லன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அவனை போட்டு மிதின்னு மிதிக்கிறானுங்க ஒரு 20-30 பேர் சேர்ந்து. பிரபாஸே அவுட் ஆஃப் முதல்ல பிரபாஸ் வந்து அவுட் ஆஃப் ஷேப், அடுத்து அவுட் ஆஃப் ஃபீல்ட். இல்ல பாடி ஷேமிங் இல்ல. இப்ப நான் என்ன சொல்றேன், அவர் வந்து அப்பா ரோல் பண்றாரு, சரியா, வந்து ஒரு அண்ணன் ரோல் பண்றாரு, அங்கிள் ரோல் பண்றாருன்னா பரவாயில்ல. அவரு குண்டா இருக்காரு. ஆனா சிஜில என்ன பண்றாங்க, பாகுபலியில இருக்கிற மாதிரி அவரை காட்டுறாங்க. அப்ப அவரை நமக்கு அதை நமக்கு சொல்லிதானே ஆகணும். அவரால் செலவாகுது இல்ல ப்ரொடக்ஷனுக்கு. இது பாடி ஷேமிங் கிடையாது. இப்ப அஜித் குண்டா இருக்காரு, அவர் குண்டா தான் நடிக்கிறாரு. நோபடி பேட்ஸ் அனை நாங்க கேட்கவே மாட்டோம். ஓகே இருந்துட்டு போங்க. இல்லையே ப்ரோ ஆமைன்னு சொல்றாங்களே. அது அதாவது நான் என்னைய பத்தி பர்சனலா பேசிக்கிட்டு இருக்கேன். சரியா? சோ வந்து இவங்க சண்டை போடுறாங்களா. அடுத்து வந்து ஒரு விஷயம் எனக்கு பிடிச்சிருந்துச்சு. அந்த ராமரோட 10 தலை வந்து கிரிஞ்சா இருந்தாலும், ராமரா சாரி நம்ம ராவணனுக்கு 10 தலை இருக்குல்ல, அது வந்து கிரிஞ்சா இருந்தாலும், அதாவது என்ன பண்ணிருக்காங்க, 10 தலைய வந்து இப்படி வரிசையா 10 தலை கிடையாது, டபுள் டெக்கர் பஸ் மாதிரி 5 தலை மேல 5 தலை கீழே, அப்படி ஃப்ரேமுக்குள்ள வைக்கிற மாதிரி, ஃப்ரேமுக்குள்ள வைக்கிற மாதிரி. பெருசா அந்த லேண்ட்ஸ்கேப்பா ஃப்ரேம் வைக்க முடியாது. போர்ட்ரைட்லயே ரீல்ஸ்லயும் ராவணன் வந்து 10 தலையோட தெரியணும்ங்கிறதுக்காக வந்து ராவணனுக்கு 10 தலை 5 மேல 5 கீழன்றதெல்லாம் இருக்கட்டும். என்னடா அவன் க்ரூம் எல்லாம் பண்ணி சைடுல வந்து லைன். அதெல்லாம் பேசிட்டோம். மாடர்ன் ப்ராப்ளம்ஸ், மாடர்ன் ராகவ் ரிக்வயர்ஸ் மாடர்ன் ராவணன். சரியா? சோ வந்து என்ன நடக்குது அதுல வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு மேட்டர் என்னன்னா, அந்த 10 தலையும் வந்து ஒன்னோட ஒண்ணு பேசிக்குது. அவன் மைண்டுக்குள்ள நடக்கிற கான்வர்சேஷன்ங்கிறத எப்படி காட்டுறாங்கன்னா, அந்த 10 தலையும் 10 டிஃபரெண்ட் ராவணன்கள் தே ஆர் டாக்கிங் டு ஈச் அதர்ங்கிற மாதிரி ஒரு கான்செப்ட் பண்ணி நல்லா இருந்துச்சு. தட் வாஸ் ரியலி கிரியேட்டிவ். நல்லா இருந்துச்சு. அதை நான் வந்து நாட் கோனா லை, தட் வாஸ் குட். இருந்தாலும் இன்சைட் சைடு ரொம்ப கியாட்டிக்கா இருக்கும். நிறைய மென்டல் ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கும். ஆமா ஆமா அது வந்து ஆக்சுவலா வந்து அவர் இந்த ஸ்பிளிட் படத்துல வர்ற ஜேம்ஸ் மெக்காவாயா, அவர் பேர் என்ன, ஏதோ ஸ்டூவர்ட்னு வருமே தெரியல, வாட் எவர், ஸ்பிளிட் படத்துல வர்ற மாதிரி அவருக்கு வந்து 10 கேரக்டர்ஸ். he has multiple personality disorder. அது வந்து நம்ம வந்து தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். அவர் வந்து 10 தலை ராவணன். அவர் இஸ் a mental health problem guy.
சீதாவை அப்ரோச் பண்றப்போ ஒவ்வொரு கேரக்டர்லயும் அந்த ஆமா ஆமா அப்படி லிட்டரலா அப்படி ஒரு சீனே இருக்கு. அதாவது 10 தலைலாம் கிடையாது, சிங்கிள் தலைய வச்சுக்கிட்டு ஃபர்ஸ்ட் அவகிட்ட ஒரு மாதிரி அன்பா பேசிட்டு இருப்பான், திடீர்னு அதுக்கப்புறம் திரும்ப பாவமா பேசுவான், ஸ்லேவ் ஆகணும் டோலின்றான், அதுக்கப்புறம் ஸ்லேவ் ஆக்க வேண்டிய முண்டங்கிறான், அந்த மாதிரி பேசுறான் ஆளு, 2 விதமாவும் பேசுறான். பஸ்டட். இவருக்கு வந்து ஸ்பிளிட் பர்சனாலிட்டி, நாட் 10 ஹெட்ஸ், 10 பர்சனாலிட்டிஸ். சரியா? அப்படி வந்து அவர் இருக்காரா, அது வந்து கிரியேட்டிவா இருந்துச்சு. அதுக்கப்புறம் என்ன நடக்குது, இவங்க வந்து சுக்ரீவன் இவங்க எல்லாம் கேங்கா சேர்ந்துட்டு ஃபுல் வானர சேனை பாலம் கட்டுறதுக்கு முன்னாடி என்ன நடக்குது, வராங்க, வந்துட்டு ஐயோ இதுக்கும் அங்கிட்டும் வந்து பெரிய ஒரு கடல் நடுவுல இருக்கே, இப்ப அங்க சீதா இருக்காளா இல்லையாங்கிறது எப்படி கண்டுபிடிக்கிறது. இன்னொன்னு வந்து அங்க வந்து ஒரு கரடி கேரக்டர் இருக்கு, அந்த கரடி கேரக்டரோட பேரை மறந்துட்டேன், சோ லெட்ஸ் ஜாம்பவானா. சரி, பட் என்னோட மைண்ட்ல வந்து அது பாலு. சரியா? பாலு என்ன பண்ணுது, அனுமாருக்கு வந்து மோட்டிவேஷனல் ஸ்பீச், நீ யாரு தெரியுமா, நீ சின்ன வயசுல நீ வந்து சூரியனையே முழுங்கினவன் தெரியுமான்ற மாதிரிலாம் வந்து மோட்டிவேஷனல் ஸ்பீச் பண்ணி அனுமாருக்கு பவர் வந்துருது திரும்ப. அனுமான் பிகம்ஸ் ஜயண்ட் மேன். ஜயண்ட் மேனா மாதிரி பெருசாகி என்ன பண்றாரு, பறந்து போறாரு. பறந்து போய் சீதாவை பாத்து ஜான்கிய பாத்துறாரு. இது வேற மேட்ரு, இது உனக்கு தெரியாதுன்றனால சொல்றேன். இல்ல அது வந்து ஜான்கிங்கிற பேர் இருக்கிறது வேற மேட்ரு. இந்த படத்துல நல்ல கேரக்டர்ஸ் எல்லாம் இருக்குல்ல, அதுக்கெல்லாம் வந்து பேர் மாற்றம். ராவணன் கேங்கெல்லாம் அந்த பேர் அப்படியே இருக்கு. ராகவ் யாருக்கு மெயின் கேரக்டர், ராகவ் ரகுகுல ராமனா, ரகுபதி ராகவ என்னமோ வரும், அதுல இருந்து ராகவ், சேஷ் தம்பி, ஜான்கி ஆல்ரெடி எக்ஸிஸ்ட்ஸ், பஜ்ரங். சரியா? இதுதான் ஆக்சுவல் படத்துல பேரு. நம்ம ஜெனரல் டேர்ம்ஸ்ல யூஸ் பண்ணுவோம்ல பேரு அவங்களுக்குன்ட்டு, அதை யூஸ் பண்ணவே இல்ல, நேக்கா கொண்டு போறாங்களாம் சமஸ்கிருதத்தை நோக்கி. அது என்ன இளவோ தெரியல. இல்ல அது என்ன சொல்லிட்டாங்க, இது வந்து வால்மீகி ராமாயணத்தை தழுவிதான் எடுத்திருக்கோம், PS2 மாதிரி தழுவிதான் எடுத்திருக்கோம், இது வந்து அதே கிடையாது, வால்மீகியோட சோர்ஸ் மெட்டீரியல் கிடையாது மாதிரி எல்லாம் ஒரு மாத்துனானுங்க. PS2ல மாத்துன மாதிரி பெருசா எல்லாம் ஒண்ணும் மாத்தல. நல்ல வேலை. சரியா? மோட்டிவேஷனல் ஸ்பீச் பண்ணி எகிரி குதி பஜ்ரங்னாங்கன்னா எனக்கு பின்னாடி இருந்து எகிரி குதி தேன் கால்கள் விழித்து இந்த மாதிரி என் மைண்டுக்குள்ள ஓடிச்சு அந்த பாட்டு. தியேட்டர்ல எல்லாம் கலாய்ச்சாங்களா இல்ல ஜெயஸ்ரீராம்? 10 பேர் தான் இருந்தோம், 10 பேரும் வந்து கலாய்ச்சிக்கிட்டு தான் இருந்தோம், ஜாலியா இருந்துச்சு. டேய் சண்டை போடுங்கடான்ற நானு பக்கத்துல இருந்து பொறப்பா போடுவோங்கிற ஃபன்னா இருந்துச்சு எங்க தியேட்டரு. அந்த மாதிரிதான் வந்து எங்க தியேட்டருக்குள்ள பிஹேவ் பண்ணிக்கிட்டு இருந்தோம் நாங்க. இட் வாஸ் அதாவது இந்த 3 மணி நேரத்தை நாங்க ஓரளவுக்கு அங்க உட்கார்ந்து பார்த்தது காரணம் வந்து ஆமா ஆடியன்ஸ். இந்த வீரனுக்கு வந்து லெட்டர் பாக்ஸ்ல 2 ஸ்டார்ஸ் போட்டிருந்தேன். ஏன்னு கேட்டா உடனே போயிட்டு ரிவ்யூல எழுதினேன் 2 ஸ்டார்ஸ் ஜஸ்ட் ஃபார் த கை ஹூ வாஸ் கிவிங் ஃபன்னி கமெண்ட்ஸ் பிஹைண்ட் மீ. அந்த மாதிரி வந்து இப்ப இந்த படத்துக்கு வந்து நான் ஒரு 2 ஸ்டார் போட்டேன்னா அது காரணம் தண்ணி என்ன பரப்பா வைப்போம் அந்த ஒரு கமெண்ட்டுக்காகவே ஸ்டார் போடுவேன். இல்ல அரை மாதிரி தான் போடுவேன், பேப்புண்ட மாதிரி தான் இருந்துச்சு. Is there an option to not even give a star? குடுக்கலாம், பட் அது வந்து நம்ம ஸ்டாரே குடுக்கலங்கிற மாதிரி தான் போகுமே ஒழிய 0 ஸ்டார்னு வராது. சோ ½ ஸ்டார் கொடுத்தாதான் புண்ட மாதிரி இருக்கு படம்ன்றது தெரியும். Petition to consider 0 stars. ஆமா 0 stars as a star in letterbox. சோ வந்து என்ன நடக்குது, இவர் போறாரா எகிரி குதிச்சு போறாரா, அங்க என்ன தெரிஞ்ச விஷயம் தான், சீதா என்ன ஜான்கி கிட்ட பேசிக்கிட்டு இருப்பாப்ல, மோதிரத்தை கொடுப்பாப்ல, இவன் கண்டுபிடிச்சிருவான் பேர் என்ன, இந்திரஜித் வந்துருவான், வந்து கூட்டிட்டு போயிட்டு வாழை கொளுத்தி விடுவாங்க. அதெல்லாம் எவ்வளவு இவரு வந்து நான் சாரு போட மாட்டேன் வாழைய சுருட்டி உட்காருவாரு. என்ன மாதிரி ஒரு மசரம் இல்ல. அப்ப உங்க ஊரை கொளுத்தலையா? எங்க ஊரை கொளுத்துனா, ஆனா அது வந்து எப்படி சொல்றது, இந்த 2010ஸ்ல வந்து வர்ற அந்த PS2 கேம்ஸ்லாம் இருக்கும் தெரியுமா, அதை விட மட்டமா இருந்துச்சு அந்த கிராபிக்ஸ். அது பீப்புண்ட மாதிரி இருந்துச்சு. அது திடீர்னு இலங்கையே வந்து ஒரு மாதிரி பைரட்ஸ் ஆஃப் த கரீபியன் செட் மாதிரி ஆயிருச்சு. ஏன்னு தெரியல, திடீர்னு அப்படி ஆயிருச்சு. ஃபோர்ட்ரஸ் இது அட்லீஸ்ட் வேற தெரியாச்சு, குடிசை வீடு எல்லாம் இருக்கும், ஃபுல்லா ஒரு மாதிரி ஃபோர்ட்ரஸ்டாவே இருக்கு ஸ்ரீலங்கா இதுல. நான் இந்த படத்துக்கு போகும்போது எனக்கு தெரியும் திஸ் வாஸ் கோயிங் டு பி ஷிட்ன்றது எனக்கு தெரியும். ஆனாலுமே நான் ஐ ஹேட் சம் ஹோப். ஓகே சிஜி நல்லா இல்லைன்னா கூட ஸ்க்ரீன் பிளே நல்லா இருந்துச்சுன்னா
படத்தை வந்து நம்மளால என்கேஜ் ஆகி பார்க்க முடிஞ்சுன்னா நம்ம அதை சொல்லுவோம் ரிவ்யூவில், எஸ் இட் வாஸ் என்கேஜிங்ன்ற மாதிரி சொல்லுவோம். மொதல் ஒரு ½ an hour வாஸ் ஆக்சுவலி என்கேஜிங். ஓகே, அது வந்து நிறைய சீன்ஸ் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணி தான் இந்த மாதிரிலாம் போயிருந்தா கூட இட் வாஸ் ஓகே பார்க்கறதுக்கு. எப்படி ஆரம்பிச்சாங்க? எடுத்தோடனே வந்து ராவணன் வந்து இந்த இவர்கிட்ட, யாருக்கிட்ட, பிரம்மன் கிட்ட வந்து வரம் வாங்குவான்ல, அந்த சீன்ல இருந்தா படமே ஆரம்பிக்குது. அந்த பேட் என்னாச்சு? ராவணனுடைய அந்த இதெல்லாம் நீங்க கேக்குறேன்னா பாட்காஸ்ட் ரிலீஸ் ஆகும்போது கேளு. சோ வந்து நான் வந்து படம் ஓகே என்கேஜிங்கா இருந்துச்சுன்னா நம்ம அதை மென்ஷன் பண்ணுவோன்ற ஐடியால தான் இருந்தேன். மொதல் ½ மணி நேரம் நாட் கோனா லை வாஸ் என்கேஜிங் தான் ஆக்சுவலி. ஆனா அதுக்கப்புறம் ஒரு மாதிரி நசன்னு ஆயிருச்சு. ஸ்கிரீன் பிளேயும் நல்லா இல்ல. ஸ்கிரீன் பிளே நல்லா இருக்கிற சீன்ஸ்லயுமே வந்து நம்மளால ஒன்ற முடியல. பிகாஸ் விஷுவலா நமக்கு அது ஒன்ற மாதிரி இல்ல. ரொம்ப வந்து ஒரு மாதிரி கார்ட்டூன் மாதிரி. நீ ஒன்னு ஃபுல்லா கார்ட்டூனா எடுக்கணும், இல்லையா ப்ராப்பரா லைவ் ஆக்ஷனா எடுக்கணும். இது ரெண்டும் கலந்த மாதிரி இருக்கு. லைவ் ஆக்ஷனா வர்றவங்கலாம் லைவ் ஆக்ஷனா இருக்காங்க, சிஜி கேரக்டர்ஸ் எல்லாம் கார்ட்டூன் மாதிரி இருக்கு. இது எப்படி தெரியுமா இருக்கு? இந்த ஒரு பழைய படம் ஒன்று இருக்கும், ஹூ கில்டு, ரொம்ப பழைய படம். உனக்கு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேனே, இந்த மைக்கேல் ஜார்டன் வந்து லூனி டியூன்ஸ் கூட ஒரு படம் வரும், அந்த மாதிரி இருக்கு இது ஆக்சுவலி. அந்த அளவுக்கு அது கார்ட்டூனா, ஆக்சுவல் கார்ட்டூனா இல்லாம ஒரு மாதிரி ரெண்டு கட்டானா இருக்கு. அப்படி ஒரு ஃபீல் தான் வந்துச்சு ஒழிய இது ரெண்டும் ஒரே உலகத்துல எக்ஸிஸ்ட் ஆகிற கேரக்டர்ஸ் மாதிரி தெரியல பாக்குறதுக்கு. ஒட்டவே இல்லை நமக்கு. they are like characters from 2 different movies. கிருத்தி சனோன் எப்படி இருந்தாங்க? கிருத்தி சனோன் கும்தாவா இருந்தாங்க. ஆனா சீதாவை சாரி ஜான்கியை இவ்வளவு ஹாட்டா ஒருத்தர் காட்டினாருன்னா அது எங்காலு ஓம் ராவத் தான். அப்படியா? எனக்கு அப்படி இருந்துச்சு பாக்குறதுக்கு. விபீஷணனோட பொண்டாட்டி அது கிளீவேஜ் ஷாட்லாம் வச்சிருந்தாங்க. ஆமா ஆமா வச்சிருந்தாங்க, கிளீவேஜ் ஷாட் ஒன்று வச்சிருந்தாங்க. அந்த வை எதுக்கு சும்மா இந்த படம் புண்டே எதுக்கு எடுத்தாங்க? அந்த மாதிரி தான். there are no answers ஜெசி. அனுமாருக்கு ஒரு சீட்டை போட்டுட்டு இதெல்லாம் அங்க ஆரம்பிச்சாங்க. ஆமா, அனுமார் பார்த்து எவ்வளவு கஷ்டப்பட்டு இருப்பாரு இல்லையா? ஒவ்வொரு ஷோ, அதாவது நம்மளாவது ஒரு வாட்டி தான் பார்த்தோம், அனுமார் ஒவ்வொரு ஷோவும் பார்க்கணும். ஒவ்வொரு வாட்டி அந்த கிளீவேஜ் சீனை பார்த்துட்டு டே ஏன்டா வெறுப்பேத்துறீங்க, எத்தனை வாட்டிடா அடிப்பேன், ஐயோ இல்ல விசில் விசில் சரியா, என்னமோ இப்படி செஞ்சுட்டு இருக்காரா. எனக்கு இன்னொரு விஷயம், அனுமார் வந்து முஸ்லிமா? சாரி, பஜ்ரங் வந்து முஸ்லிமா? ஆனா அவரோட அப்படிதான் கெட்டப் இருந்துச்சு. மீசை இல்ல, வெறும் தாடி மட்டும் இருந்துச்சு. அது அங்க வளரல. நீங்க கூட தான் மீசை எடுத்துட்டு முஸ்லிம் மாதிரி தெரியல. இல்ல இல்ல, நான் மீசையை கம்ப்ளீட்டா எடுக்கல. எடுத்துருக்கீங்க, முஸ்லிம் பைய மாதிரி இருந்திருக்கீங்க. வாய் அந்த பண்ண வச்ச மாதிரி இருக்கிறதுனால அப்படி வச்சு டேய் பாடி ஷேமிங் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அப்படி அந்த மேக்கப், அந்த அனுமார் கேரக்டர் அப்படித்தானே. சரியா, இப்ப அணில நீ எப்படி சொல்லுவ? அணில எப்படி இருக்கும்? சின்னதா இருக்கும், 3 கோடு இருக்கும். அது எப்படி ப்ரோ நீங்க பாடி ஷேமிங் பண்ணுங்க? அது 3 கோடு இருக்கு. நான் கேட்கலடா, இப்படி கூதியானுங்க வந்து கேட்பானுங்கன்னு சொல்றேன். சரியா, என்னாச்சு? அதுக்கு அடுத்து வந்து இவர் வந்து சொல்றாரா கண்டேன் சீதையைங்கிற மாதிரி. அப்படியெல்லாம் இல்ல, இது வந்து கண்டேன் சீதையே இல்ல, இல்லவே இல்ல. அது கம்பராமாயணம் இல்ல, இது வால்மீகி ராமாயணம்ல. देखा मैंने जानकी को. தமிழ்ல போனா பாத்தியா, இங்க பேரு நம்ம கூட வந்து இம்போஸ்டரா உட்கார்ந்து இருக்கிறான். எனக்கே தெரியும். சரி, இப்ப வந்து என்ன பண்றாப்ல, இவர் வந்து சொன்னா ஆமா she is there னோன வந்து என்ன பண்றாங்க, இவர் கேட்க வேற செய்வாரு. தாயே, பெரிய ஜெயண்ட் மேனா மாதிரி கையை இப்படி நீட்டி, தாயே என் கூட ஏறி வந்துரு நோன, இவ இல்ல நோ, அவன் ராமன் இல்லாத நேரத்துல கூட்டிட்டு போனான், அவன் தான் வெளியில எடுக்கிறேன்னு சொன்னான், நீ தான் எடுக்கிற மாதிரி. சரியா, அவன் வந்து இல்ல, அவன் வந்து எடுத்தாதான் நான் வருவேன்ற மாதிரி செஞ்சுட்டு இருந்தான். ஜான்கி உட்கார்ந்து குமார் யார் இந்த ஆளு, அவ ஃபர்ஸ்ட் அவர்கிட்ட கேட்பாரு, குமார் யார் நீ? இவர் சொல்லுவாரு, நான் வந்து ராகவனோட தூது, இந்தாங்க கணையாளி ராகவன், நோ டோன்ட். சரியா, அப்ப வந்து சொல்லுவான் அவங்க இருக்காங்க. என்ன பண்றானுங்க, இவர் கடல் கிட்ட வேண்டாரு. கடலை வந்து பிரம்மாஸ்திரத்தை எடுத்து கடலை வந்து உம்மால செஞ்சிருவேன். இன்னொன்னு கடல் வந்து ஐயா சாமி நீ விட்டு முதல்ல என்னாவும் நான் வேண்டுகிறேன் கணக்கு விடுங்க, ஒரு ஊம்பு அடிச்சு தண்ணிய பிளிச்சு அடிச்சு விட்டுரும் மூஞ்சில. பிரம்மாஸ்திரம் அடிச்சு கொண்டுருவேன் சுண்ணி. ஏ ஐயா என்னைய விட்டுருங்க, என்னால இதெல்லாம் முடியாது, உன் பேரை எழுதி கல்ல போட சொல்லு, நான் அதை தூக்கி பிடிச்சுக்கிறேன். என்னன்னு
இவனுங்க பேர் எழுதி கல்ல என்ன பேர் எடுத்தாங்க? ரகுவரன் எழுதுனாங்க, ஸ்ரீராம்னு எழுதினாங்க. நீங்க படத்துல வரல, ட்ரெய்லர்ல வந்துச்சு ஸ்ரீராமன்ட்டு. அப்படியா? நான் பார்த்தேன். இதுல என்ன எழுதினா? இதுல வரவே இல்ல, எழுதுனதை காட்டவே இல்ல, எழுதுனதையும் காட்டல, கல்லு மிதக்கும் போது அதுல பேரும் இல்ல. சுத்தம். அதாவது பேரு வந்து ராகவன்னு வைப்பாங்க, பின்னாடி பாட்டு மட்டும் ஜெய் ஸ்ரீராம்னு போகும். வாட் த ஃபக் ஜெசி. சரியா? அடுத்து என்ன ஆகுது, எனக்கு இன்னொரு விஷயம், எனக்கு சயின்டிபிக்கலா எனக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சாகணும். இப்படி வந்து ஃப்ளோட்டிங் ராக்ஸ் இருக்குன்னே வச்சுப்போம். எஸ் இருக்கு, நான் பாத்துருக்கேன். சரியா? ஃப்ளோட்டிங் ராக்ஸ இப்படி வரிசையா போட்டா அது வந்து அப்படி ஸ்ட்ரக்சரலா நிக்கிறதுக்கு என்னத்தை வச்சு ஸ்ட்ரக்சரலா நிக்க வைப்பாங்க? ஜஸ்ட் அது ஃப்ளோட்டிங் ராக்ஸ போட்டேன்னா அலைக்கு அது ட்ரிஃப்ட் ஆகி போயிரும்ல, எப்படி நீ அது மேல ஏறி போவ? அதுக்கு கீழே தான் மணல் இருக்குல்ல. மணல் இருந்தா புண்ட காலை கீழே வச்சு நடந்து போக வேண்டியது. புதைக்குழி. அப்ப கல்லு புதையணும்ல. கல்லு வந்து ஸ்ட்ராங்கான கல்லு. இதெல்லாம் கேட்காத நீ. நான் எப்படி இல்ல, எனக்கு லாஜிக்கலாவே எனக்கு தெரியணும். ஃப்ளோட்டிங் ராக்ஸ வச்சு எப்படி பிரிட்ஜ் கட்ட முடியும்? அதை ஹோல்ட் பண்ற இது என்னது? என்ஜினியர்ஸ் யாராவது இருந்தீங்கன்னாப்பா, ஃப்ளோட்டிங் ராக்ஸ வச்சு பிரிட்ஜ் கட்ட முடியுமா முடியாதாங்கிறத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. சரியா? அடுத்து வந்து என்ன நடக்குது, பிரிட்ஜை கட்டி போயிடுறாங்கடா. சரியா? அப்போ வந்து சூப்பரா அந்த பாட்டு சூப்பரா இருந்துச்சு, ஜெய் ஸ்ரீராம் பாட்டு அந்த இடத்துல யூஸ் ஆகும், நல்லா இருந்துச்சு. இன்ட்ரோல் போட்டாங்க. நான் கிருஷ்ணன்ட்ட கேட்டானே போயிடலாமா வருதுன்னு ப்ளீஸ். இன்னொன்னு, படம் ஆரம்பிச்சது 11:50க்கு, இன்டர்வல் போட்டாங்க எங்களுக்கு 1:50க்கு, கிட்டத்தட்ட 2 மணி நேரம் ஃபர்ஸ்ட் ஹாஃப். திணறதான் பார்த்தோம். நான் கன்ஃபியூஸ் ஆயிட்டேன், சபரி ஒருவேளை இன்டர்வல் தாண்டி போய்கிட்டு இருக்கு போல இருக்கு, இங்கிலீஷ் படம் மாதிரி. இன்டர்வலே இல்ல போல இருக்கு படத்துல. இல்ல இன்டர்வல் வரும் பாரு, வெயிட் பண்ணி கரெக்டா சொல்லிட்டான். பிரிட்ஜ் கட்டினோட இன்டர்வல் போடுவானுங்க பாரு. கரெக்டா பிரிட்ஜ் கட்டி நடந்து போய்கிட்டு இருக்கானுங்க இன்டர்வல். சரியா? அடுத்து வந்து இவர் இந்த பிரிட்ஜ் கட்டிட்டு இந்த இன்டர்வலுக்கு முன்னாடி இவர் இங்க இருந்து ராவணா நான் உன்னை தேடி வருகிறேன் கேக்குமாடா அவனுக்கு? ஏண்டா இந்தியால இருந்து கத்திட்டு இருந்தா எப்பரா லங்கால கேக்கும்? ஏன்னா லூசு கூதியா நீ? ராகவனை கேக்குறேன்பா, ராகவனை தான் கேக்குறேன். 9 கிரகமும் முச்சத்தில் இருக்கும் ஒருவன் பாலம் ஏறி வரும்போது பேசினாலும் கேக்கும், ஏறி பாலத்துக்கு இங்கிட்டு இருந்து பேசினாலும் கேக்கும், அங்கிட்டு இருந்து பேசினாலும் கேக்கும். வாக்கி தக்கி வச்சிருக்காரு. ஆனா ஒண்ணு மேட்ரு, இவனுக்கு என்னதான் சங்கி படமா இருந்தாலும் அங்கேயும் நம்மளோட ரெஃபரன்ஸ் வருது. கொடி வச்சிருக்கானுங்களா, உதயசூரியன் கொடி. ஆமா, அவங்க வந்து சூரிய குலம்டா. என்னடா நீ? உதயசூரியன் அவ்வளவுதான், மழை மட்டும் இல்ல. சரியா? அதுக்கப்புறம் வந்து என்ன நடக்கும்? அதுக்கப்புறம் என்ன சண்டை போடுவானுங்க. வேற என்ன, கேம் ஆஃப் த்ரோன்ஸ்ல இருந்து அப்படியே ஒரு சீனை காப்பி பண்ணுவானுங்க. சீதா மாதிரி ஒரு அவெஞ்சர்ஸ் அவெஞ்சர்ஸ் தீம் அவெஞ்சர்ஸ்ல வரும்ல, அந்த இதுல போட்டெல்லாம் சரி, கொஞ்சம் பாட்டுக்கான லீட்ஸ் கொடுங்க. பாட்டுக்கான லீட்ஸா? ஜெய் ஸ்ரீராம் பாடுவோம் வரீங்களா? ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் ராஜாராம் ஜெய் ஸ்ரீராம். தெரியாதா? அவ்வளவுதான், வேற லிரிக்ஸே இல்ல. அவ்வளவுதான், வேற என்ன லிரிக்ஸ் வேண்டாம். அவெஞ்சர்ஸ் தீம், கேம் ஆஃப் த்ரோன்ஸ் தீம். சரியா? என்ன அப்படியே போகுது படம். கேம் ஆஃப் த்ரோன்ஸ்ல ஒரு சீன் இருக்கும், இவனோட ஸ்டார்க்கோட தம்பி ஒருத்தனை வந்து புடிச்சு வச்சிருப்பாங்க. புடிச்சு வச்சுட்டு என்ன பண்ணுவாங்க, அவனை வந்து ரிலீஸ் பண்ணி விடுற மாதிரி ரிலீஸ் பண்ணி விட்டுட்டு அவன் ஜானும் ஓடி வந்துகிட்டே இருப்பான், அவனும் ஓடி வந்துகிட்டே இருப்பான். கரெக்டா ஜானு கிட்ட வரும்போது அவன் அம்பு விட்டு கொன்றுவானுங்க அவனை. அதே மாதிரி இங்க என்ன பண்றாங்க, ஜானகியை கொல்ற மாதிரி வந்து இவன் இந்திரஜித் வந்து இது பண்றான், பிராங்க் பண்றான். டே லிட்டரலா பிராங்க் பண்றானுங்களா அவனுங்க? ஜானகியை கொல்ற மாதிரி கொன்னு ராமன் வந்து இப்படி ராகவன் வந்து அதை பார்த்து அழுதுகிட்டு இருக்கான். உடனே அது என்ன பண்ணுது, இந்த இதுல வரும் தெரியுமா, கேப்டன் மார்வெல்ல வர்ற மாதிரி ஷேப் ஷிஃப்டிங் ஆர்க்ஸ் வரும் தெரியுமா, அந்த மாதிரி ஷேப் ஷிஃப்ட் ஆகி ஃபுல்லா டேட்டடப்பா அவர் நிப்பா வர்றாரு. அங்க அவர் வந்து சிரிச்சுக்கிட்டு இருக்காரு. சிரிச்சிட்டோன்னா எல்லாரும் ராவணன் எல்லாம் சேர்ந்து சிரிக்கிறான். பார்த்தல ஃபன் பண்றோம். யாரு ராகவனா? நானே இதுக்கு தாண்டா வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன், எங்க உன் தங்கச்சி சூர்பனகை அனுப்பி வைக்கிறியா? ஹரிப்படமா இருந்தா கேட்டிருப்போம், சீதாவை கொண்டுட்ட உன் தங்கச்சி சூர்பனகை அனுப்பி வைக்கிறியான்னு கேட்டிருப்போம். உங்க ஊர்ல இருந்து ஆர்ட்ஸாவா இருக்கீங்க எல்லாம்? யாரு? ஸ்ரீலங்கால ஃபுல்லா ஆர்ட்ஸாவா இருக்கீங்களா? ஆர்ட்ஸா இருந்தீங்களா? எங்க ஊர்ல இருக்கிறவனுங்க யாரையுமே மனுஷனாவே காட்டல, ஃபுல்லா ஆர்க்கு. இந்த இது வரும் தெரியுமா, ஆர்க்ஸ்னா என்னன்னு தெரியல உனக்கு? இந்த படம் பார்த்திருக்கல, கேப்டன் மார்வெல்ல அந்த
ஏலியன்ஸ் மாதிரி வரும்ல, குரங்கு மாதிரி இருப்பாங்க, பச்சை கலர் மூஞ்சி, அந்த மாதிரி கேரக்டர்ஸ் தான் தெரியுது எல்லாம். 2 லட்சம் வருஷத்துக்கு முன்னாடி அதுதான்டா இருக்கும். 2 லட்சம் வருஷம் இல்ல, 20 லட்சம் வருஷம். சாரி, அந்த கதை எல்லாம் வர நான் அது ஒரு ஒரு சூப்பரான ஒரு மேட்டர் ஒன்று வச்சிருக்கேன். கதையெல்லாம் விடு, ஆதிபுருஷ கதையை விடு. ஆதிபுருஷ என்ன ஏதாவது நடக்கும், ஆதிபுருஷ கதை வேணாம், அது முடிச்சு அது என்ன ஏதாவது நடக்கும் ஃப்ரெண்ட்ஸ். கடைசியில ராவணனை போட்டு தள்ளுவாரு, அவ்வளவுதான் கதை, தி எண்டு. போராடுவீர்களா எனக்கு செய்வீர்களா என்ற மாதிரி கேட்கிறது. பாரதத்துக்காக போராடுவீங்களா, பாரதங்கிற பேரே இல்ல தானே. பாரதம் எப்ப அப்ப வந்துச்சு, இப்பதானே வந்துச்சு பாரதம்ன்றது. பரதன் ஆண்ட நாடு பாரதம்ன்ற மாதிரி தான் எனக்கு தெரியும். பரதன்ங்கிறது வந்து இவனோட தம்பி தானே. இல்லையடா, யாரு எதுக்கு பாரதம்னு பேரு வந்துச்சு? பரதன் ஆண்ட நாடு பாரதம், அது அப்படித்தானே வந்துச்சு பேரு, தெரியல இருக்கும். என்னமோ இந்திரஜித் வந்து பிளாஷா மாறிடுறான். இந்திரஜித்தோட பவர் வந்து சூப்பர் ஃபாஸ்ட், பிளாஷா மாறிடுறான். அங்கிட்டு ராவணனோட பையன். சரி, அந்த கும்பா நிக்கும்பான்னு சொல்லிட்டு கும்பகர்ணனோட 2 பசங்க கேரக்டர் வரும். அந்த அப்படியே கண்ட்ரோல் ஆல்ட் டிலீட், அந்த கேரக்டர்ஸே இல்ல. கும்பகர்ணனும் வருவான், லிட்டரலா அவன் வந்து ஒரு ஒரு 3 நிமிஷம் இருந்தான் அந்த ஸ்கிரீன்ல. அதுக்கு மேல பட்ஜெட் இல்ல. வந்தா அனுமார் கூட 2 சண்டை போட்டான், ராம அம்பு விட்டா செத்துட்டான். டு பி ஆனஸ்ட், இதெல்லாம் ஒவ்வொரு பேட்டிலா நடக்கும். முதல்ல குமரனோட சண்டை போடுவான், தோக அடிப்பாங்க ஸ்ட்ராட்டஜியா. அப்புறம் கும்பகர்ணனோட சண்டை போடுவான், அப்புறம் ராவணனோட சண்டை. ராவணோட சண்டை போட்டு ஒரு நாள் அமுச்சு விடுவான், என்று போய் நாளே வாங்க. ஆமா ஆமா, கம்மன்ல மட்டுமா இல்ல இதுலயும் இருக்கான்னு தெரியல. நான் வந்து இன்று போய் நாளே வான்னு அமுச்சு விடுவான், அப்புறம் தான் சாகடிப்பான். ஆமா, இப்ப இந்திரஜித் என்ன பண்ணுவான், சேஷ வந்து பாம்பு கடிக்கிற மாதிரி ஒரு இது பண்ணிடுவான். சரியா, அதுக்கு வந்து இப்ப இந்த சஞ்சீவினி மலையை தூக்கிட்டு வர்ற சீனு. சஞ்சீவினி எப்படி இருக்கும், சஞ்சீவினி மாதிரி இருக்கும். லிட்டரலா இப்படி ஒரு சீன் இருக்கு. சஞ்சீவினி எப்படி இருக்கும்னு அனுமார் கேக்குறான், சாரி பேர் என்ன, பஜ்ரங்கு கேக்குறான். கேட்டதுக்கு வந்து அவன் என்ன சொல்றான், சஞ்சீவினிக்குன்னு சொல்லிட்டு ஒரு என்ன ஒரு ஸ்மெல் இருக்காது, சஞ்சீவினிக்குன்னு ஒரு நிறம் இருக்காது, இது இருக்காது அது இருக்காது, சஞ்சீவினி தான். இவனும் பேக்கு புண்டா பாருங்க, சேட்டை படுத்தவர்ல சேட்டா சேட்டா தான் அந்த மாதிரி சஞ்சீவினி தான் சொல்லிட்டு இவனும் பேக்கு புண்டா. இந்த விவேக் ஒரு பாட்டு பாடுவால எல்லா கட்சி பேரு பஜ்ரங்கு தல், பஜ்ரங்கு தல், கட்சி பேரு. ஆமா, பஜ்ரங்கு தல்ங்கிறது ஒரு கட்சி கிடையாது, அது வந்து இந்த ஆர்எஸ்எஸ் மாதிரி ஒரு குரூப், மிலிட்டன்ட் குரூப். கம்யூ லெஃப்ட், கம்யூ ரைட், வி வி டிஷ். சரியா, சோ வந்து இவர் போயிட்டு சஞ்சீவனியை தூக்கிட்டு வந்துருவாப்ல. அத வச்சு அதுல அது அரைச்சு இது பண்ணுவானுங்கல்ல, அதெல்லாம் லிட்டரலா பேட்மேன்ல இருந்து காப்பி. அப்படியா? அது லாசரஸ் பிட்னு ஒரு கான்செப்ட் வரும். சரியா, அதுக்குள்ள எந்த நீ செத்து போனவங்கள போட்டாலும் உயிரோட திருப்பி வந்துருவாங்க. ஆமா ஆமா, அந்த இதுல பேர் என்ன படம், சூப்பர்மேனை கூட அந்த மாதிரி தானே பண்ணி எடுப்பானுங்க, உயிரோட எடுப்பானுங்க. அது வந்து லாசரஸ் பிட், அது வந்து மதர் பாக்ஸ் மூலியமா பண்ணுவானுங்க. லாசரஸ் பிட்ன்றது படத்துல எதுவும் வரல, காமிக்ஸ்ல வரும், அனிமேட்டட் சீரிஸ்ல வரும். அது வந்து லிட்டரலா இதுல இருந்து அப்படியே அடிச்சிருக்கானுங்க. அதாவது இவனுங்களுக்கு நல்ல ஒரு சோர்ஸ் மெட்டீரியல் இருக்கு, அதுல இருந்து எடுக்காம ஏன்டா வேற இடத்துல இருந்து சுட்டிருக்கானுங்க. என்ன வாட் த ஃபக் இஸ் யுவர் ப்ராப்ளம் ஜெஸ்ஸி? What the fuck is wrong with you? அதான் என்ன பிரச்சனை? ஓம் ராவுத் தானே அந்த டைரக்டர் பேரு. என்ன பிரச்சனை? இவர் இதுக்கு முன்னாடி எடுத்த படம் என்னது, தானாஜி, நல்லா இருக்குமா அந்த படம்? ஓம் ராவுத்தா? ராவுத். ஓம்ன்றது இந்து, ராவுத்ன்றது பார்த்தாலே முஸ்லிம். இல்ல அது ராவுத்தர் தான் வந்து முஸ்லிம், இது வந்து ராவுத், RAUT. அதுலயும் சைஃப் அலி கான் தான் இல்ல. அப்படியா? தானாஜி அது வந்து இவன் தானே, அஜய் தேவகன் படம் தானே. நம்ம அஜய் தேவகன் நம்ம நிப்பா ஃபில்ம்ஸ், அஜய் தேவகன் ஃபில்ம்ஸ் அது போயிட்டு என்ன கேளு, இது போலா ரிவ்யூ கேளு, அஸ்ட்ராலஜி. ஆமா சரியா. அப்புறம் என்ன நடக்குது, இவரு நம்ம ராவணன் போயிட்டு சிவங்கிட்ட பேசிக்கிட்டு இருப்பாரு, நான் வந்து என்னைய காப்பாத்து அதெல்லாம் செஞ்சுட்டு நான் மடிந்தால் உன்னை வந்து சேருவேன், யூ டோன்ட் சே. இது எங்களுக்கு தெரியும்டா, உனக்கும் தெரியும், அந்த ஆளுக்கும் தெரியும், இதை ஏன்டா அவர்கிட்ட சொல்லிக்கிட்டு செத்து போனா அவன்கிட்ட வந்துடும், தெரியுமே. இதெல்லாம் ஒரு டயலாக்ஸ், படம் முழுக்க டயலாக்ஸ் கிரிஞ்ச் அஸ் ஃபக். ஒருவேளை தமிழ்ல பார்த்ததுனால அப்படி இருக்கு. இல்ல ஹிந்திலயும் மயிறு மாதிரி தான் இருக்கு. ஆமா ஆமா, ஒருவேளை
நான் இறந்தால் என்னது நான் மடிந்தால் உன்னை வந்து சேருவேன் அப்படின்னா மரியாதையா என்ன வந்து சாவாம பாத்துக்கோ, நான் மேல வந்து உயிரை வாங்குவேன் என்ற மாதிரி சொல்றாரா போயிருக்கலாம் மேபி. சரி, என்ன இது பேர் என்ன, இந்த படம் முழுக்க 2 BGM, ஒன்னு வந்து ஜெய் ஸ்ரீராம், இன்னொன்னு ஜெய் ஹனுமான். இந்த 2 BGMத்தை வச்சு ஃபுல்லா பாட்டெல்லாம் இருக்கு. அதெல்லாம் காது கிளியா பாட்டு இருக்கு நிறைய. அதெல்லாம் போட்டு இதெல்லாம் போட்டு செஞ்சுட்டு இருக்கானுங்க. இவர் வந்து கடைசியில பிரம்மாஸ்திராவை எடுத்து ராவணன் மேல ஈராது. புண்டை இதை முன்னாடியே செய்ய வேண்டியதுன்னு. அது எப்படி டேய்? இப்ப நான் என்ன கேக்குறேன், உன்கிட்ட நியூக் இருக்கு சரியா, நியூக்ளியர் பாம் இருக்கு, ஒருத்தவனையே உரண்டை இழுத்துக்கிட்டே இருக்கான் சரியா, நீ வந்து நியூக்க போட்டு அவனை சாவடிப்பியா? கொஞ்சம் கொஞ்சமா நாடெல்லாம் ஃபுல்லா அழிச்சிட்டு அதுக்கப்புறம் கடைசியா நியூக்க போடுவியா? முதல்ல நியூக்ளியர் வெப்பனை போட அவன் என்ன அமெரிக்காவா? இது பாரதம். அவர் பேர் என்ன, ராகவன் என்ன பண்றாரு, வேவு பார்க்க வந்தவனே எல்லாத்தையும் காமிச்சிட்டு அவனை உயிரோட அனுப்பு. அதாவது அவர் பொறுமையின் சிகரமா இருக்காராம். தர்மமா டே இது வந்து பேக்கு புண்டத்தானா இது? டே உன்னோட மொத்த ஸ்ட்ராட்டஜியையும் உன்னோட மொத்த பிளானையும் கூப்பிட்டு இதுதான் என் பிளானு, உன்னை நான் இப்படிதான் கொல்ல போறேன்னு சொல்லிட்டு, என்னப்பா நம்ம வாரில் எல்லாரும் நம்ம மக்கள் எல்லாம் செத்துக்கிட்டு இருக்காங்க, ஏன் இப்படி நடக்குது? எனக்கு என்ன புரியலன்னா, பிரம்மாஸ்திரத்தை தானே நியூக்ளியர் அணுகுண்டுன்றானுங்க இவங்க. இப்ப அந்த அணுகுண்டு எப்படியும் வந்து இவனுங்க இங்கேருந்து பாலம் கட்டி அங்கிட்டு போனா எப்படியும் ஜஃப்னா சைடு அந்த சைடு தான் எப்படியும் வந்து இருந்திருப்பாங்க சரியா. ஜஃப்னாவில் நியூக்ளியர் வெப்பன் போட்டா தமிழ்நாடு அழிஞ்சிருக்காதா? அழிஞ்சிருக்கும். லாஜிக்கா பேசுறதுக்கு தானே, லாஜிக்கா பேசினாதான் இதெல்லாம். சும்மா எங்கள்கிட்ட அப்பவே நியூக் இருந்துச்சு கேட்டா பிரம்மாஸ்திரம்ன்றது. ஃபாஸ்ட் ஃபார்வர்டு 5000 வருஷத்துக்கு முன்னாடி கூட பிரம்மாஸ்திரம் போட்டிருக்காங்க எங்க மகாபாரதத்துல. மகாபாரதம் 5000 வருஷத்துக்கு முன்னாடி தான் நடந்துச்சா? அப்படியா? ஆமா சொல்றேன். சரி, இப்ப சரி இவ்வளவுதான் வந்து இந்த படத்தை பத்தி எங்களுடைய அவர் 2 பைசா சரியா. இப்ப நம்ம என்ன பண்ணலாம் வந்து ரோஸ்ட் வந்து இவ்வளவுதான். நம்ம என்ன பண்றோம்னா இப்ப அடுத்து மூவி சஜஷன்ஸ்க்கு போயிடலாம் சரியா. இப்ப நம்ம வந்து ராமாயணத்தை பத்தி பேசுறதுனாலயே இந்த ஜாப்பனீஸ் ஆனிமே வந்து சஜஸ்ட் பண்ணிடுறேன். இந்த புண்டையை விட அது நல்லா இருக்கும் சரியா. அது படம் பேர் என்ன வந்துன்னா ராமாயணா த லெஜெண்ட் ஹிஸ்டரி கிடையாது சரியா. த லெஜெண்ட் ஆஃப் பிரின்ஸ் ராமா, லார்ட் ராமா இல்ல, பிரின்ஸ் ராமா. பாத்திருப்பாங்க, போகோல போட்டிருப்பாங்க, ஜெட்டிக்ஸ்ல போடுவாங்க நம்ம குட்டியா இருக்கும்போது. என்னைய மாதிரி பார்க்காதவங்க யாராவது இருந்தீங்கன்னா இந்த படத்தை பாருங்க. 92, 93 இந்த டைம்ல ஏதோ வந்திருக்கு, நல்ல படம். அடுத்து வந்து ஆனா எனக்கு ரொம்ப டிசப்பாயிண்டட்பா. ஆதிபுருஷ்லயும் சரி, இந்த ஜாப்பனீஸ் ஆனிமேலையும் சரி, கொங்கைகளை டிஸ்கிரைப் பண்ற சீன் வரவே இல்லை. ஐ எம் வெரி டிசப்பாயிண்டட். இந்த படத்துல நான் வெரி எக்ஸ்பெக்டிங். கம்பராமாயணத்தை யாராவது ப்ளீஸ் படமா எடுங்க. அதுக்கு நாங்க கட்டாயம் நாங்க வந்து இந்த 100 ரூபா டிக்கெட்லாம் கிடையாது, நாங்க 200 ரூபா டிக்கெட் கொடுத்து வாங்கி பார்ப்போம் அந்த படத்தை ப்ளீஸ். அடுத்து வந்து ஸ்பைடர்மேன் அக்ராஸ் த ஸ்பைடர்வர்ஸ் நான் பார்த்தேன். எனக்கு வந்து எப்படி இருந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் பார்ட் அளவுக்கு இல்லை. ஏன்னா வந்து ஃபர்ஸ்ட் பார்ட்டில் இருந்த அளவுக்கு ஐகானிக்கான மியூசிக் இல்லை இந்த படத்தில். அதுதான் எனக்கு ஒரு பெரிய குறையாக இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு, அந்த சேசிங் சீன் சூப்பராக இருந்துச்சு. எந்த சேசிங்னு சொல்ல, ஒரு குறிப்பிட்ட சேசிங் சீன் இருக்குது அந்த படத்தில், அது சூப்பராக இருந்துச்சு. அதே மாதிரியே ஸ்பைடர்மேன் அக்ராஸ் அந்த டைப் ஆஃப் அனிமேஷன் இருக்குல்ல, அந்த அனிமேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா அதை மாதிரியே ஒரு படம் இருக்குது நெட்ஃப்ளிக்ஸில், என்டர் கேலாக்டிக்னு ஒரு படம் இருக்குது, 2022 வந்த படம். அது பாருங்க, நல்லா இருக்கும். அப்புறம் வந்து கார்த்திக் காலிங் கார்த்திக்னு சொல்லிட்டு ஒரு ஹிந்தி படம் நல்லா இருக்கும், 2010 வந்த ஹிந்தி படம். அந்த படம் ஃப்ளாப்னு நினைக்கிறேன், ஏன்னா அந்த டைரக்டர் அதுக்கப்புறம் ஒரு படம் கூட எடுக்கல. ஸோ அந்த டைரக்டர் யாராவது கண்டுபிடிச்சு அந்த ஆள படம் எடுக்க. தங்கச்சி தான் எடுத்தா யார்? இல்ல வேற ஏதோ டைரக்டர், விஜய் லால்வாணி என்னமோ அந்த டைரக்டர் பேர். அப்புறம் வந்து த ஸ்பை கான் நார்த்ன்னு சொல்லிட்டு ஒரு கொரியன் படம் பார்த்தேன், 2018 வந்த படம். சூப்பரான படம், கட்டாயம் பாருங்க, த ஸ்பை கான் நார்த். அதுக்கப்புறம் வெரி டிஸ்டர்பிங் மூவி இது இஸ் மத்ரின்னு சொல்லிட்டு ஒரு ரஷ்யன் படம். இங்கிலீஷ்ல வந்து கம் அண்ட் சீன் சர்ச் பண்ணிங்கன்னா வரும். 1985 வந்த படம், கம் அண்ட் சி இந்த படம் பேரு. வெரி டிஸ்டர்பிங் மூவி. ஜெர்மன்ஸ் இந்த எனக்கு சொன்னல World War II ஜானர் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும்ட்டு, ஆனா பார்த்துட்டு ஏன்டா இந்த படத்தை பார்த்தோன்ற மாதிரி ஒரு மாதிரி டிஸ்டர்ப் ஆயிட்டேன். வண்டர்ஃபுல் மூவி, பட் யூ கேன் நெவர் வாட்ச் இட் அகைன். ஷிண்ட்லர்ஸ் லிஸ்ட் மாதிரி. சரியா? ஸோ இதான் வந்து இந்த வாரத்தோட மூவி சஜஷன்ஸ்.
கமெண்ட்ஸ் வாசிக்க போயிருவோமா? ப்ரோ அண்ட் சிஸ் லவ் யூ. SVK இல்லாத நேரத்தில் நீங்க தான் தோல் கொடுத்தீங்க. நன்றி நன்றி நன்றி. அடுத்து தேங்க்யூ சபரி ஃபார் தட். கம்பராமாயணம் இஸ் பேசிக்லி அந்த காலத்து நான் சென்னையில் தங்கி படிக்கிறேன் சி மோர் ஸ்டோரி தான். கிறிஸ் இன்ஸ்டா இஸ் லூப்ல யூசர் இன்டர்ஃபேஸ் மாத்திக்கிட்டு இருக்கான். அப்டேட் மென்டல் ஆன். அது வந்து அவர் 2 பைசால மட்டும்தான் நான் சொல்லுவேன். ஸோ வந்து அதில் சொல்லிக்கிறேன். இன்ஸ்டா மாத்திக்கிட்டே இருக்கான். எனக்கு எரிச்சல் ஆகுது சொல்லி சொல்லி, எனக்கு வந்து கடுப்பாகுது. எனக்கு மட்டும் மாறவே இல்லை, அப்படியே தான் இருக்கு பர்சனல்ல. எனக்கு இந்த மாதிரி ஒரு அப்டேட் இருந்துச்சுன்னா கொடுங்க. மாறவே மாறாத ஒரு அப்டேட். அது பியான இன்டர்ஃபேஸா இருந்தாலும் நான் அதுக்கு பழகிக்கிறேன். வாரத்துக்கு ஒரு இன்டர்ஃபேஸ் யூஸ் பண்றதுக்கு பதிலா அதுக்கு நான் பழகிக்கிறேன். இப்போ ஏதோ ப்ரொஃபைல் மேல ஏதோ சாங் எல்லாம் வருதா? அப்படியா? ப்ரொஃபைலுக்கே ஒரு சாங் இல்ல, அந்த ஸ்டேட்டஸ் போடுவோம்ல, ஆமா, சைடுல சாட்ல இருக்குல்ல, முன்னாடி எல்லாம் அந்த சாட்ல வந்து சாங் போட்டு. சரி, ஆதிபுருஷ் ரோஸ்ட்ல தியேட்டர்ல ஹனுமான் கூட செல்ஃபி எடுத்து தம்ப்நெயில் வைங்க ப்ரோ. ஓகே ஓகே, ட்ரை பண்ணலாம். ஆமா, இந்த எபிசோடுக்கு என்ன தம்ப்நெயில் வைக்கிறதுன்னு இன்னும் டிசைட் பண்ணல. வில் ட்ரை திஸ். அடுத்து சபரி ப்ரோ, உனக்காக லிங்க் எல்லாம் பான் சைட்ஸும் தேடிட்டு இருந்தேன். இட்ஸ் ஓகே, வி வின் பிக். ஜெய் கிறிஸ் பாபா. தேங்க்யூ தேங்க்யூ. எஸ் பாஸ், ரெகுலர் பாட்காஸ்ட் போடுறீங்க, கீப் கோயிங். தேங்க்யூ, நன்றி. கண்டிப்பா பண்றோம். எப்படி இவ்வளோ கண்டினியூஸா போடுறீங்க? பாட்காஸ்ட் எவ்ரிபடி நாங்கலாம் கன்சிஸ்டன்ட்டா இருக்க கூடாதா? வீக்லி போட கூடாதா? கோட் சூட் போட கூடாதா? போடுவோம். அந்த பான் ஸ்டார் ஸ்பெல்லிங் சொல்லுங்க ப்ரோ, ஃபார் ரிசர்ச் பர்பசஸ் ஒன்லி. அதாவது நம்ம பில்லிங் ஸ்டார்ஸ், பில்லிங் இல்ல, அது பில்லி ஸ்டார். அதாவது இந்த போஸ்ட் போட்டுருக்கோம்ல இன்ஸ்டால, ஆமா, இன்ஸ்டால நான் ஒரு கமெண்ட் போட்டிருப்பேன், அதுல அந்த ஸ்பெல்லிங் இருக்கும். அப்படியா? ஆயால சொல்லிடுறேன். BILLIE ஸ்பேஸ் STAR, BILLIE ஸ்பேஸ் STAR. இது ரொம்ப மட்டமா பண்ணிட்டு இருக்கோம்டா. இதற்கு மேல் இந்த क्वेश्चंसை நாங்கள் வந்து தவிர்க்க என்கரேஜ் பண்ண மாட்டோம். சவரி ப்ரோ, நீங்க சொன்ன அனிமே நேம் செயின்சா மேன் பாருங்க, சூப்பரா இருக்கு. நீ பார்த்தனால தான் சொன்னேன், நான் பார்க்கணும். இப்ப நீங்க அந்த क्वेश्चनக்கு ஆன்சர் பண்ணாம போயிருந்தா கூட நான் கவலைப்பட்டிருக்க மாட்டேன். ஆனா அக்காவோட காமிக்ஸ் தான் கேட்டு பிரியாணி சாப்பிடும் போதெல்லாம் மனசே வலிக்குது. பழைய பிரியாணியா இருக்கும், அதுதான் ரோஸ்ட் பண்ணிருக்காங்கன்னு. பில்லிங் ஸ்டார்ஸை கொஞ்சம் ஸ்பெல் பண்ணுங்க. சொல்லியாச்சு கைஸ். நவடேஸ் டிகேஸ் நினைவு ஒரு பறவை எபிசோட் பத்தி நிறைய கான்ட்ரவர்சிஸ் வருது. அது பிடிச்சிருக்குன்னு செட் ஆஃப் பீப்புள், பிடிக்கலன்னு செட் ஆஃப் பீப்புள் இருக்காங்க. வாட்ஸ் யுவர் POV இன் இட்? அண்ட் எபிசோட் 5 கிஷோரோட எபிசோட் பற்றியும். ஓகே, நினைவு ஒரு பறவை நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம் தானே. நினைவு ஒரு பறவை எனக்கு பிடிச்சிருந்துச்சு. அது எனக்கும் பிடிச்சிருந்துச்சு. எபிசோட் 5 எனக்கு பிடிச்சிருந்துச்சு. பாரதி ராஜா எபிசோட், அது அந்த கிஷோர் 2 கல்யாணம், ஆமாம், அதுவும் எனக்கு பிடிச்சதா இருந்துச்சு. கொஞ்சம் மெச்சோர்ட டேக்காக இருந்துச்சு. ஆனால் சில முற்போக்கு டோலிஸ்லாம் அதுக்கும் அகேன்ஸ்டாக பேசிக்கிட்டு இருந்தாங்க இன்ஸ்டாவில். நான் அதை ஃபுல்லாக வாசிக்கலை, பேசிக்கிட்டு இருக்காங்கன்றது மட்டும் நான் கவனித்தேன். அடுத்து மை கொஷன்ஸ். வாட்ஸ் யுவர் ஒப்பீனியன் ஆன் பிரியாணி மேன் கண்டென்ட் நவடேஸ்? சொன்னாலும் நான் சொல்லலாம் என்ன சொன்னாலும் நான் சொல்லலாம், இல்லைன்னா வேணாம். ஓகே தான், நம்ம போன வாட்டியே சொல்லிட்டோமே. ரீசெண்டா வர்ற கண்டென்ட் எங்களுக்கு பிடிக்கலன்றதா நாங்க போன வாட்டியே சொல்லிட்டோம். பாக்குறது இல்ல, அப்படியே தப்பி தவறி இந்த யாராவது ட்ரோல் பண்ணும்போது சில கிளிப்பிங்ஸ் பார்ப்போம்ல, அப்படி பார்க்கும்போது அது பெருசா இம்ப்ரெஸ் பண்ணல. உங்க கேங்கோட திரும்பி பண்ண வாய்ப்பு இருக்கா? வித் டேங்குடா, பிராலி, மண்டகுலாரு, அவர் டெஃபினெட்லி வாய்ப்பு இருக்கு. ஆமா ஆமா. இப்போதைக்கு நாங்க 2 பேரும், நாங்க 3 பேரும் பிசிக்கலா மீட் பண்றதுனால நாங்க இப்படியே பண்ணிக்கிட்டு இருக்கோம். எப்படி சொல்றது? ஆமா, ஷபா லைவ் ரெக்கார்டிங்லேயே பண்ணிக்கிட்டு இருக்கோம். மோஸ்ட்லி அடுத்தடுத்த வாரங்கள்ல பிராலி, விக்டர்லாம் இங்க வந்து திரும்ப ஜாயின் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ சண்டெல்லாம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், அதெல்லாம் நாங்க கண்டிப்பா பண்ணுவோம். ரெபல் இஸ் பிரபாஸ்னா ஃபிலிம். உங்க ரெபல்னு ஒரு படத்தை ஐயா 2 பிரபாஸ் படம் கண்டினியூஸா பாக்குறதுக்கு உடம்புல தெம்பு இல்ல. உங்க பாட்காஸ்ட் சூப்பரா இருக்கு. SVK இல்லாத நேரத்தில் கை டேஷ். எனக்கும் அம்பிகாபதி படம் ரொம்ப பிடிக்கும். கிருஷ்ணில் ப்ரோ ப்ளீஸ் டெல் ஹவு டு அப்ரோச் அ டோலி வித்தவுட் ஸ்லிப்பர் ஷாட். இதுக்கு வந்து கிருஷ்ணில் ப்ரோ சொல்றதை விட ஒரு டோலியே சொல்லுவாங்க. How to approach a girl without getting slipper shot? இல்ல, இது டோலியா வந்து ரொம்ப பழகின டோலியா, பழகாத டோலியா, இல்ல இனிமேதான் பழக போற டோலியா, இல்ல ஸ்டாக் பண்ணிக்கிட்டு இருக்க தூரத்துல இருந்து ஸ்டாக் பண்ணிக்கிட்டு இருக்க டோலியா? Instructions not clear. எதுவா இருந்தாலும் ஸ்லிப்பர் ஷாட் இல்லாம பண்ணோம்னா அந்த பிள்ளைகிட்ட அப்ரோச்
பண்றதுல தப்பு இல்ல. அப்ரோச் பண்ணி அந்த பொண்ணு வந்து போன உடனே நல்ல மலை என்ன விலைன்னு கேட்டாலும் சென்ட் நோட்ஸ்னு கேட்டாலும் ஸ்லிப்பர் ஷர்ட் தான். இல்ல அப்படி இல்லனாலும் நீங்க நார்மலா வந்து எனக்கு பிடிச்சிருக்குதுமா உனக்கு என்ன பிடிச்சிக்குதா அப்படின்ற மாதிரி கேட்டாலும் நோன்னு சொன்னா வந்து விலகி வந்துடுறது நல்லது. இல்லனா ஸ்லிப்பர் ஷர்ட் தான். நாட் ஃப்ரம் தி டோலி பட் ஃப்ரம் எவரிவன். ஜஸ்ட் பீ ஹானஸ்ட். எனக்கு வந்து உங்களை பிடிச்சிருக்கு, நம்ம வந்து பழகி பார்ப்போம். இஃப் ஓகேயா இருந்துச்சுன்னா நம்ம கண்டினியூ பண்ணுவோம். இல்லைன்னா வந்து நான் உங்களை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன்ற மாதிரி. ஓகே, அடுத்து நோ லிங்க் அனுப்புனா லிங்க்லாம் அனுப்ப மாட்டான்னு சொல்லியாச்சு. ஆஃப் த டாபிக் போகலாம், ஆனால் இவ்வளோ வேண்டாம், இந்த மாதிரி டாபிக்கு வேண்டாம். ஃபார் எக்ஸாம்பிள் பாரதியார் எபிசோட், தட் வாஸ் பர்ஃபெக்ட். போன வாட்டி என்ன விஷயம்னா அது டாப்பிக்கே வந்து சின்ன டாபிக் தான். அதை வந்து ரொம்ப பேசி வெறுமனே டாபிக்ல மட்டும் பேசியிருந்தா அது ஒரு ½ அன் ஹவர்ல முடிஞ்சிருக்கும். கம்பராமாயணம் டாபிக் நாங்கள் கொஞ்சம் ஆஃப் த டாபிக் போனனால தான் அது நார்மலாக நம்மளோட பாட்காஸ்ட் லென்த்துக்கே வந்துச்சு. ஸோ அதோட கம்மியாக போட்டால் அதுக்கு நாங்கள் என்ன ஆர்ஜே பாலாஜியா 15 நிமிஷத்துக்கு போடுறதுக்கு? டேய் நம்ம மட்டும்தான்டா இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கோம். இந்த டாப் பாட்காஸ்டாக இருக்குல்ல ஆர்ஜே பாலாஜி, அப்புறம் நம்ம இவங்க கோபி சுதாகர், அவங்களதெல்லாம் எடுத்து பார்த்தா 10 நிமிஷம் 15 நிமிஷம் தான் இருக்குது. நம்ம கீக்கி அக்காவும் சாந்தனமும் பண்றதே அப்படிதான் இருக்குது. நம்ம தான் 2 மணி நேரம் முக்கிக்கிட்டு இருக்கிறோம். டேய் நமக்கு அதுதான்டா வேலை, அவனுங்களுக்கு ஏகப்பட்ட வேலை இருக்குடா. யாரு சாந்தனுக்குலாம் வேற வேலை இருக்குன்னு சொல்லாத ப்ளீஸ். பார்கவ் எவ்வளவு பெரிய கை தெரியுமா? என்ன நீங்க இப்படி பேசி நினைக்கிறீங்க? எல்சியோல பார்கவ் இருக்கா கேட்டுக்கிட்டு இருக்காரு. லோக்கியா இல்லன்னு சொல்லிட்டாங்க. இருக்கு, ஆனா அதுலயும் செத்துருவான். சரி, revive the TikTok and his crew. The OG team has become a ghost. இல்லை அவனுக்கு 2 பேர் பிஸியாக இருக்கானுங்க, இன்னொன்று ரொம்ப தூரமாக இருக்கும். ஸோ இப்போதைக்கு கஷ்டம், பார்ப்போம். ப்ரோ பியேட்டா டேரக்டர் கிம்கி டுக் ஃபிலிம்ஸ்லாம் பாருங்கள், சூப்பராக இருக்கும். மை ஃபேவரட் 3IN த நெட் ஸ்ப்ரிங் சம்மர் வின்டர் ஃபால் அண்ட் ஸ்ப்ரிங் ட்ரை பண்ணுங்கள். ஆமாம், ஆக்சுவலி கிம்கி டுக் பற்றி நான் கேள்விப்பட்டிருக்கேன். பியேட்டா வாஸ் மை ஃபர்ஸ்ட் கிம்கி டுக் மூவி. அடுத்தடுத்து நான் அவரை எக்ஸ்ப்ளோர் பண்ணலான்ற ஐடியா இருக்குது. ஏன்னா எனக்கு அந்த படம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, அவரோட மேக்கிங் பிடிச்சிருந்துச்சு. ஸோ நான் வில் எக்ஸ்ப்ளோர். பட்டர்கான் ஞாபகம் இருக்கா கிருஷ்ணில்னா? இருக்குது. ஓகே, wholesome movie and series suggestions please. Lord of War 2005 மூவி பாருங்க அண்ணா, மாசா இருக்கும். உங்க லவ் ஸ்டோரி ஒரு பாட்காஸ்ட் 1 வீக்குக்கு 3 பாட்காஸ்ட் ஆச்சும் வேணும்னா பத்தல. மெடிக்கல் மித் பஸ்டிங் வேணும் ஐயா. பத்தல பாட்டு பாடிரு. wholesome பத்தல குட்டியும் பத்தல மத்தல ஆடுறாடே சுத்தம் மத்தல ஆடுறாடே சூத்து மத்தல ஆடுறாடா சுத்தம். சரி, ஓகே. ஹோல்சம் மூவி வந்து இந்த வாட்டி நான் சொல்லியிருக்கேன்ல, என்டர் கலாக்டிக்னு இருக்கேன்ல, அது வந்து ஒரு ஹோல்சம் மூவி. த ஸ்பை கான் நார்த்தே வந்து ஒரு விதமாக ஹோல்சமாக தான் முடியும். ஸோ அது 2 ஹோல்சம் மூவிஸ் பாருங்க. இது லார்ட் ஆஃப் வார் நான் பார்க்குறேன். எங்கள் லவ் ஸ்டோரி வந்து நாங்கள் ஆல்ரெடி சொல்லியிருக்கோம். நாங்கள் வந்து டிடிகேல டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்ஸா டாக்ஸிக் கப்பிள்ஸோ என்னமோ அப்படி டாக்ஸிக் என்னது என்ன டாக்ஸிக் கப்பிள்ஸ் இன் சினிமா, இந்தியன் சினிமா, தமிழ் சினிமா, எப்படி இந்த டாக்ஸிக் பாப் கல்ச்சர் அப்படி ஒரு எபிசோட் பண்ணியிருக்கோம். அதுல வந்து நாங்க எங்க கதை சொல்லியிருக்கோம். ஒரு வாரத்துக்கு 3 எபிசோட்லாம் வாய்ப்பில்லை ராஜா, ஒண்ணுக்கே முக்குது. மெடிக்கல் மித் பஸ்டிங் வேணும். மெடிக்கல் மித் பஸ்டிங் வந்து எஸ்விகே 2 எபிசோட் பண்ணியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு வேணும்னா அதில் போய் கேளுங்க. திரும்ப அதையே நாங்கள் ரிப்பீட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ தேவையில்ல. அடுத்து என்னோட ஹோல்சம் மூவி என்னன்னா லிட்டில் மிஸ் சன்ஷைன் ஒரு படம் இருக்கும். சூப்பர் படம், அது பாருங்க. நான் இப்போ டவுனாக இருந்தால் அந்த படம் பார்ப்பேன். அவ்வளோ. ஓகே, அடுத்து வந்து சாஸ் சபரி அண்ட் சிங்கர் வைஷோகா மாஸ். பாட்காஸ்ட் ஃபுல்லா சோஸுக்கு பதிலா சாஸ்ன்னு சொல்லியிருக்கலாம். ஐடியா இல்லாத கிறிஸ் பாபா. மாடர்ன் ஃபேமிலி பாருங்க கைஸ், ஜாலியா இருக்கும் அண்ட் யூ வில் அண்டர்ஸ்டாண்ட் மை ரெஃபரன்ஸ். ஓகே, thank you. ஹாய் ப்ரோ, இந்த எபிசோட் ரொம்ப நல்லா இருந்துச்சு. திஸ் எபிசோட் ஹைலைட் ஐஸ்கிரீம் சாங். பாடிருங்கடா ஐஸ்கிரீம். அதுக்கப்புறம் எனக்கு தெரியாது, அது மட்டும் தான் தெரியும். ஐஸ்கிரீம் மட்டும் தான் தெரியும். தென் வாட் இஃப் சீரிஸ் போடுங்க, ரொம்ப நாள் ஆச்சுப்பா. தேங்க்ஸ் ஃபார் ரீடிங் மை கமெண்ட்ஸ். வாட் இஃப் நாங்க கூட சீக்கிரம் கொண்டு வரோம். வி ஸ்டாண்ட் வித் வைஷு. கொன்றுங்க. என்னது கொன்றுங்க? அதான்டா சாண்டா கிளாஸ். ஓ ஓகே, தேங்க் யூ. என்னன்னா இந்தியா ஃபைனல் செமி ஃபைனல் எல்லாம் சவுத் ஆப்பிரிக்கா ஆர்சிபியை விட கன்றாவி புண்டையா ஆடுறாங்க.
கான்டெக்ட் இந்தியா லாஸ்ட் டு ஆஸ்திரேலியா இன் வேர்ல்ட் டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஃபைனல் இன் எம்பரசிங் வே. ஐயா ஐபிஎல் தவிர வேற கிரிக்கெட் நான் பாக்குறது இல்லைங்கய்யா, அதனால எனக்கு இதை பத்தி ஐடியா இல்லைங்கய்யா. கிரிக்கெட்டே பாக்குறது இல்லைங்கய்யா, எனக்கு சுத்தமா ஐடியா இல்ல. நெக்ஸ்ட் அப்போ அம்பராமாயணம் மஜாவா இருக்கும் போல. அக்கா நீ கொஞ்சம் சத்தமா பேசுக்கா பத்தியா. சரிங்க ப்ரோ பிரகாஷ் ராஜ் பத்தி உங்க ஒப்பீனியன் என்ன? அண்ட் தேங்க்ஸ் ஃபார் ரீடிங் மை பாஸ்ட் கமெண்ட். பிரகாஷ் ராஜ் வந்து என்ன விஷயம்னா, எனக்கு அவரோட ஐடியாலஜி எனக்கு பிடிச்சிருக்கு. அவர் ஆக்டரா வி ஆல் நோ ஹிஸ் அ குட் ஆக்டர். ஐடியாலஜிக்கலையும் அவரோட ஐடியாலஜி எனக்கு பிடிச்சிருக்கு. ஸோ வந்து ரீசெண்டா வந்து ஒரு சன் நியூஸ் தான் நினைக்கிறேன், சன் நியூஸ்ல வந்து ஒரு இன்டர்வியூ கொடுத்திருந்தாரு. அப்படியா? கிளி 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 மோடி கிட்ட ஏதாவது சொல்லணும்னா உங்களுக்கு என்ன சொல்லணும்? சாரி மிஸ்டர் நரேந்திரன் கிட்ட ஏதாவது சொல்லணும்னா என்ன சொல்லணும் அப்படின்னு கேட்டா டீ போட்டு தரீங்களான்ற மாதிரி ஏதோ. நைஸ். நிபா இஸ் a living thug life guy. So வந்து பிரகாஷ் ராஜ் எங்களுக்கு பிடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அவனுக்கு ஒரு பாயசத்தை போட்ற வேண்டியது அடுத்த ரைடு. ஆமா, ஆனா அவர் இவ்வளவு ஸ்ட்ராங்கா பேசுறாருன்னா he has ரொம்ப ரொம்ப கிளீனான ஒரு ஆளா இருப்பாரு தான் நினைக்கிறேன். அது கிளீனா இருக்க வாய்ப்புகள் இருக்குன்ற. கிருஷ்ணா டாஜ் தோஸ் பிரியாணி மேன் क्वेश्चंस லைக் நியோ ஃப்ரம் மேட்ரிக்ஸ் டாஜ் புல்லட்ஸ். யோ டாஜ்லாம் பண்ணலையா, நான் கரெக்ட்டா தான் ஆன்சர் பண்ணேன். வாட் டிட் ஐ டாஜ்? என்ன விஷயம்னா பிரியாணி மேனுக்கு வந்து क्वेश्चन எல்லாத்தையுமே நீ வந்து பிரியாணி மேன் அப்படின்ற வார்த்தையை படிச்ச உடனே நீ வந்து அதுக்கு ஸ்ட்ரைட்டா ஆன்சருக்கே போயிட்ட. ஓ ஓகே. சபரி ப்ரோ, அந்த சட்டில் புக்கை 6 மாசத்துக்கு முன்னாடி முடிச்சேன், பட் எனக்கு அது ஃபுல்லா புரியல. நார்மலாவே எப்படி ஒரு புக்ல சொல்ல வர கருத்து புரிஞ்சுக்கிறது சொல்லுங்க. அண்ட் ஹாய் கிறிஸ் ப்ரோ, ஹவ் யூ டூயிங்? ஐ அம் குட், டூயிங் குட். உங்கள்கிட்ட தான் கேட்குறாங்க கேள்வி. அது என்னன்னா, அந்த புக்கே எப்படி இருக்குன்னா, நீ சஃபர் பண்றத ஓகேன்னு எடுத்துக்கோ. நீ ஒன்றும் மெயின் கேரக்டர் கிடையாது லைஃப்ல. நீயே ஒரு நார்மல் மனுஷன் தான், உனக்கு ஒரு அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் எல்லாமே இருக்கும் லைஃப்ல. நீ அதை எப்படி எடுத்துக்கிற, நீ மற்றவங்களோட கம்பேர் பண்ற உன்னோட இதை அதெல்லாம் பண்ணாம உனக்கு நீ சந்தோஷமா இருக்க பழகிக்கோ. அடுத்தவன் பண்றானே நீ பண்ணாத. அதே மாதிரி எப்போ நோ சொல்லணும், அதான் இதெல்லாம் என்ன சொல்றது, ஒரு ஹைலைட்ஸ் மாதிரி சொல்றேன் அந்த புக்ல. ஸோ நீ லோவா இருக்கலாம், பிரச்சனை இல்லை, ஆனா அதுலயே உட்காராத, ஒர்க் பண்ண அந்த லோல திருப்பி மேலே வரப்பாரு. அந்த மாதிரி இருக்கு. அது ஒரு உங்களுக்கு புரியலன்னா இன்னொரு வாட்டி அதை படிங்க. எனக்கு ஆக்சுவலி ஆனால் ஃபர்ஸ்ட் டைமே புரிஞ்சிருச்சு. நார்மலாக எல்லா புக்குமே புரியும். உனக்கு எப்படி? எனக்கு வந்து இதில் நான் ஒரு கருத்து என்ன சொல்ல விரும்புகிறேன்னா வந்து, ஒரு புக்கை நம்ம புரிஞ்சுக்கிறதுங்கிறது வந்து நம்ம அந்த டைமில் நம்மளோட மென்டல் மெச்சூரிட்டியை பொறுத்தது. இப்போ நான் ஒரு 2 இயர்ஸுக்கு முன்னாடி படித்த புக்கை நான் இப்போ திரும்ப ரீவிசிட் பண்ணி, இப்போ இந்த பாட்காஸ்ட்டுக்கே வந்து இந்த இதுதான் ராமராஜ்யம்னு ஒரு புக் இருக்குது. அதை தான் வந்து நான் என் கன்க்ளூஷன் பாயிண்ட்டாக வச்சுருக்கேன். அதுலேருந்து இந்த பாயிண்ட்டே சொன்னேன், சம்புகன் கதையே சொன்னேன். அது வந்து நான் ஒரு 2 இயர்ஸ் முன்னாடி படித்தப்போ எனக்கு இருந்த அண்டர்ஸ்டாண்டிங்க்கும் இப்போ நான் அதை படிக்கும்போது எனக்கு என்னோட அண்டர்ஸ்டாண்டிங்க்கும் வந்து பெரிய ஒரு டிஃப்ரென்ஸ் இருந்துச்சு. ஏன்னா இந்த 2 இயர்ஸுக்குள்ளே அந்த புக்கில் வர்ற நிறைய ரெஃபரன்சஸை வந்து நான் தனியாக படிச்சிருக்கேன். சனாதனம்னா என்ன, சனாதன தர்மம்னா என்ன, மனுஸ்மிருத்தினா என்னங்கிறதெல்லாம் வந்து நான் தனியாக படிச்சிருக்கேன். ஸோ இங்கே நான் அதை படிக்கும்போது எனக்கு இன்னும் டீட்டெயில்டாக புரியுது. ஓ இதைத்தான் நம்ம 2 வருஷம் முன்னாடி படிக்கும்போது நமக்கு புரியலைன்ற மாதிரி புரியுது. ஸோ நம்ம த மோர் வி ஸ்டார்ட் டு ரீட், த மோர் வி லேர்ன்ஸ் ஸ்டஃப், நமக்கு அடுத்தடுத்து நம்ம படிக்கிற புக்ஸ் வந்து இன்னும் டீட்டெயில்டாக நமக்கு புரியும். ஸோ எடுத்தோடனே வந்து ஒரு புக்கை புரிஞ்சுக்கிறதுக்கான மெச்சூரிட்டி நம்மளால் க்ரியேட் பண்ண முடியாது. ஸோ அப்படிதான் படிங்க, நிறைய படிங்க, யூ வில் க்ரோ. ப்ரோ உங்கள் பாட்காஸ்ட்டுக்கு ரீசெண்டாக அடிக்ட் ஆகிட்டேன். திஸ் வாஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் எபிசோட். சபரினா மாஸ். தேங்க்ஸ்ண்ணா. ஓகே. இட்ஸ் பில்லி ஸ்டார், a ஜெக் ஆக்ட்ரஸ். செக் ஆக்ட்ரஸாடா? டே செக்ல தானே அந்த இந்த காசை கொடுத்துட்டு வரீங்களான்னு கூப்பிடுவானுங்களே. ஐ வில் கிவ் யூ $1,000, வில் கிவ் யூ $2,000ன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு பண்ணுவானுங்க. அது மோஸ்ட்லி அந்த செக் பான் தான் அந்த மாதிரி வரும். ஆமா, செக் ரிப்பப்ளிக்ல இருந்து வர்ற பான் மோஸ்ட்லி அப்படி இருக்கும். என்ன பண்ணுவாங்க, ரேண்டமா ரோட்ல நடந்து போயிட்டு இருக்க பொண்ணு கிட்ட போயிட்டு ஹாய் ஹலோ என்ன பண்றீங்க என்ன இதெல்லாம் பேசிட்டு
காசு கொடுத்துட்டு நான் உங்களுக்கு காசு கொடுத்தேன்னா வில் யூ ஃப்ளாஷ் ஃபார் மீன்னு கேட்பானுங்க. அது வந்து பொண்ணு இல்லைன்னா இல்லை இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா காசு தரேன்னொன்னே அந்த பொண்ணு லைட்டாக ஃப்ளாஷ் பண்ணோன்னா அந்த காசை கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவானுங்க, வில் யூ கிவ் மீ ப்ளோ ஜாப்னு கேட்பானுங்க. இந்த பொண்ணு இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம். நிறைய காசு கொடுக்கும். அடுத்து வில் வி ஃபக்குன்னு கேட்பானுங்க, இல்லைன்னோ நிறைய காசு கொடுப்பானுங்க, ஓகேன்னு ஃபக் பண்ணும். இது வந்து ஒரு ஜானர் ஆஃப் பான். செக் ரிப்பப்ளிக்ல இருந்து வர்ற பான் எல்லாமே இப்படிதான் இருக்கும். அப்படி இருக்காது, டோட்டலா வேற. சரி ஓகே. ஸோ வந்து இந்த மாதிரியான பான் நீங்க பார்த்துருக்கீங்கன்னா கமெண்ட்ஸ்ல வந்து எஸ் வி ஹேவ் வாட்ச்ன்றத சொல்லுங்க. தேங்க்ஸ் ஸோ மச் ஃபார் த ஃபன் ஃபில்ட் எபிசோட். And as an ex Vellasangi, Chris Bro Nirandaram song brought me back nostalgic memories. My favorite part of Kambarasam is dose 8. I felt like Anna sent Avan that English poet kitta. Anna said avangita vaangi kudi to Kambar. Have you guys felt the same? If possible, elaborate that scene after reading this comment. அது பேசிக்கலி என்ன ஆகும்னா வந்து ஒரு பெண் வந்து நியூடா நாட்டை சுத்தி நடந்து வந்தா மழை பெய்யுமோ சம்திங் லைக் தட், நாடு நல்லா இருக்குமோ, இல்ல மக்களுக்கு விதிச்ச ஒரு வரியை வந்து ராசா வந்து எடுத்துடுறேன்றாரு. ஸோ அதை வந்து அவர் ரொம்ப டீசெண்டாவே வந்து அதை எழுதியிருப்பாரு. ஷி வெண்ட் நியூடுங்கிறத வந்து அவர் ரொம்ப டீசெண்டா எழுதியிருப்பாரு. அது சொல்ல மாட்டாரு. அங்க எப்படி அந்த நியூடிட்டின்றது அங்க எப்படி அந்த இதுல ஹைலைட் பண்ணிருக்காரு. காஜா இல்லாம ஒரு நாட்டினோட இதுக்காக, அதாவது என்னன்னா அந்த குயினா இருப்பாங்க அவங்க. ஆமா ஆமா, குயினா இருக்கும்போது ராஜா கிட்ட இருந்து சொல்லுவாங்க, இந்த மாதிரி டாக்ஸ் இது பண்ணுங்க, மக்கள்லாம் ரொம்ப இது பண்றாங்க வருந்துறாங்கன்னு சொல்லும் போது, இல்ல அப்படியா அவன் டாக்ஸ் வேணா ஹரிப்படுத்துறாரு மாதிரிதான், அம்மனமா குதிரையில வா அப்படின்னு. அதுக்காக இவங்க வந்து போவாங்க. அங்க நியூனிட்டின்றது எப்படி ஒரு மக்கள் நலனுக்காக எப்படி எழுதியிருக்காரு இவர் வந்து இப்படி காஜத்தனம். கம்பர் இதே சீனை கம்பர் கிட்ட கொடுத்திருந்தா கம்பர் எப்படி எழுதியிருப்பாரு அப்படின்றது மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் சொல்லியிருப்பாரு. சபரி பாரதியார் எபிசோட்ல காந்திய கிரிஞ்சுன்னு சொல்லி இருந்தாரு, பட் மொத்தமா கிரிஞ்சுன்னு சொல்லிட முடியாது நினைக்கிறேன். அஹிம்சா நான் வயலன்ஸ்னு அவர் செஞ்சதை விட்டுற முடியாது இல்ல. வாட் டு யூ திங்க்? கிரிஞ்சுன்னு எந்த மீனிங்ல சொன்னா, அவர் வந்து அகிம்சா எல்லாம் என்ன சொல்றது, ஒரு மாதிரி நீங்க வந்து முடிஞ்சா ஒரு புக்கு பேர் டக்குன்னு தெரியல, அதாவது பார்ட்டிஷனை பத்தி எழுதியிருப்பாரு அந்த புக். நான் உங்ககிட்ட கூட சொன்னேன் அந்த புக். அந்த புக் எனக்கு பேர் மறந்து போச்சு. சரியா, அதுல வந்து அவர் எப்படி எழுதியிருந்தாருன்னா, காந்தி எப்பயுமே ஒரு மாதிரி இந்துசம்க்கு ஃபேவரா தான் பேசுவாரு. சரியா, ஆனா இந்துஸ் கிட்ட கேட்டேன்னு வைங்க, ஆர்எஸ்எஸ் காரன்ட்ட கேட்டேன்னு வைங்க, காந்தி வந்து எப்பவுமே முஸ்லிம்ஸுக்கு தான் சப்போர்ட் பண்றாரு, அது எங்களுக்கு சப்போர்ட்டே பண்ண மாட்டேங்கிறாருன்னுவாங்க. அது என்னன்னா இவனுக்கு தள்ளி நின்றா தாய்லின்றுவாரு. அது இவனுங்களுக்கு பொச்ச எரிச்சல். இவனுங்க இது மாதிரி சரியா, ரகுபதி ராஜாராம் ஆரம்பிச்சதே அவர் தானே, அதீத பாவசி. சரியா, அவர் he was a very strong சனாதனி. சோ அதான் அவர் வந்து இந்த இது இருக்குல்ல, மனித மலத்தை அல்ற அந்த ஜாப் இருக்குல்ல, அது வந்து கடவுள ஹரிஜன்னு கூப்பிட்டு அது வந்து கடவுளா கொடுத்த தொழில். அது அவங்க செய்யறதுக்கு வந்து பெருமைப்படணும்ன்ற மாதிரிலாம் கிரிஞ்சு பண்ணிருக்காரு. அதான் நாங்க கிரிஞ்சுன்றோம். எப்படி வச்சுக்கோங்களேன், அவரை வந்து நம்ம வந்து நாட்டின் தந்தை, அதாவது முற்போக்கின் உச்சகட்டம் அப்படின்ற பேசுறதுதான். அவர் எவ்வளவு பிற்போக்கா இருந்திருக்காரு அந்த காலத்துக்கு. ஏன்னா அந்த காலத்துல அம்பேத்கர் சமமா வாழ்ந்தாரு. அம்பேத்கர் இருந்த காலம் அது. அம்பேத்கருக்கும் காந்திக்குமே அந்த அளவுக்கு பெருசா செட் ஆகாது. ஆமா, என்ன சோ நீ அப்படி ரெஃபரன்ஸே இல்லாம இல்லையே உனக்கு. ஓகேவா, உனக்கு அது ரெஃபரன்ஸ் இருக்கும்போது நீ அப்ப அதுதான் நான் கிரிஞ்சன். அகிம்சா எல்லாம் ஓகே தான், பட் இது இப்படியான கிரிஞ்சும் இருந்திருக்கு அவர்கிட்ட. அவரை நாங்க என்டையர்லி கிரிஞ்சுன்னு சொல்லல, பட் he also had a cringe side. வந்து நான் இந்த புக்கை படிச்சதில்ல, நான் புக்கே படிக்க மாட்டேன், அது வேற விஷயம். நான் நாட் அ புக் பர்சன். இவனுக்கு ஆப்போசிட், நான் கிறிஸ் பாபாக்கு ஆப்போசிட். ஆமா, நான் வந்து புக் படிப்பேன், படம் பார்ப்பேன், வெறித்தனமா ரெண்டுமே பண்ண மாட்டேன். நான் படம் பார்ப்பேன், ஆனா எங்க ரெண்டு பேரும் டேஸ்டும் வேற வேற. இன்னொரு சஜஷன் என்னன்னா, நான் படிச்சதில்லை ஆனாலும் வந்து அதோட கண்டென்ட் என்னன்னு தெரியும். காந்தி பத்தி பேசுனதால டைரி ஆஃப் மனுபென் காந்தின்னு ஒண்ணு இருக்கும், அத வேணா யாராவது படிச்சு பாருங்க. அத படிச்சு பாத்தீங்கன்னா காந்தி வந்து கிரிஞ்சு மட்டும் இல்ல, சீமார்.
ஸோ அடுத்து பாட்காஸ்ட் கேட்கலான்னு தான் வந்தேன். அன்டில் சபரி ப்ரோ ரிவீல்ஸ் பான் ஆக்ட்ரஸ் நேம், we need more suggestions. எனக்கு தெரிஞ்சு இவரு பாட்காஸ்ட் கேட்க வந்துட்டு இத பத்தி பேசின உடனே பாட்காஸ்ட மூடி வச்சுட்டு யோசி பிரைஸ் ஓபன் பண்ணிருக்கேன். போயிட்டு திருப்பி ஓகே எல்லாம் முடிச்சிட்டு திருப்பி வந்து பாட்காஸ்ட் வந்து கமெண்ட் பண்ணிட்டு போயிருக்காப்ல. இல்ல வந்து கேப்ப டோர்மாமு கம் டு பார்கேன்ற மாதிரி திருப்பி அத பத்தி கேட்டு திருப்பி லூப்ல மாட்டிக்கிறாரு. ஓகே கம்பன் ரோஸ்ட்னு போட்டு அந்த சிரிக்கிற ஸ்மைல் போட்டிருக்காங்க. வேம்பயர் டைரிஸ்னு போட்டு ஹார்ட் ஸ்மைலி போட்டு மை கில்ட்டி பிளஷர் 2. லெகசிஸ் பார்த்திருக்கியா கிருஷ்ணா? லெகசிஸ் இன்னும் பார்க்கலையா? நான் வந்து வேம்பயர் டைரிஸ் முடிச்சுட்டு ஒரிஜினல்ஸ் பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் லெகசிஸ் பார்க்கலாம். ஸோ இன்னும் இல்லை. வாட் இஃப் எபிசோட் வேணும் வைஷோகா ஃபேன்ஸ். குழந்தை நெட்ஃபிளிக்ஸ்ல ரவிதேஜா நடிச்ச தமாக்கா பாருங்க, மஜாவா இருக்கும். அப்படியே ட்ரை சம் தெலுங்கு மூவி ரோஸ்ட். பாலையாவை பார்த்துட்டு மகேஷ் பாபு, ராம் சரண், அல்லு அர்ஜுன் எல்லாரையும் கண்டுக்காம விட்டுட்டோம். இல்ல இந்த தெலுங்கு கன்னடா வந்து வேணாங்கிற ஒரு டிசிஷன். அதுல ரொம்ப செலக்டட் சில நல்ல டைரக்டர்ஸ் இருக்காங்க, அவங்களோட படங்களை மட்டும் பார்த்துட்டு. இப்ப இவரு லூசியா டைரக்டர் சொன்னேன்ல, ஃபஹத வச்சு ஒரு படம் எடுக்கிறாரு ஹொம்பாலே பிலிம்ஸுக்கு. ட்ரெய்லரே ஹொம்பாலா வேற மாதிரி இதுனான்ற மாதிரி இருந்துச்சு. கன்னடால நினைக்கிறேன், ஹொம்பாலே கன்னடால நடிக்கிறாரு. ஸோ வந்து அது கட்டாயம் பார்ப்பேன். மற்றபடி செலக்டிவா சூஸியா தான் பாக்குறது. டப்பிங் அவரேவா தெரியல. இல்ல வேற யாரையாவது வச்சு டப் பண்றது பெட்டர். ஏன்னா கஸ்டடியில நம்மால பண்ண மாதிரி பண்ண வேணாம். டோன்ட் அண்டர் எஸ்டிமேட் ஃபஹத்ரா. ஃபஹத் ஆமா, ஃபஹத் தமிழ் சூப்பரா பேசுறாரு. கன்னடா ஆனா கன்னடாவே ஒரு மாதிரி வடக்கு லாங்குவேஜ் மாதிரி தான் இருக்கும். அதனால அந்த மாதிரி பேசுவாங்க. பேகு என்னெல்லாம் வரும் இங்க பேரு. எங்களுக்கு we don't know, we just know the phonetic sounds. அவ்வளவுதான். கேடிகில்லி பேவர்சி. பேவர்சி is the only Kannada word that I properly know. பேவர்சினா ஆர்ஃபன். ஆர்ஃபன் அர்த்தமா? ஆனா அவனுங்க அதை யூஸ் பண்ற கான்டெக்ஸ்ட்லாம் பார்த்தா அது வந்து ரொம்ப கேவலமான கெட்ட வார்த்தை மாதிரி தெரியுது. இது எல்லாரையுமே வந்து பேவர்சி நன்மகனே நன்மகனே. ஆமா. ரோமாஞ்சம்ல வந்து நம்மால பேருனா இவரு பேரு ரோமாஞ்சத்துல அந்த இது அப்பா பேரு, எங்க அப்பா பேரு அது இல்லடா, அது எங்க சித்தப்பா பேர்றா அவர் இருக்காருல்ல, அதுல அவர் கன்னடா பேசுவாரு. அது கியூட்டா இருக்கும். ஒரு பேர் டக்குன்னு மறந்துட்டா. செம்பன் வினோத். ஹாய் அக்கா ஹாய் அக்கா வாய்ஸ் வேற லெவல். டிடிகே காட்மன் எங்க மிஸ் ஹிஸ் கோட்ஸ் மெச்சூரானா மழை தண்ணி உன் சுண்ணில படாதா வென்று. கிறிஸ் உங்க 2 ஃப்ரெண்ட்ஸ் ஆர்டிக் கூட்டுவாங்க. சபரி அந்த பான் ஸ்டார் ஸ்பெல்லிங் சொல்லியாச்சு, பான் ஸ்டார் ஸ்பெல்லிங் சொல்லியாச்சு. அவனுங்க பசங்களை வந்து கூட்டு வரலாம், பட் அவனுக்கு 2 பேர் பிஸியா இருக்கானுங்க. பாப்போம். அண்ணா அக்கா வேற மாதிரி பிரியாணி மேன் ரோஸ்ட் பண்ணிட்டாங்க. அக்கா மாஸ்கா நீங்க. டேய் நாங்க ரோஸ்டே பண்ணலடா, ஏன்டா அப்படி கிளப்பி விட்டுக்கிட்டு இருக்கீங்க? அந்த ப்ரீவியஸ் கமெண்ட்ல வர மாதிரி காமிக்ஸ் தான் ஜோக் தான் அடிச்சேன். சரியா? திஸ் எபிசோட் வாஸ் வெரி என்டர்டெய்னிங் ப்ரோ. நானும் அந்த பிரியாணி டேய் பத்தி நீங்க பேசணும்னு ரிக்வெஸ்ட் பண்றேன். அந்த பிரியாணி மேன் கண்டென்ட்ஸ் எல்லாமே மிசாகினிஸ்ட். தமிழ்நாடு ஆண்ட்ரூ டேட்டா உணர்கிறார். டேய் இது என்னமா பெரிய பிரச்சனையை கிளப்பி விட போறீங்க. அந்தாலும் எங்களை வச்சு ஒரு வீடியோ போட போறான், அது மட்டும் எனக்கு தெரியுது. இனி கமெண்ட்ஸில் அவரை பற்றியும் என்கரேஜ் செய்ய போவதில்லை. ஆமா, கிரேட் மட்டும் ஒரு கமெண்ட் வந்திருக்கு. தேங்க்ஸ். see more. டைம் டிராவலர் மூவ்ஸ் த சேர். Adi Purush leads. Krishnil bro as Ram, Vaishwaka as Sita, and Undertaker as Lord Hanuman. அது கூட லக்ஷ்மணன் இல்ல, லார்ட் ஹனுமான் தான். விக்டர் தான் லக்ஷ்மணன். ஆனா உன்னை பார்த்து எனக்கு போனர் ஆக மாட்டேன். ஏய் ஓ அவ மாட்டேங்குதுங்கிறியா? டேய் இங்க பேரு கண்டேன் சீதையைங்கிற மாதிரி பேசணும். சீதையை சொன்ன நிப்பாட்டினா நெஞ்சு வந்து பதபதைக்கும், செத்துட்டாலோன்ற மாதிரி. ஏன் கரெக்டா அனுமான் ஆகல போனர் ஒன்ன பார்த்தா அப்படி பேசணும். சிங்கிள் அனுமான் வந்து சிங்கிள். அடுத்து loved this episode, it was really entertaining, please watch Fury movie, it is my favorite war type film. Also Marana waiting for Adi Purush roast. முக்கியமா புஷ்பா கேமியோ, love you guys. புஷ்பா கேமியோ எனக்கு அது டேய் நமக்கு தியேட்டர்ல வரலையோ, புஷ்பா இல்ல நம்ம கவனிக்கலையோ. அது அந்த போட்டோவை தான் புஷ்பா கேமியோ கேமியோன்றீங்க. என்ன புஷ்பா? அல்லு அர்ஜுன் வந்து கேமியோ கொடுத்த மாதிரி ஒரு போட்டோ எடுத்து போட்டுக்கிட்டு இருக்கானுங்க.
நெட்ல. ஆனா அது எங்களுக்கு அந்த சீன் வந்த மாதிரியே தெரியல. ஆனா எங்களுக்கு முக்கியமா ஒரு சீன் வந்துச்சு, ராவணன் வந்து பாம்பை சுத்தி இப்படி உட்கார்ந்து இருக்கும் போது கரெக்டா அது ஒரு பாம்பு மட்டும் அவரோட டிக்கு மாதிரி லாங்கா அப்படி நிக்கும். ஏன் அனிமேஷன் பண்றான் வேணும்னு தான் பண்ணிருக்கான். மொத்த இந்த புண்ட படத்துக்குலாம் என்ன அனிமேஷன் சிஜி பண்ண வச்சிருக்கானுங்க. இருங்கடா உங்களுக்கு சேரேன். ஈஸ்டர் எக் ஃபியூரி படம் சூப்பரா இருக்கும். இவர் பிராட் பிட் அந்த படம் நான் பார்த்ததில்ல, பட் நான் கேள்விப்பட்டிருக்கேன். அப்புறம் போன வாட்டி கமெண்ட்ஸ்ல நான் ஒரு கமெண்ட் மிஸ் பண்ணிட்டேன். அது வேணும்லாம் மிஸ் பண்ணல, அது மிஸ் ஆயிருச்சு. நான் வாசிக்கும் போது மிஸ் ஆயிருச்சு. என்ன மேட்டர்னா வந்து இந்த பிரசிடென்ட்டை வந்து பார்லிமெண்ட் இதுக்கு வந்து இன்வைட் பண்ணலன்ற மாதிரி நம்ம சொல்லிட்டு இருந்தோம்ல, அதுக்கு வந்து இன்வைட் பண்ணல கிடையாது, இன்விடேஷன் வாஸ் ரிஜெக்டட் பை சுப்ரீம் கோர்ட்னு சொல்லிட்டு ஒரு கமெண்ட் போட்டிருந்தாங்க. ஆக்சுவலி த இன்விடேஷன் வாஸ் நாட் ரிஜெக்டட் பை சுப்ரீம் கோர்ட். இன்விடேஷனே போகலை. அதனால வந்து அப்போசிஷன் என்ன பண்ணாங்கன்னா, இப்படியான ஒரு சிச்சுவேஷனில் பிரசிடென்ட் தான் இனாகிரேஷன் பண்ணணும், பிரைம் மினிஸ்டர் இனாகிரேஷன் பண்ணுறது வந்து வழக்கத்தில் இல்லாதது, ஸோ பிரசிடென்ட் தான் இனாகிரேஷன் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு ப்ளீ ஒன்று சுப்ரீம் கோர்ட்டுக்கு போட்டாங்க. அந்த ப்ளீயை தான் சுப்ரீம் கோர்ட் வந்து ரிஜெக்ட் பண்ணிச்சே ஒழிய இன்விடேஷனையே ரிஜெக்ட் பண்ணலை. ஐ ஸ்டில் ஸ்டாண்ட் பை மை ஸ்டேட்மெண்ட். பிரசிடென்ட்டை இன்வைட் பண்ணலை பிகாஸ் ஷி இஸ் அ தலித் லேடி. அப்படி இல்லையா இருந்தால் அவங்க இன்வைட் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா இங்கேருந்து தமிழ்நாட்டில் இருந்து போன ஆதீனம் பாப்பானையே உள்ள விடல. சரியா, அந்த இதை எடுத்துகிட்டு போனவனுங்க பேர் என்ன, செங்கோலை தூக்கிட்டு போனானுங்கல்ல ஒரு குரூப் பிரைவேட் ஜெட்டில், அவனுங்களே உள்ள விடல, தலித் லேடியை உள்ள விட்டுருவானுங்களா. ஸோ ஐ ஸ்டில் ஸ்டாண்ட் பை மை சாய்ஸ் என்ன ஸ்டேட்மெண்ட். ஐயோ ரத்தம் வேம்பயர் டைரிஸ் மாதிரி குடிச்சிரு பேபி. புண்ணு இருந்தா ரத்தம் வரதாண்டா செய்யும். ரத்தம் செஞ்சு பாட்காஸ்ட் பண்றதுங்கிறது இதுதான். எண்ட் நோட் ஏதாவது வச்சிருக்கியா நீ? எண்ட் நோட் வந்து நயன்தாரா நடித்த ராமராஜ்யம் தெரியுமா? ஆமா, லவ் குசா ஸ்டோரி. ஆமா, அதுவே பெட்டரா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். பார்க்காத எனக்கே அது வந்து அப்படி ஃபீல் ஆகுது. பாலகிருஷ்ணன் நடிச்சிருப்பாரு அதுல. பாட்டு ஒரு பாட்டு நல்லா இருக்கு, எஸ்பிபி பாட்டு. என் நோட் வந்து என்னன்னா, முதல்ல இந்த பாட்காஸ்ட் ஏன் பேசுறோம், ஆதி புருஷன் வந்து எதுக்கு ரோஸ்ட் பண்ணணும், நான் வந்து நம்பர் 1 கண்டென்ட், நம்பர் 2 வந்து இதை சுற்றி ஒரு பாலிடிக்ஸ் இருக்குது. இப்போ இவனுங்க என்னதான் வந்து நாங்கள் வந்து அதை எடுக்கலை தழுவிதான் எடுத்திருக்கோம்னாலும், இப்போ இந்த படம் எப்படி ப்ரொஜெக்ட் ஆகும்னா இதுதான் வந்து ஹிஸ்ட்ரி, அதே பிஎஸ் தான், இதுதான் ஹிஸ்ட்ரி. ஏன்னா நிறைய பேர் வந்து இந்த படத்தை பற்றி வச்சிருக்க இதுவே வந்து குற்றச்சாட்டே வந்து ஹிஸ்ட்ரியை தப்பாக எடுத்துட்டாங்க, ஹிஸ்ட்ரியை வந்து ரொம்ப கேவலமாக எடுத்துட்டாங்க. இது முதல்ல ஹிஸ்ட்ரியே கிடையாது, ஃபிக்ஷன் ஃபேன் ஃபிக்ஷன் வேற அது. ஏன்னா இதுக்கு நான் வந்து எக்ஸாம்பிளே சொல்கிறேன். என்ன மேட்டர்னா, இவர் வந்து நம்ம நிப்பா வந்து சனாதன அடிப்படையில் தான் வந்து ரூல் பண்ணாருங்கிறத வந்து வால்மீகி ராமாயணம் சொல்லுது. ப்ளஸ் என்ன சொல்கிறாங்க, இவர் வந்து பல லட்சம் ஆண்டுகளுக்கு முன்னாலே வந்து ஆண்டாரு, மொத்தமாக 3 யுகம் தானே பேபி, 3 யுகத்துல இவர் யுகத்துல திரேதா யுகத்துல வந்து ஆண்டதாக இவங்க சொல்றாங்க. மொத்தமா வந்து அது 3 யுகத்தையும் சேர்த்தா வந்து 49 லட்சத்தி என்னமோ சொச்சம், 43 லட்சத்தி 20,000 ஆண்டுகளோ என்னமோ சொச்சம். ஆனா வந்து ராவணனே வந்து 50 லட்சம் ஆண்டுகள் வந்து ஆண்டதாக சொல்றாங்க. ஸோ அங்கே வந்து முரண்பாடு இருக்கு. மொத்த 3 யுகம் முடிஞ்சே அவருக்கு இன்னும் 6 லட்சம் வருஷம் பேலன்ஸ் இருக்கு அவரோட ஆட்சியில. இன்னொன்னு இவங்க வந்து 43 லட்சம் வருஷத்துக்கு முன்னாடி ராமர் ஆண்டாருங்கிறாங்க. நம்பர் 1 நமக்கு கிடைச்சிருக்க மோஸ்ட் ஓல்டஸ்ட் ஹோமோசேப்பியன் ஃபாசிலே வந்து 3 லட்சம் வருஷம் தான். சரியா, 43 லட்சம் வருஷத்துக்கு முன்னாடி ஹோமோசேப்பியன்கிற ஒரு ஸ்பீஷிஸ் இருந்ததுக்கான எந்த ஒரு சயின்டிஃபிக் ப்ரூஃபும் கிடையாது. இது ஒன்று. இன்னொன்று, ராமர் வந்து 43 லட்சம் வருஷத்துக்கு முன்னாடி ஆண்டாருங்கிறாங்க. ஆனால் அசோகரோட கொள்ளு பேரனோட ஆட்சியில் அவன் ரொம்ப வீக்காக இருந்தான். அவனை கொன்னுட்டு ஒரு பாப்பான் அரசனாக மாறினான். அந்த பாப்பானோட ஆட்சியில் இன்னொரு பாப்பான் எழுதின புக்கு தான் மனுஸ்மிருதி. இவங்க பேருக்கிறலாம் எனக்கு தெரியும், ஆனால் இது ரொம்ப லாங்காக போய்கிட்டு இருக்கும். அப்போ அது வந்து அசோகரோட காலங்கிறது வந்து ஒரு 5000 வருஷத்துக்குள்ளே தான் நடந்துச்சு. ஸோ இந்த 5000 வருஷத்துக்குள்ளே தான் இந்த மனுஸ்மிருதி வர்ணாசிரமங்கிற கான்செப்டே கிரியேட் ஆகியிருக்கு. அப்போ எப்படி 43 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த ராமர் வந்து அதை ஃபாலோ பண்ணி ரூல் பண்ணியிருக்க முடியும்? திஸ் இஸ் நாட் ஹிஸ்ட்ரி. இது வந்து ரொம்ப முக்கியமாக சொல்ல வேண்டிய விஷயம். அதுக்காக தான் நம்ம இந்த பாட்காஸ்ட் பேசணும். அதுவும் முக்கியமாக நான் இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் வந்து எண்ட் நோட்டில் கொண்டு வந்து இப்போ நான் பேச வேண்டிய அவசியம் இல்லை. நான் இது சொல்கிறதுக்கான ரீசன் என்னென்னா, இது ஒரு கொஞ்சம் பேருக்காவது போய் சேரட்டும். இப்படி ஒரு விஷயம் இருக்குது. இவங்க வந்து இப்போ இதை கேட்குறவங்க
அடுத்து அவங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு இந்த விஷயத்த சொல்லுவாங்க, டே சயின்டிஃபிக்கலாகவே நீங்கள் பேசுகிறது தப்புடா, அவரோட ஆட்சி காலம்னு நீங்கள் இதை சொல்கிறீங்க, இது கிரியேட் ஆனது இந்த காலம் தான், இதெல்லாம் சொல்லுவாங்க மக்கள். ஸோ அதுக்காக தான் நான் வந்து இந்த பாட்காஸ்ட் பண்ணணும்னு நினச்சேன், இந்த எண்ட் நோட் சொல்லணும்னு நினச்சேன். மற்றபடி ஆதிபுருஷெலாம் ஒரு படப்புண்டான்னு உட்காந்து நாங்கள் பேசுனதுக்கு சாரி ஃப்ரெண்ட்ஸ். நன்றி, வணக்கம். சரி, நெக்ஸ்ட் வீக் வெயிட் பண்ணுறோம். உனக்கு எண்டிங் நோட்லாம் இல்லையாடா? ஆல்ரெடி டயர்ட் ஆயிடுச்சு. அதான் சொன்னீங்க ஏதோ இல்லையா? சொல்லலையா? இல்லை, எதுவும் இல்லை. நன்றி, வணக்கம். பை பை. நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்தது உங்கள் ரேண்டம் டாக் பாட்காஸ்ட். விக்ரம். ஆனால் நான் இப்போ வந்து இந்த ஊருக்கு வந்து ஒரு 1.5 மாசம் இருக்காது. இருமல் இன்னும் போகும். அங்க இருந்து நான் உங்க ஊர்ல இருக்கிற மாதிரி எனக்கு என்னமோ ஏதோ நோயின்னு நினைக்கிறேன். நான் என்னன்னு பாக்கணும். ஆரம்பிமா. ஸோ தலைவலி கொண்டையா இருக்குடா. டே படமே 3 மணி நேரம். இந்த பாட்காஸ்ட் எவ்வளவு நேரம் இருக்க போகுதுன்னு